குலுவார்கா மலேசியா. அவர் அந்த குலுவார்கா சொன்னதை இவர் பிடிச்சிக்கிட்டார். குலுவார்கா நல்லா இருக்க, நாளைக்கு நம்மளை யாரும் குறை சொல்லக்கூடாத. குடும்பன்றது வந்து அவர் சொன்னதுக்கு அர்த்தம் வந்து மலேசியா எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலியாக இருப்போம். குலுவார்கா மலேசியானா அது இம்பாசிபிள் வரேன். ஏன்னா குலுவார்கா வந்து குலுவார்கானா வேறு, பட் அந்த மென்டாலிட்டியில் இருப்போம், அரசாங்கத்தை நடத்துவோம், நம்மளாம் ஒரு குடும்பம், அப்படி தான் வந்து அந்த ஸ்லோகன் நம்ம பேசுவோம். என்ன ஒரு ஜோக்காக இருக்குன்னு பார்த்தா அது நம்ம கூட சொல்லலை, பிகேர்லையும் பேசுகிறாங்க, எந்த நாடே பேசுது. என்ன சொல்லுதுன்னா, இப்போ என்னாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அம்மா அப்பா அம்மா 3 பேர் பேசிக்குவாங்க. நாட்டோட பசிக்குது பரவாயில்ல, நம்ம அப்புறமா ராத்திரி தான் லஞ்ச் சாப்பிடும் போது டின்னர் சாப்பிடும் போது பார்த்துருவோம், அப்புறம் டீ சாப்பிடும் போது நம்ம பேசிக்கலாம். அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதை பார்க்க ராமசாமி இருந்தாங்க. ராமசாமி தான் இல்லையா இப்போ இருக்கிறது தான் இந்த காலில் போய் விழுவுறானுங்களா. டேய், அவன் வந்து எக்ஸ் கவர்னர், அவனை உனக்கு வந்து 4 வருஷமா தான் தெரியும். அவன் காலை பிடிச்சி விழுவுறான், அத்தனைக்கும் அவன் மதிக்கவே இல்லை. இந்த கவர்னரு இந்த இந்து சம்மதி இந்த இங்கே இருக்கிற இந்துங்களுக்கு பிள்ளைங்களோட இந்துங்களுக்கு என்ன அப்படி உனக்கு செஞ்சுட்டாரு, நீ போய்ட்டு கையெடுத்து கும்பிட்டு அவன் காலில் போய் விழுவுறியா. கவர்னர்லாம் எஸ் கவர்னர் காலில் விழுந்த நின்பான், எங்கள் காலில் விழுந்திருப்பான். அவன் என்ன செஞ்சிருப்பான் நீ தெரியல. ஏன்னா அவனுக்கு இவன் ஒன்றுமே இல்லை, கோசம் பழத்துக்கே பதவி கொடுத்தோம், அவன் என்ன செஞ்சிருப்பான். அது காலில் விழுந்திருப்பான்றீங்களா? வேற ஒன்று சில விஷயம் எதுவும் சொல்ல முடியாது பப்ளிக் லைஃப்பில். அந்த அளவுக்கு எனக்கு சொல்ல வார்த்தை வந்து சி டேவிட், இது வந்து சதீஷ் சேம்பாங் பக்கம் எபிசோட் 86 டேவிட். ஓகே, 86வது எபிசோட் வந்துட்டோம். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, ஏன் எபிசோட் போட மாட்டேறீங்கன்ட்டு. நிறைய பேர் வெளியே பார்த்து கூட நம்மள்ட்ட பேசுகிறாங்க, ஏன் செய்யாமல் இருக்கீங்க, நல்லா இன்ஃபர்மேட்டிக்கானது கொடுக்குறீங்க, எங்களுக்கு ரியலைஸ் பண்ண முடியுதுன்ட்டு. சில பேர் வந்து அந்த கட்சி இப்போ இருக்கிற பிகேஆர்லேயும் சரி டிஏபியில் உள்ளவங்களோட நம்மளை பேசுகிறாங்க தான், இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறீங்கன்னு. பட் என்ன பண்ணுறது, இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிட்டு எடுத்து பாக்கெட்டில் தான் வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த உணர்வு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த ஸ்டெப் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சதீஷ். ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அதில் தான் இருக்குது. அதோட முக்கியமானது வந்து ஒரே ஒரு பட்டனு, அந்த லவ் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு அமுத்துனுங்க. லைக்ஸ் இப்படி இருக்கும், லவ் வந்து இதில் இருக்கும், லைக் இருக்கும், இப்படி இருக்கும். அதை வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது என்ன நடக்கும்னா, ஸோ அது வந்து எஃப்ஐபியில் அது போய்ட்டு அந்த வீடியோ வந்து வேறு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு கூட போகும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எங்களை பார்த்துட்டு இருக்கிறவங்க, எங்களை ஆவலாக எங்களோட பாட்காஸ்ட்க்கு வந்து என்ன சொல்லுவோம் காமெண்ட் பண்ணுறவங்க, ஆவலாக பார்க்குறவங்க, 1 ஹவரில் 1.5 ஹவர்லாம் பார்க்குறவங்க, டைரெக்டாக பார்க்குறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்தமாதிரி உள்ளவங்க வந்து தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் போய் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது அன்றைக்கி வந்து கோர்ட்டில் நம்ம கோர்ட் கேஸ் அதான் பார்க்குறோம், கொஞ்சம் பிலீவ் பண்ணுவோம். அப்போ பார்த்தாங்க, ஒருத்தர் வந்து உடனே சொன்னார், ஏன் அவங்க சொல்கிறாங்க கட் பண்ணிலாம் போடாதீங்க, நேராக போடுங்க, நாங்கள் 1 மணி நேரம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம், சம்டைம் காடி ஓட்டுறப்பெல்லாம் கேட்குறோம் அப்படின்ட்டு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சில பேர் சொல்கிறீங்க நீங்கள் ரொம்ப நீட்டாக இருக்குது, கட் பண்ணி போடுங்கன்ட்டு. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் மறுபடியும் டைம் ஸ்டாம்ப் கொண்டு வர பார்க்குறேன். அப்படி உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் டைம் ஸ்டாம்பில் கேட்டுக்கோங்க. அதாவது வந்து அந்த கேப்ஷன் கீழே நீங்கள் தட்டினீங்கன்னா ஃபுல்லாக வரும், டைம் ப்ளூ கலரில் இருக்கும், அதை அமுத்துனீங்கன்னா அது பாட்டாக வந்து ஸோ நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது வந்து டிவேட், இப்போ 2-3 கமெண்ட் வந்துருச்சு, கேப் வந்து நீங்கள் ரொம்ப நீட்டாக எடுக்கிறீங்க ஒரு வீடியோ. உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு நாட்டில், அதில் நாங்கள் வந்து அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம். இந்த 1 வாரம் வந்து நாங்கள் வந்து பிணையங்கள் இல்லை, அங்கங்கன்னு போயிட்டு வந்தனால வந்து 2 வாரத்தில் வர முடியல. ஏறக்குறைய வந்து கடந்த 85வது எபிசோட்டுக்கும் இதுக்கும் எவ்வளோ நாள் கேப்புன்னு கேட்டிங்கன்னா 2 வாரம் கேப்பு, 15 நாள் ஆகுது. ஸோ ஐ திங்க் அதனால் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம், நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். பட் மறுபடியும் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இல்லை, அதோட முக்கியமானது சொல்லிடுவோம். நம்மளுக்கு வந்து இதை எடுத்து இதை ப்ராசஸ் பண்ணி செய்கிற வேலையை பார்த்திங்கன்னா, இந்த ரெக்கார்டிங்கை ஒரு 2 மணி நேரம் பிடிக்கும். 2 மணி நேரம். ஸோ அதுக்கு முன்னே வந்து இதை செட்டப் பண்ணி எல்லாம் செய்கிறதுக்கே டேக் டைம். ஸோ அது வந்து நம்ம சாட்டர்டே சண்டே நார்மலாக செய்ய முடியும், ஏன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், வெளியே போயிடுறோம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த வாரம் சாட்டர்டே தான் நம்ம செய்கிறோம். சாட்டர்டே ரெக்கார்ட் பண்ணுறோம், மேபி நாளைக்கு வரோம். ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா நார்மல் டேஸ்லேருந்து இது ஒரு ஃபுல் டைமாக நம்மளால் செய்ய முடியாது. ஏன்னா நாங்கள் ஒண்டி இல்லை, எங்களுக்கு வந்து ஒரு டெக்னீஷியன் ஒரு ஆள் வந்து ஆகணும். ஸோ நாங்கள் 2 பேர் தான் அப்படி மேனேஜ் பண்ணிக்கிறோம். வீட்டில் கூட 2 பேர் இப்படி பேசிக்கலாம், ஏன்னா இது செட்டப்பு. ஸோ அதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ்லாம் எங்களுக்கும் ஃபேமிலி, எங்களுக்கும் வேலை இருக்கணும்.
ஸோ அதெல்லாம் நம்ம வந்து சதீஷும் வந்து இன்சூரன்ஸ் தான் செய்கிறாரு, அவர் ஜெனரல் இன்சூரன்ஸ் செய்கிறாரு, நான் லைஃப் இன்சூரன்ஸ் செய்கிறேன். அப்படி யாராச்சும் சப்போர்ட் பண்ணுறேன்னா அது அப்புறம் கீழே நம்பர் இருக்குது 2 பேர்த்தோடையும், நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். லைஃப் இன்சூரன்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு, அதேமாதிரி வந்து ஃபயர் இன்சூரன்ஸு, பில்டிங் இன்சூரன்ஸு, கார் இன்சூரன்ஸு, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு நல்ல வருமானம் இருந்துச்சுன்னா அந்த வருமானத்து மூலியமாக நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம் நம்மளோட டெக்னீஷியன் கூட. ஸோ அது மூலியமாக நிறைய நம்ம செய்யலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்களேன். அது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்களும் வந்து இன்னும் பெட்டராக இது அதனால தான் கேப் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். பர்சனல் கமிட்மெண்ட் ஆஃப்கோர்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிலோவாஸ் கஜா வந்து ஒரு சினிமாபுரா டிவி. ஆமாம், அவங்க சினிமாபுரா, அவங்க வந்து பிஸ்னஸ், அவங்க டீம் வந்து இப்போ இடையில வந்து யூகே கூட்டு போயிட்டு வந்திருக்காங்க அந்த என்டையர் டீம். பிகாஸ் தே ஹேவ் மனி, தே ஹேவ் மீன்ஸ்லாம். ஆஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபார்ம் மினிஸ்டர், அவங்களோட ரீச் வந்து கூட. இன்ஃபேக்ட் நான் கூட உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நம்ம வந்து மில்லையில் செஞ்சோமா வந்து இன்னும் ரீச் நீங்கள் தான் சொன்னீங்க, இல்லை வேணாம் இல்லை நம்ம இதே மெயின்டைன் தமிழ்லேயே மெயின்டைன் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா நம்ம தமிழ் உங்களுக்கு தான் அரசியல் செய்யணும், மில்லை வந்து மேபி ஃபியூச்சரில் பார்க்கலான்ட்டு. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு டேவிட். ஒரு வீடியோக்கு வந்து கடைசியாக 86வது வீடியோ 85வது வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புது சப்ஸ்கிரைபர் வந்து ஏறக்குறைய வந்து 100 பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் புது சப்ஸ்கிரைபுக்கு. பழைய சப்ஸ்கிரைப் மூலியமாக தான் புது சப்ஸ்கிரைபர் வந்திருப்பாங்க, ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆமாம். ஸோ நீங்களும் தொடர்ந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது ரொம்ப கேள்வி ஒன்றும் இல்லை டேவிட். ஒரே ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. இவர் வந்து அப்பப்போ இந்த மாதிரி கமெண்ட் தான் போட்டுக்கிட்டு இருப்பாரு. எஸ் ரமேஷ் அப்படின்ட்டு, ஹவ் யோர் பாட்காஸ்ட் பெனிஃபிட்டிங் இந்தியன். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்களா, அப்புறம் நம்ம டாபிக் உள்ள போகலாம். பாட்காஸ்ட் பெனிஃபிட் இந்தியன்னா நம்மளோட பாட்காஸ்ட் எப்படி பெனிஃபிட் பண்ணுதுன்னு கேட்க. பெனிஃபிட் பண்ணுறதுன்னா இது வந்து ஒரு நம்ம எப்படி சொல்லணும்னா நம்மளுக்கு டேட்டா இல்லை, பட் நம்ம நிறைய இடத்துக்கு போகிறோம், நிறையா இடத்துல நாங்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சொல்கிற விஷயத்தை வந்து ரீச் பண்ணுது. இங்கே என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, நான் வெரி சிம்பிளாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல இஷ்டப்படுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அரசியலோட அரசியல் விழிப்புணர்ச்சி ரொம்ப குறைவு நம்ம சமுதாயத்தில், மேக்சிமமாக குறைவாக இருக்குது. எஸ்பெஷலி இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா எங்கே அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டரிசமில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இடையில வந்து ஒரு வெட்டுக்குத்து கேஸ் நடந்துச்சு கிளாங்கில், அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சைட்டு வந்து 2 சைட்டும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சைடு கையெல்லாம் வட்டி 2 பேரும் சுட்டு சாவடிச்சு கையை வட்டி எடுத்துகிட்டு போனது. அப்புறம் அவங்கள வந்து ரிவெஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி. ஸோ ஒன் ஆஃப் அந்த இறப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 இளைஞர்கள் இருக்கும். 2000 இளைஞர்கள் வந்து அவங்க இறப்புக்கு போயிருக்காங்க. மோட்டோலாம் பயங்கரமாக பட்டு அதை வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய தியாகி ஒருத்தர் இறந்துட்டமே அவ்வளோ பேர் போயிருப்பாங்க. பேபி அந்த பர்சன் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க யங்ஸ்டர்ஸ்க்கு. பட் என்ன ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு நாள் உட்காந்து சிந்திச்சாங்கன்னா தெரியும் நம்மளுக்கு அவங்க என்ன ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு. சும்மா நான் வந்து எனக்கும் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சேட்டை பண்ணிட்டான் சொல்லிட்டு அண்ணன் வந்து ஆள் அனுப்பி விட்டான், அவனை கேர்ள் ஃப்ரெண்ட் உதச்சிட்டாரு, அது வந்து ஹெல்ப் கிடையாது. அது ஹெல்ப் கிடையாது. இல்லை அண்ணன் வந்து எப்போதும் எனக்கு வந்து இதுலேயும் என் கையில் கொடுத்துருவாரு, எனக்கு ஒரு மோட்டோ வாங்கி கொடுத்துட்டாரு, ஸோ மோட்டோ மாதம் கட்டுறதுக்காக ஒரு மோட்டோ எனக்கு முடியாத அண்ணன் வாங்கி கொடுத்துருக்காரு, பட் அதே டைமில் என்னை ஒரு பொருள் எடுத்து போய் கொடுத்துருவாரு சொல்கிறாரு, இது ஹெல்ப் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அரசியல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் சதீஷ். அரசியல் வந்து ஒரு பெரிய எல்லாமே அரசியல் சம்மந்தப்பட்டிருக்கு. இன்றைக்கி இந்த கேங்ஸ்டரும் அரசியல் சம்மந்தப்பட்டிருக்கு. சொஸ்மா இருக்கிறது இருக்கக்கூடாதுன்றது கூட அரசியல் தான் தீர்மானிக்குது. ஸோ அதால் வந்து இளைஞர்கள் என்ன சொல்கிறேன்னா, அந்த பற்று இருக்கணும். ஒரு ஆள் மேலே பற்று இருக்கிறது தப்பு கிடையாது. அட்லீஸ்ட் இளைஞர்களுக்கு இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு கேங்ஸ்டரிசம் வந்து ஒரு பற்று இருக்குது. உங்களோட பற்றை தவறான இடத்துல வைக்கிறீங்க தான் நம்மளால் சொல்லலாம். இந்த தவறான இடத்துல நீங்கள் வைக்கும் போது உண்மையாக நம்ம சமுதாயத்துக்கு பெனிஃபிட் பண்ணுற இடத்துல நீங்கள் வச்சோம்னா அந்த பற்றை, நான் என்ன நினைக்கிறேன்னா பெரிய ஒரு மாற்றத்தை அந்த நாட்டில் கொண்டு வரலாம். ஒரே ஒரு உதாரணம் சதீஷ், இன்றைக்கி இவ்வளோ கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் சில பேர் சொல்லுவோம் இப்போ கேங்ஸ்டர் சேர்க்குறீங்களா, அப்படி கிடையாது. அந்த இடத்துல விசுவாசத்தை விட்டுட்டு இந்த பாலிட்டிக்கல்னு சொல்லி இந்த இடத்துல விசுவாசத்தை சமுதாயம் அக்கறையோடு வந்துமா, இந்த சமுதாயத்து மேலே அக்கறையோடு வந்துமா, அரசியல் விழிப்புணர்ச்சி உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். இன்றைக்கி ஒரு 2000 பேரை கொண்டு போய்ட்டு ஒரு இறப்பில் காமிக்கும் போது, இன்னொரு இந்தியன் வட்டிக்கிட்டு செத்த இடத்துல போய்ட்டு இறப்பில் போய் காமிக்கும் போது, அதே 2000 பேர் நாளைக்கு வந்து நம்மளோட கோயில்கள் உடைக்கும் போதோ, இல்லை நம்ம உரிமைகள் பறிக்கும் போதோ, இல்லை நம்ம வந்து ஒரு கூட்டம் போடுறோம், இந்த மெமரண்டம் எடுத்துகிட்டு பார்லிமெண்ட்டில் கொடுக்க போகிறோம், நம்ம சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும் போது அந்த 2000 பேர் வந்தால் நான் நினைக்கிறேன் அரசாங்கம் திரும்பி நம்மளை பார்க்கும், பெரிய மாற்றம் வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ அந்த எங்கலில் போனால் வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் செஞ்ச பாட்காஸ்ட்டில் என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, எங்களால் முடிஞ்சது கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை நாங்கள் கொடுக்குறோம்.
அதே வந்து இந்த ரமேஷ்கிட்ட நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், எப்படி பேசினா என்ன செஞ்சால் இந்த சமுதாயத்தை மாற்றி கொண்டு வரலாம், நீங்களும் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க. நம்ம ஒரு பெரிய ஜீனியஸ் கிடையாது, நாங்கள் வந்து சமுதாயத்தோடு இருக்கோம், இந்த பிரச்சனை இருக்குன்னு நம்ம ஹைலைட் பண்ணுறோம். அதேமாதிரி இதோட சொல்யூஷன் எப்படின்னு ஹைலைட் பண்ணுறோம். அரசாங்கம் வந்து எப்படி போகுது, அரசியல் கட்சிகள் என்ன செய்கிறாங்க, இப்போ இருக்கிற தலைவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெளிப்படுத்துகிறோம். அரசியல் வெளிப்படுத்தா நமக்கு சேரும் சதீஷ். இதை தவிர வேறு என்ன சதீஷ்? அதான் டேவிட், ஆக்சுவலி உங்கள் பெனிஃபிட் நீங்கள் எப்படி வந்து இந்தியன்ஸை பெனிஃபிட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அரசியல் தெரிவது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல் டேவிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரசியல்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வந்து அன்வார் இப்ராஹிமை ஏசுறதோ இல்லை சாயிட்ட ஏசுறதோ இல்லை மாதிரி, இது மட்டும் அரசியல் கிடையாது. ஒவ்வொன்றுலேயும் அரசியல் இருக்குது. இப்போ நம்ம இங்கே இந்த ஸ்டுடியோ உள்ளே வர்றதுக்கு முன்னால் ஒரு கேஸ் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு வரோம். ஒரு பொம்பளை பிள்ளை வந்து அது உங்கள் தங்கச்சியாக இருக்கலாம், என் தங்கச்சியா யாரோடையோ ஒரு தங்கச்சி நம்ம வீட்டு பிள்ளையாக இருந்துச்சுன்னா போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. அந்த போலீஸ் ரிப்போர்ட்டை வந்து அப்படியே மூடி மறைச்சிட்டு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸு அவன் அந்த ஒஃபெண்டருக்கு சார்பாக போகிற மாதிரி ஒரு இது. ஏன்னா அந்த பிள்ளைக்கு வந்து அண்ணன் தம்பிங்க யாரும் இல்லை, ஸோ ஒரு வீக்கான பொசிஷன் இருக்குது, ஒரு வல்னரபிள். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளுக்கு இதெல்லாம் வழி இல்லையே, இந்த சமுதாயத்தில் வந்து நீங்கள் இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு இது வரும். நம்ம வெளியே பேசுறது, நம்ம இந்த ஆளுங்கள்கிட்ட இந்த மாதிரி இஷ்யூ நம்ம எடுக்கிறத பார்த்துட்டு அவங்களுடைய நண்பர் வந்து நம்மகிட்ட கூட்டு வரப்ப, இவங்கள்ட்ட போனால் வந்து நம்மளுக்கு வந்து இது நடக்கும். இது போல் அரசியல் விழிப்புணர்வு, அது ஒரு வகையான அரசியல் விழிப்புணர்வு. இது சரியில்லை, இது சரியாக நடக்கலை, அந்த இடத்துல அவங்க நம்மளை நியாயமாக நடத்தலை, நம்ம இவங்கள்ட்ட போனோமா இவங்க அது ஒரு பார்த்துட்டு தானே வந்தாங்க, வீடியோ பார்த்துட்டு தானே வராங்க. தட் மீன்ஸ் வந்து இந்த பாட்காஸ்ட்டை பார்க்குறனால அவங்களுக்கு புரியும் நாட்டில் நடக்கிறது இது சரியில்லை. போலீஸ்காரவங்க வந்து நம்மள்ட்ட இப்படி செஞ்சாங்கன்னா அது சரியில்லை, அரசாங்க ஊழியர்கள் வந்து இப்படி செஞ்சாங்கன்னா இது சரியில்லை. இவங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்குற உரிமை நமக்கு இருக்குது. அரசாங்கத்தில் அப்பேற்பட்ட பிரதமர் இருந்தாலும் அவரையும் கேள்வி கேட்கறதுக்கு வந்து நமக்கு உரிமை இருக்குது. ஏன்னா இந்த நாடு வந்து மக்களாட்சி நாடு அப்படின்ற அந்த ஒரு அடிப்படை அரசியல் தத்துவத்தை வந்து நம்ம சட்டத்தை வந்து சரியாக செயல்படுதான். ஆமாம், சட்டம் வந்து சரியாக இருக்கணும். அந்த சட்டத்தை படி தான் நம்ம பேசுகிறோம். நம்ம சட்டத்தை மீறி ஏதாவது பேசணுமா? ஆஃப்கோர்ஸ் சில நேரங்களில் வந்து நம்ம வந்து ரொம்ப ஜோவியலாக பேசுவோம், கரியன் வாழைப்பழம் இதெல்லாம். தட் இஸ் டு ரொம்ப லைட்டாக இருக்கணும். நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறோமா வந்து உங்களுக்கும் வந்து போர் அடிச்சிடும். ஸோ இந்த எப்படி நம்மளோட பாட்காஸ்ட் பெனிஃபிட் பண்ணுதுன்னா, அரசியல் தெளிவை கொடுக்குது. அரசியல் அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க டேவிட், அறம் புரைத்தோருக்கு அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அறத்தோடு நடக்கணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் அரசியல் தெளிவு. அதை நம்ம கொடுக்குறோம் பாட்காஸ்ட்டில். அவர் கேள்வி கேட்ட ஒரு பேர் வந்து ஒரு பேர் என்ன இப்போ தான் பார்த்தேன், எஸ் ரமேஷ். அப்படி உங்களுக்கு வந்து தெளிவு இருக்குன்னா நீங்கள் தெளிவாக பாருங்கள். அப்படி வந்து உங்களுக்கு கண்ணு கட்டிக்கிட்டு நீங்கள் வந்து அப்படியே கண்மூடித்தனமாக இருக்கணும்னா நீங்கள் தொடர்ந்து எங்கே இருக்கீங்களோ அப்படி இருங்க. எங்களை நீங்கள் வந்து இதை செய்யாதீங்கன்னு சொல்லக்கூடாது, நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். சரி சதீஷ், இப்போ நீ பார்த்தனா சதீஷ், இப்போ இஷ்யூஸ் வந்து நிறையா இருக்குது இந்த நாட்டில். சில இடத்துல கேப் போட்டு போயிடுச்சு. முக்கியமாக இப்போ இந்த நாட்டில் நடந்தது, இப்போ இந்த காலகாலத்தில் நடக்கிறது வந்து அஃப்கோர்ஸில் எல்லாம் ப்ரொஃபஸர் ராமசாமியோட கேஸை நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா நம்ம வந்து டிக்டாக்ல செஞ்சுருக்கோம், நிறைய பேருக்கு போய் ரீச் பண்ணிடுச்சு. அதோட மாற்றங்கள் வந்து வேறமே இருக்குது. இப்போ எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, ராமசாமி பேரை கெடுத்துருவோம், உரிமை பேரை கெடுத்துருவோம் அப்படின்னு நினச்சி இதை செஞ்சது வந்து அட்லீஸ்ட் பேக் ஃபயர் ஆகுது. ஸோ இதோட டீட்டெயில் ப்ரொஃபஸர் ராமசாமி கேஸ் சார்ஜ் பண்ண டீட்டெயில் வந்து நாங்கள் சொன்னோமா பயஸாக இருக்கும். சம்டைம்ஸ் அந்த டெக்னிக்கலாக இருக்காது, அந்த என்ன சொல்லுவாங்க லீகல் டெக்னிக்கல் இருக்காதாங்க. ஸோ அதால் வந்து அவருக்கு வாதாடுற முக்கியமான லீட் கவுன்சில் லாயரை வந்து அடுத்த எபிசோட், த மீன்ஸ் அநேகமாக செவ்வாய்க்கிழமை இல்லைனா திங்கக்கிழமை வந்து உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணப்படும். ஸோ அப்படி உங்களுக்கு அந்த ரொம்ப டீட்டெயிலாக தேவைப்படுதுன்னா அந்த கேஸை பார்க்கணுன்னீங்கன்னா அது ரொம்ப டீட்டெயிலாக பேசுவாங்க. லாயரை வச்சுட்டு நாங்கள் வந்து இந்த பாட்காஸ்ட் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ மறந்துடாதீங்க, எல்லாத்துட்டும் போய்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன் சேருங்க. வரப்போகிற பாட்காஸ்ட் வந்து அது வந்து ப்ரீமியமாக நாங்கள் ஓட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது, லைஃபாக ஓட்டுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து டைரெக்டாக உங்களுக்கு லாயர் மூலியமாக டைரெக்டாக வரும். அவருக்கு என்ன எவிடன்ஸ் வச்சுருக்காரு, அவர் இந்த கேஸ் எப்படி போணுச்சு, என்ன சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன இது பின்னால் தில்லுமுள்ளு என்னென்ன நடந்திருக்கு, இது எல்லாமே இது என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஆக்சுவலி இது இல்லை தானே, சப்ஜூடிஸ் கிடையாது. ஏன்னா அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்க சார்ஜஸ் பற்றி டேவிட் இது நம்ம ஏற்கனவே சொன்னது தான் டேவிட். அது நிறையா வாட்டி பேசியிருக்கோம். நீங்கள் பல எண்ணமுன் போட்ட எபிசோட்ஸ் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள், நம்ம சொன்னது தான். பட் என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, இது அவனுக்கு சாச்சா கொண்டு வரும்போது தான் நமக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பட் அது லைட்டாக நம்ம சொல்லணும்னா இட்ஸ் அப்சர்ட் சார்ஜ். பார்க்குறவங்க எல்லாரும் அதை சொல்லிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா PSM அருள் இருக்காரு, என்னடா கொரப்ஷன் கேஸுன்றீங்க, இது ஒரு கொரப்ஷன்றீங்க அப்படின்ட்டு. அப்புறம் அதே மாதிரி வந்து நம்ம முன்னாள் கிளாங் MP சார்ல்ஸ் அவருக்கு
அப்புறம் நிறைய பேர் நம்ம நேற்று கூட நம்ம சந்தித்த முன்னாள் சட்டத்துறை தலைவர் அவரும் அதான் சொன்னார், வாட் நான்சென்ஸ்னார்ல அது அவர் டாமி தாமஸ். அவர் சொன்னார், எல்லாரும் அரசியல் தலைவர்களே இது என்னது இப்படி போகிறானுங்க, பிகாஸ் நீங்கள் வந்து அன்வாரை ரொம்ப கேள்வி கேட்குறீங்க, அதனால தான்றதை எல்லாருடையதும் மக்களுக்கும் அது சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஆஃப் த கேஸ் வந்து இட் வில் பி இன் இங்கிலீஷ் அண்ட் மலே. அவர் ஷம்ஷீர் கூட வந்து நம்ம அடுத்த அரட்டை மரத்தில் வந்து நம்ம லீட் கவுன்சில் அவர் தான், அவர் வச்சு ஒரு 1 hour எபிசோடு நீங்கள் அடுத்ததில் பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இன்னைக்கு அதை பற்றி பேச மற்ற எபிசோட் போயிருங்க. இன்னைக்கு வந்து நம்ம டாபிக் உள்ள போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன டீப் ஸ்டேட்டுக்கு போதா, டீப் ஸ்டேட் சொல்லுவாங்க, டீப் ஸ்டேட்டை நோக்கி போகிற மாதிரி இருக்குது. டீப் ஸ்டேட்னா என்னது? டீப் ஸ்டேட்னா வந்து மறைவான ஒரு அரசாங்கம், மறைவான விஷயம். அரசாங்கம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து சட்டத்தை ஃபாலோ பண்ணி கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணி அரசாங்கம் வந்து நடக்கும். ஸோ இன்னொரு ஸ்டெப் இருக்குது, யாருக்குமே தெரியாமல் ஒரு ரகசியமாக ஒரு கம்ப்ளாட் சொல்லுவாங்களா, ஒரு இதை கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அது யாருக்குமே தெரியாது, அது வந்து அபவ் லாவாக இருக்கும். அதுதான் வந்து டீப் ஸ்டேட் எனக்கு தெரிஞ்சு. அரசாங்கத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அரசாங்கத்துக்கு வெளியே தெரியாம உங்களுக்கு வந்து இந்த சதி செய்கிற வேலை. ஆமாம், அஃப்கோர்ஸ் வந்து சம் இஷ்யூ சொல்லுவாங்க, இது வந்து அக்தார் ரஷ்யான்னு. இது அக்தார் ரஷ்யா கீழே வரல. அக்தார் ரஷ்யா வந்து செத்தன் இது டாக்குமெண்டேஷன் தான் அக்தார் ரஷ்யா. பட் இது வந்து அரசாங்கத்துக்குள்ளே செய்கிறமை ஒரு தோற்றம் இருக்குது. என்னத்தை அதை நோக்கி போகுது பத்தினா தீஸ். அஃப்கோர்ஸ் இதை நிறைய வாட்டி பேசியிருக்காங்க, முன்னே நம்ம பேசியிருக்கோம். நஜீப் காலத்திலே டீப் ஸ்டேட் கொண்டு வந்துடுவார், நாட்டில் வந்து கலவரத்தை கொண்டு வந்து வச்சு இவரே ஆட்சியில் உட்காந்து இவரை வந்து பிடிச்சி உள்ளுக்கு வைக்க முடியாத அந்த படப்பட்ட நஜீப்பே அது செய்ய கிடையாது. பட் இப்போ நடக்கிறத பார்த்தா அது இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுது. எங்கே ஃபீல் பண்ணுது, ஏன் உங்களுக்கு அதை ஃபீல் பண்ணுதுன்னு நீங்களும் சிந்திச்சு யோசிச்சு பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குறிஞ்ச காலத்தில் இந்த மஸ்ஜித் இந்தியா கோயில் விஷயத்தை ஆரம்பித்ததுலேருந்து, இந்த மஸ்ஜித் இந்தியா கோயிலை எடுத்துகிட்டு மடானி மோஸ்க் கட்டுறதுக்கு, ஸோ இந்த விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சது, ஸ்பாக் ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ்லாம் அதை செட்டில் பண்ணிட்டாங்க. கோயிலுக்காரவங்க வந்து இடத்த மாற்றுறாங்க, அது இஷ்யூ கிடையாது. பட் அங்கே ட்ரிகர் பண்ணதுலேருந்து தான் எங்கன்னா பிரைம் மினிஸ்டர் என்னைக்கு வந்து இது ஒரு இல்லீகல் ஸ்ட்ரக்சரு அப்படின்னு அவர் வாயால் வந்து ஆராம் சொன்னாரோ அன்னைக்கிலேருந்து ஆரம்பிச்சு தான் இந்த விஷயம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கூகுளில் வந்து நம்மளோட கோயில் எல்லா கோயிலும் அந்த கோயிலில் நிலம் வச்சுருக்காங்களோ இல்லையோ, புறம்போக்கு நிலத்தில் இருக்கோ, அவங்க சொந்த நிலத்தில் இருக்கோ, வீட்டுக்குள்ளே இருக்கோ, எதா இருந்தாலும் எல்லா கோயிலையும் அவங்க வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, கூகுள் மேப் நீங்கள் அந்த கோயில் பேர் அமுத்தினோன்னே கோயில் ஆராம்னு. ஸோ அது வந்து ஒரு பெரிய இதாக ஓடிக்கிடுச்சு. அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போய்ட்டு கோயிலுங்களாம் படம் பிடிச்சிட்டு, இந்த கோயில் வந்து இல்லீகல் நிலத்தில் இருக்குன்ட்டு சொல்லிட்டு போய்ட்டு கவுன்சில்லையும் பிஜாபாத் தானான்னு சொல்லுவாங்க, அங்கேயும் போய்ட்டு அட்வான் பண்ணுறது, ரெப்போர்ட் பண்ணுறது, இல்லை ஆன்லைனில் இமெயிலில் அட்வான் பண்ணுறது, கோயில் படத்தை படிச்சிருந்தேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அரசாங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த ஒரு இனத்தை ஒரு மதத்தை சேர்ந்தவங்க தான் நிறையா இருக்காங்க அந்த முக்கியமான பொசிஷனில். ஸோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இது மாதிரி வந்துருச்சு, நம்ம இதை ஆக்ஷன் எடுக்கலாம், நம்ம மேலே நினச்சும் லெட்டர் அனுப்புவாங்க சொல்லிட்டு இவங்களும் வந்து நோட்டீஸ் வந்து கோயிலுங்களுக்குலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா கோயிலுக்கு கொடுத்துட்டாங்க, ஒரு கோயில் 2 கோயில் இல்லை, எக்கச்சக்கமான கோயிலுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அது உங்களுக்கு கேள்வி இருக்கும், ஏன் வந்து சில இதில் ரொம்ப வருத்தமான செய்தி பார்த்தீங்கன்னா, இப்போ ஹிந்துங்களே வந்து என்ன கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் சொந்த நிலத்தில் கட்டிக்க வேண்டியதானே, ஒரு மடத்தனமான கேள்வி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது இந்த நாடு எப்போ உற்பத்தி ஆவணுச்சு, எப்போ வந்து லைன் ஆக்ட் வந்துச்சு, அதுக்கு முன்னே நம்ம வரும்போது நம்மளுக்கும் பிரிட்டிஷுக்கும் என்ன எக்ரிமெண்ட் இருந்துச்சு, நம்ம முன்னோர்கள் வரும்போது பிரிட்டிஷும் அரசருக்குள்ள என்ன எக்ரிமெண்ட் இருந்துச்சு, கோயில் எப்படி உற்பத்தி ஆவணுச்சு, இந்த ஹிஸ்ட்ரி தெரியாமல் பேசுவானுங்க. அது பேசுகிறவங்க விட்டுத்தானே இன்றைக்கி பேசுகிற நிறைய பேர் இருப்பாங்க. பட் இருந்தாலும் இது வந்து என்னென்னா, ஒரு கோயில் கட்டுறாங்கன்னா அந்த இடத்துல உள்ளவங்க தான் கட்டுறாங்க. ஆமாம், அந்த கோயிலில் என்னாச்சும் ஒரு கிடா வெட்டுறாங்களோ சரி, ஒரு திருவிழா நடத்துறாங்க சொல்லி அங்கே உள்ள இந்து மக்களுங்க தான் வராங்க. அந்த கோயில் ஆறாமோ அந்த நிலத்தில் இருக்கோ எந்த நிலத்தில் இருந்தாலும் சாமி அங்கே இருக்குது, எல்லாம் நம்பி தான் வராங்க. யாருமே வந்து ஒரு கோயிலை கட்டி யாருமே இந்த கோயிலா, அந்த கோயில் நிலம் வந்து இலிகல் நிலம், நான் அந்த கோயிலுக்கு போக மாட்டேன், திருவிழா சரிங்கன்னா நீங்கள் அப்படியே செஞ்சீங்கன்ட்டு யாரும் போக கிடையாது, போகாமல் இல்லை கிடையாது. ஸோ த மீன்ஸ் அங்கே ஒரு 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 பர்சன் இப்போ ஒரு திருவிழா நடக்கும் போது ஒரு 150-200 பேர் அங்கே போகும்போது த மீன்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக அது லீகலாக தான் இருக்குது. ஆமாம், அது வந்து நம்மளோட மனசாட்சி பாடல பார்த்தா அது லீகல். ஏன்னா சாமின்ட்டு தான் போகிறாங்க அங்கே வந்து. இப்போ வந்து இந்த கரியம் வீடோ சாரி அந்த உங்களுக்கு அந்த டேர்ம் சொல்லிடுறேன். சில பேருக்கு இந்த கரியன்னா சில பேர் சொல்கிறாங்க, ஏன் வந்து கரியன்றீங்கன்னு. அவன் கடற்கரைன்னு இருந்தாலும் அவனோட மனசு இன்னும் கருப்பாக அசிங்கமாக இருக்கிற வச்சு தான் அவனை வந்து கரியன்றோம்.
ஸோ தோல் கலரை பற்றி தோல் கலரை பற்றி சொல்ல கிடையாது, அந்த மனசு கரு அறிஞ்சு போன மனசு, அதனால தான் அந்த கரியன்றோம். அது வந்து அவருக்கும் அவரை சொல்லும் போது எல்லாம் நினைக்கிறாங்க அவர் தோலை சொல்கிறாரு. அஃப்கோர்ஸ்லாம் அவர் பார்க்க அப்படி தான் இருக்கார், பிளாக்ஸ் மாதிரி தான் இருக்கார் பாரு. இருந்தாலும் வந்து அதோட கேவலமானது வந்து அவரோட மனசு. ஏன்னா அவர் வந்து நம்ம இனத்துக்காகலாம் ஃபைட் பண்ணல. இப்போ இது சும்மா அவர் அந்த பதவியில் போட்டிருக்காங்கன்னா ரொம்ப வாங்க இப்போ அந்த பர்சனை வந்து டாபிக் லாரி அது கொஞ்சம் நான் முடிச்சுக்கிறேன். அந்த பர்சனை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னுக்கு இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த நடுப்பு உங்களுக்கு தெரிஞ்சிடும். 5 வருஷத்துக்கு முன்னே எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்காரு, பயங்கரமாக தாடியெல்லாம் வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் சாமி பக்தி அப்படி தான் இருக்கார். அதெல்லாம் நாடகம். அதான் அந்த மனசு கரைன்னு கருப்பாக போச்சுன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் தான் அவர் கதை சொல்ல வாழைப்பழம் பேச அது வந்து அந்த மூஞ்சை பார்த்துட்டு நீங்களே எடிட் பண்ணிங்க. போய் காலில் விழுந்துருக்கு இல்லை, அது டாபிக் அப்புறம் பேசுவோம். சார் எனக்கு தெரியும் அவனுக்கு ரொம்ப ஆவேசப்படுற, நானும் பார்த்தேன் அந்த வீடியோ அனுப்பி விட்டுருந்தாங்க. காலில் பேசுவோம், சரி அதை பேசுவோம். அது அப்புறம் அது முடிச்சுக்கலாம் டாப்பிக்கை சதீஷ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கோயில்ன்றது வந்து இப்போக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் மேலே நோட்டீஸை கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி வந்து பஞ்சிங்கிற ஒரு இடம் குவாந்தானில் குகைக்குள்ளே இருக்க ஒரு கோயில். அது நான் இந்த கோயில் வந்து ஒரு பப்ளிசிட்டி மாதிரி தான் எனக்கு கேட்டாங்க. அங்கே உள்ள சாமி வந்து ஒரு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அந்த நோட்டீஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. நேற்று வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நோட்டீஸை கேன்சல் பண்ணிவிட்டு அதை என்ஃபிக் வந்து அவர் நம்ம எம்பி ஃபார் இந்திரா மக்கோத்தா, ஆமாம், யார் சைஃபுடீன் அப்துல்லா பிஎன், அவர் பிஎன் அவர் வந்து ஃபார்மர் ஹையர் எஜுகேஷன் டெப்யூட்டி மினிஸ்டர் இன் அம்னோ. இதில் வந்து ஃபாரின் மினிஸ்டராக இருந்தார். அதுக்கப்புறம் பிஎன் கவர்மெண்ட்டில் என்னவா இருந்தார், ஃபாரின் மினிஸ்டர், பிஎன் கவர்மெண்ட் ஃபாரின் மினிஸ்டரா. ஸோ ஐ திங்க் அவர் போயிருக்காரு. போன மறுநாள் வந்து நேற்று வருது நியூஸு ரிவோக் பண்ணிட்டாங்க அந்த நோட்டீஸ். அப்படி அது பேக் ஃபயர் பண்ணோம், ஏன்னா பிஎன்காரவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் பிஎன் பிரிசத்துல் அவர் போயிருந்தார். அதை பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதை போய் கமிட்டியெல்லாம் பார்த்துட்டு இந்த கோயில் ரொம்ப நாள் அந்த இடத்துல இருக்குது, நியாயமே இல்லை நோட்டீஸ் கொடுத்ததுன்னு ஒரு பிஎன் எம்பி போய்ட்டு சொன்ன வயசு இன்றைக்கி வந்து அதோட தீர்ப்பு வந்து வேறு மாதிரி போயிடுச்சு. அதை கேன்சல் பண்ணிட்டாங்களாம். பட் அந்த இடத்த வந்து அவங்க கேசட் பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா அது கவர்மெண்ட் ப்ரொடெக்டட் ஏரியா. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதையா இப்போ நீங்கள் வாங்கலைன்னு சொல்லுவாங்க சில மடையனுங்க, அது விற்க முடியாது. அது அந்த மாதிரிலாம் நடக்கும். அது மாதிரி அதால் தான் நம்ம வந்து விழிப்புணர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கோம், கேள்வி கேட்குறவங்க இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா சதீஷ் அந்த கோயில் பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் தீர்வு கண்டுருச்சு. பட் அந்த மாதிரி அந்த கோயிலுக்கு வந்து இப்போ நினைக்கிற நிறைய பேர் பப்ளிசிட்டி மாதிரி நானும் போகணும்னு ஆசைப்படுறேன். அந்த கோயில் ப்ரொஃபஸர் ராமசாமி சொன்னார் போயிடும் அந்த கோயில், உலகத்துக்கே இப்போ தெரிஞ்சிருச்சு. நானும் போனதில்லை சதீஷ். நம்ம வந்து பத்துமலை கோயிலுக்கு போயிருக்கோம், சாரி இந்த ஆமாம் பத்துகேஃப் போயிருக்கோம், இப்போ மலைக்கு கல்லுமலை கோயிலுக்கு போயிட்டோம், அது போயிட்டோம். பட் இங்கே ஒன்று இருக்குன்ட்டு இந்த இது வந்தோன்னு தான் தெரியுது. பட் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஈப்போவில் வந்து ஒரு 3 கோயில் கொடுத்துருக்காங்க. பெரிய ஐயா கோயில், ஜலாம்பர் கோயிலுக்கு அடுத்தது மாதிரி அந்த கோயில் தான் சொல்கிறாங்க ஐயா கோயில். முனீஸ்வரர் கோயில் கிடாலாம் வட்டி ஃபேமஸாக செய்வாங்களே இப்போல புசிங்களா இங்கே. ஸோ அந்த கோயில் வந்து புசிங்கன்னா இப்போல அந்த கோயிலுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்து உடைக்கிற கட்டத்தில் இருக்குது. அதேமாதிரி பார்த்தா கில்லாங்கில் வந்து இப்போ இன்றைக்கி காலகட்டம் இன்றைக்கி காலகட்டம் தகவல் வந்துச்சு ஒரு 3 கோயில் கொடுத்துருக்காங்கன்னு. நம்ம ஆளுங்க போகிறாங்க பார்க்குறதுக்கு. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே இது இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு பார்த்தா 2 கோயிலில் வந்து சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கு. ஒரு கோயில் வந்து காப்பாரில், ஒரு கோயில் வந்து அம்பாங்கில். இந்த அம்பாங்கில் வந்து நல்ல வேலை பிடிச்சிட்டாங்க அவன் வந்து ஒரு இந்தோனேஷியன்ஸ் முஸ்லீம், இந்தோனேஷியாக்காரன், மலேசியாக்காரவங்கள இந்தோனேஷியாக்காரன். அவன் பார்த்தா ஒரு கிரீஸு கத்தி பாறாங்கு என்னென்னமோ தங்காய்மாயெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் இறங்கி பயங்கரமாக உடைக்கிறதுக்கு உடைச்சிட்டான், அந்த சூளத்தெல்லாம் உடைச்சிட்டான். ஆமாம், அது டைப்பிங்க, அது இங்கே அம்பாங்க. ஸோ சிசிடிவி நல்ல வேலை சிசிடிவி இருக்கிற வச்சு ஆளுங்க போயிட்டு அவனை பிடிச்சி உன்னை கொன்றுவான் அதெல்லாம் சொல்லி போலீஸை வந்துட்டு பிடிச்சிட்டாங்க. அவனை பிடிச்சி அவனுக்கு வந்து 5 வருஷம் ஜெயில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவன் கத்தியை வச்சுருந்ததுக்கு 5 வருஷம், 7 மாதம் வந்து 5 மாதம் வந்து கோயிலை அந்த சேதப்படுத்துறதுக்காக ஜலான் சிறந்த அவசியம் 5 வருஷம் கொடுத்துட்டாங்க அவனுக்கு. அவன் 5 வருஷம் முஞ்சாராத்திரம் அவன் ஒத்துக்கிட்டான் போயிட்டு. பட் அந்த காப்பார் கோயிலை உடச்சது யாரு தெரியல. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னு என்ன எனக்கு தோணுது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்று விட்டு ஒன்று வருது. முதல்ல அந்த கோயிலில் வந்து ஆறாம்னு சொன்னாங்க மஸ்ஜித் இந்தியாவை, அது முடிச்சுட்டு வந்து கோயில் ஆறாம்னு கூகுள், அது முடிச்சுட்டு வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்க. திடீர்னு பார்த்தா சட்டத்தை என் கையிலே எடுத்துக்கிறேன்னு சொல்கிற மாதிரி அவருக்கு பார்வையில் வந்து எந்த கோயில் பார்த்தா ஆறாம் நம்ம போய் உடைப்போம்
சொல்லிட்டு உடைக்கிறாங்க. உடச்சி பிடிச்சா அவன் வந்து கிருக்கேன் இல்லைன்னா ட்ராக்ஸ் இது இருக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் தான் செஞ்சுட்டான்னு அப்படி சொல்கிறாங்க. பட் இது 2 கோயில் நடந்துருச்சு தெரியாமல். இன்னும் கோயில் எத்தனை கோயில் நம்மளுக்கு தெரியல ஒன்றும். என்னைக்கே நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ இதுக்கு அந்த எவ்வளோ கோயில் இது போகும் நம்மளுக்கு தெரியல. கோயில்களை கையை வச்சா ஏன் அந்த டீப் ஸ்டேட்டை இங்கே நம்ம கொண்டு வரோம் பார்த்தோன்னா, இது இப்படியே வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஹிந்து மக்களுங்களுக்கு, மலேசியா இந்தியர்களுக்கும் இந்து மக்களுக்கும் எப்படி தோணும்னா, நம்மளுக்கு செக்யூர் இல்லாத மாதிரி ஒரு இது தோணும் நம்மளுக்கு. நம்ம கோயிலை போய் கையை வைக்கிறாங்களா? இப்போ சதீஷ் சில பேர் சொல்லுவானுங்க, நீ அதில் ஒருத்தன் கேள்வி கேட்குறான், அந்த கோயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா, அந்த கோயிலுக்கு நிலம் அவங்களோட நிலமான்ட்டு. அது கேள்வி இல்லை. இப்போ நீ அப்படியே வச்சுக்க, அந்த கோயில் ரெஜிஸ்டர் பண்ணல, கோயிலில் அது ஒரு நிலத்தில் இருக்குது. பட் 30-40 வருஷமாக இருக்குது, யாரும் கச்சூர் பண்ணல. ஆனால் இந்த மடானி அரசாங்கம் வந்தோம்னா அது கச்சூர் பண்ணுற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் நீ போய்ட்டு அந்த சொல்கிறவன் வந்து அங்கே போய் நிற்கிறான், இந்த கோயில் வந்து நிலம் எங்களோட இல்லை, சரியான ப்ராப்பரான ரெஜிஸ்டர் இல்லை. ஆனால் அவன் அங்கே நின்றுட்டு இருக்கும் போது ஒருத்தன் அவனோட குலதெய்வம் தான் வச்சுக்கியான். அது ஒரு ஐயாவோ ஒரு ஒரு கருப்பர் சாமியோ இல்லை ஒரு முனீஸ்வரோ காளியோ வச்சுருக்காங்க. நீ அங்கே நின்றுக்கிட்டு இருக்க, ஒருத்தன் போய்ட்டு ஆம்பர் எடுத்து அடித்து உடச்சிட்டு இருக்கான். இது தானா அறாமலா, இது அறாமலை கட்டியிருக்காங்க, அதனால தான் எவனே ஒருத்தன் மலாய்க்காரன் அடிப்பான்னு உங்களால் விட்டு கொடுத்துட்டு நின்று பார்க்க முடியுமா? அதுதான் இன்னைக்கு சொல்கிறவனுங்களே. இல்லை நான் தானா எனக்கு வேண்டியது நிலம் தான், நிலம் வந்து அவங்க பேரில் இருந்தால் தான் நீ காமி வைக்க முடியும்னு சொல்லுவியா? இல்லை அந்த ஒரு சிலையே வந்து உயிர் கொடுத்த கும்பாபிஷேகம் செஞ்சு 48 நாள் வந்து விருதம், அது என்னமோ சொல்லுவாங்க, 48 நாளும் மண்டலாபிஷேகம் செஞ்சு அதுக்கு உயிர் கொடுத்த ஒரு சாமியை அதை போய்ட்டு ஒருத்தன் உடைக்கும் போது எந்த ஹிந்து அப்படிப்பட்ட உனக்கு வந்து இல்லை அது சரி அவன் செஞ்சதுன்னா நீ ஹிந்துவே கிடையாது தான் நான் சொல்ல முடியும். எனக்கே அதை ஃபீல் பண்ணுது. என்ன நீங்கள் சொல்கிறீங்களா இது 100க்கு 100 மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த பேச்சு பேசுறது, அது நிலம் அவங்களோடையா, இது டெம்பிளா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. கோயிலை வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் கோயிலை வந்து மலேசியாவில் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. பிகாஸ் ஆல் த டெம்பிள் இது என்னன்னா பிரசத்வானா ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இது வந்து ரூமா இபாடட் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சட்டத்தில் எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து சர்ச் வந்து கத்தலிக் சர்ச் வந்து இஷ்டத்துக்கு கட்ட முடியாது. ஏன்னா ஒன் ஆஃப் த ரீசன் வந்து அதுக்கு வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் வெள்ளக்காரங்க காலத்தில் கொண்டு வந்துருக்காங்க. ஒரு அக்தா இருக்கு, ஒரு கத்தலிக் இதுன்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி வந்து கிறிஸ்டியன் ஒரு கவுன்சில் வர வச்சிருக்காங்க. ஸோ அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் இதில் வந்து இட் இஸ் நாட் ரிச்சுவலிஸ்டிக் ரிலிஜன் எக்ஸப்ட் ஃபார் கத்தலிக்கில் தான் ரிச்சுவல்ஸ் இருக்கும். நம்ம அந்த சில வழிபாடுலாம் இருக்குது. நீங்கள் மற்ற இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஷாப் லாட்டில் கூட போய்ட்டு வச்சு கும்பிட்டுக்குவாங்க. இதுதான் வந்து எங்களுடைய வழிபாட்டு தலம் அப்படின்னு சொல்ல முடியும். அது கிறிஸ்டியனிட்டியில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜக்கீம்னு ஒன்று இருக்குது. அப்போ அவங்க ஜக்கீம் அதோட ஒரு ஸ்டேட்டில் வந்து மஜ்லிஸ் அகமா இஸ்லாம் இருக்குது. அவங்க வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அதே போல் ஒவ்வொரு இதுக்கும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் புத்திஸ்ட் கவுன்சில் கூட இருக்குது, புத்திஸ்ட் ஃபெடரேஷன். அவங்க வந்து இந்த புத்திஸ்ட் டெம்பிள்லாம். பட் இதில் இல்லாதது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 மேஜர் மதங்களில் இல்லாதது என்னென்னா, ஒன்று ஃபார் ஹிந்துஸ், another one is for the தாவீஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சீனசாமி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா மாதிரி அவங்களும் கட்ட சட்டமாக காரசாரமாக வந்து கத்தி பாறாங்களாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கோயில்கள் வந்து தாவிசம் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு பாடி இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. மலேசியாலே பினாங்கில் மட்டும்தான் இந்தியன் என்டோமெண்ட்ஸ் போர்ட் இருக்குது. அதுவும் வந்து ஒரு 11 கோயில்கள் தான் அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்குது. கோயிலை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு என்டிட்டி கிடையாது. ஆர்ஓஎஸோட வேறு வந்து ஆர்ஓஎஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா ரிஜிஸ்ட்ரா ஆஃப் சொசைட்டி டஃப்தார் பெர்துபுகான். ஒரு பெர்துபுகானை வந்து டஃப்தார் பண்ணுற பவர் தான் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு ஆர்ஓஎஸான ஒரு என்டிட்டி. அந்த என்டிட்டியோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா பிரசத்வானை ரெஜிஸ்டர் பண்ணுறது தவிர கோயில் ரெஜிஸ்டர் பண்ணுறது கிடையாது. தென் இதுக்கு பின்னால் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம் டேவிட், அந்த நிலத்தை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கு பிளான் போடணும். ஸோ இதில் எதனாச்சும் ஒரு இடத்துல வந்து இருக்கும். பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் வந்து ஒரு டசார் கிடையாது, அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கைட்லைன் கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் கோயில் கட்டிக்கலாம், கோயில் கட்டுறதுக்கு இந்த மாதிரி நிலம் ஒதுக்கணும். நீங்கள் வந்து முஸ்லீம்ஸ் கூட இதை கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க வந்து ஸ்டேட் ரிலிஜன். இஸ்லாம் இஸ் ஆஃபிஷியல் ரிலிஜன் ஆஃப் த ஃபெடரேஷன். ஸோ அவங்களுக்கு வந்து கைட்லைன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல இந்த இடத்துல நீங்கள் மஸ்ஜித் கட்டணும்னா இந்த அகமா, நீங்கள் இந்த இடத்துல ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வரீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மஸ்ஜித் இடம் ஒதுக்கணும். நீங்கள் வந்து ஒரு கொண்டமினியம் கட்டுறீங்கன்னா ஒரு சூறா ஒதுக்கணும். நீங்கள் வந்து ஒரு ஷாப் ப்ளாட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு காலேஜ் நடத்த போகிறீங்கன்னா, ஒரு சென்டர் நடத்த போகிறீங்கன்னா ஒரு சூறா வைக்கணும். இதெல்லாம் வந்து சட்டத்தில் இருக்குது. நான்
முஸ்லீம்ஸ்க்கு எஸ்பெஷலி ஹிந்துஸ் அண்ட் தாவிஸ்க்கு வந்து இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ ஆஃப்கோர்ஸ் அதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் ஏன் இந்த மாதிரி நீங்களாம் கேட்கல அப்படின்னு கேட்பாங்க. இந்தியர்கள் இந்த நாட்டுக்கு வந்தது வந்து 1700களில் ஏறக்குறைய 250 வருடங்களுக்கு முன்பு 280 வருடங்களுக்கு முன்பு இங்கே வந்திருக்காங்க. ஸோ 280 வருடங்களுக்கு முன்பு வரப்போ வெள்ளக்காரன் வந்து ஒரு லைனாக வச்சுருந்தான் டேவிட், அவன் ஒரு ரெகுலேஷனில் வச்சுருந்தான். ஸோ அதெல்லாம் அவன் போன பிறகு இந்த நாடு அரசாங்கம் உருவான பிறகு இதெல்லாம் யாரும் ஃபாலோ அப் பண்ணலை. அப்போ அவன் விட்டுட்டு போனது தான். ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும், ஹாஸ்பிட்டல் உள்ளே இருக்கும். நீங்கள் வந்து பூசிங் சொன்னீங்க, இந்த இடம் சொல்கிறீங்க டேவிட், டைப்பிங் ஹாஸ்பிட்டல் உள்ளே இருக்குல்ல, நான் பிறந்த ஹாஸ்பிட்டலில் அது எனக்கு வந்து நேச்சுரலாகவே வரும். அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளதுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கானுங்க டேவிட். அந்த ஹாஸ்பிட்டலே கவர்மெண்ட் கட்டின ஹாஸ்பிட்டல் இல்லை, சீனா அந்த காலத்தில் காசு சேர்த்து கட்டின ஹாஸ்பிட்டல், வெள்ளக்காரன் வச்சுருந்த ஹாஸ்பிட்டல். அந்த கோயில் காலங்காலமாக அங்கே தான் இருக்குது. அதை வந்து நீ இப்போ வந்து எடுக்கணும், இது வந்து ஆறாம்னு சொல்கிறாங்களா, இது என்ன கொழுப்பு இருக்கும்? இதை வந்து நம்ம ஆளுங்க வந்து இதையா போயிட்டு கோயில் உங்களுக்கு வந்து இதனால தான் நம்ம சொல்கிறோம் அரசியல் தெளிவு ரொம்ப முக்கியம். தெரியாமல் வாய்க்கு வந்ததை பேசாதீங்க. இன்றைக்கி ஒரு மரம் இருக்குன்னா மரத்தை சுற்றி துணியை கட்டி விட்டுட்டு கோயில்னா நானும் வந்து எனக்கும் அதில் உடன்பாடு கிடையாது. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மரத்தை காப்பாற்றணும், அந்த மரம் இருக்குது, அது இயற்கைக்கான ஒரு ரீசனாக தான் இருந்துச்சு. பட் அந்த இடத்துல போயிட்டு வந்து அதுக்கு நானும் ஒத்துக்கலை. பட் ஹிஸ்டாரிக்கலாக இருக்கிற கோயிலுங்க மலைக்கிட்ட இருக்கும், குகையில் இருக்கும், ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கும், ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஆளுங்க புழங்கின இடம். அதனால் வந்து இந்த இடத்துல அது இருக்கும். அதை வந்து எப்படி லீகலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேசுகிறத விட்டுட்டு நீங்களும் கூட சேர்ந்துக்கிட்டு கேள்வி கேட்காதீங்க. நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நாங்கள் உங்களை கேட்காத கேள்வி கேட்போம். சரி சதீஷ், இது நீ பார்த்தனா சதீஷ், இந்த இப்போ எங்கே தப்பு நடந்திருக்கு, ஏன் வந்து ஹிந்து கோயிலுங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இந்த நாட்டில் இருக்குன்ட்டா அஃப்கோர்ஸ் அதாவது சட்டத்திட்டங்கள். நீ பார்த்தனா ரோமன் கத்தலிக் பிஷப் இன்கார்பரேட்டட் ஹேக் 1957 அது ரிவைஸ் வந்து 1992 தான் பண்ணியிருக்காங்க, ரிவைஸ் பண்ணியிருக்காங்களா. பட் அது என்னன்னு பார்த்தோன்னா சதீஷ், அது வந்து அக்தா பிஷப் ரோமன் கேத்தலிக் பெர்படனன் கார்பரேஷன் கீழே 1957 வந்து ஆக்ட் இருக்கு, கவர்மெண்ட் கீழே, மலேசியன் கவர்மெண்ட் கீழே ஆக்ட் இருக்கு கிறிஸ்டியனிட்டிக்கு வந்து. ஸோ அவங்க வந்து செயல்படலாம் அந்த நாட்டில். அவங்க வந்து சர்ச்சஸ் திறக்கலாம். அந்த சர்ச்சஸ் வந்து எப்படி எந்த அடிப்படையில் இருக்கும்ட்டு அவங்க வந்து ROS போக தேவையில்ல. ஆமாம், கிறிஸ்டியன்ஸ் வந்து நான் வந்து ROSல போய்ட்டு அப்தார் பண்ணிக்கணும். அது கேத்தலிக் தானே, கேத்தலிக் அது அஃப்கோர்ஸ் ரோமன் கேத்தலிக். அப்புறம் வந்து இதே இந்த ஆக்ட் கீழே வந்து இதையும் வச்சுருக்காங்க, ப்ரொட்டஸ்டன்ட் சில இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஃபெடரேஷன் கீழே போயிடும், அது கிறிஸ்டியன் கீழே ஃபெடரேஷன் கீழே போயிடும். ஸோ இது வந்து இந்த ஆக்ட் வந்து ஸ்பெஷலி ஃபார் கேத்தலிக்ஸ்க்கு. ஏன்னா கேத்தலிக்ஸ் கோயில் வந்து நிறையா இருக்கும், சர்ச்சஸ் வந்து நிறையா இருக்கும், கோயிலுங்க மாதிரி ஏறக்குறைய சிலை வழிபாடு அதெல்லாம் சிலை வழிபாடு நிறையா இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மை 1957 செஞ்சது இட்ஸ் டூ லேட். நம்ம என்ன சொன்னோம், இதுக்கு முன்ன ரிஃபார்ம் நேற்று கூட நான் உட்காந்து கேட்டேன். நம்ம மகா பயங்கரமான பொய் சொல்கிற ஒரு மலேசியாலே வந்து முதல குத்தி பொய் சொல்லி ஏமாற்றி இந்த சமுதாயத்தையும் ஓட்ட வாங்கின பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்க கட்சி மாநாட்டில் வந்து அவர் டசார் பேசுகிறாரு. இப்போ கூட பேசிகிட்டு இருக்காரு, அது கேட்க அப்புறமா தான் கேட்கணும். ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா, மொத்த போயிட்டு மைக்கில் பண்ணணும் ரீஃபார்மாசினாரு. அதை சொல்லும் போது எனக்கு உண்மையாக வைத்த வயலாம் எரிஞ்சிச்சு. அது எவ்வளோ பேருக்கு எரிஞ்சிச்சு தெரியல பார்த்தவங்களுக்கு. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அங்கே உள்ளவங்களை வந்து எல்லாம் ரிஃபார்மாசின்னு கத்துறாங்க. என்னத்துக்கு ரிஃபார்மாசி கத்துறாங்க தெரியல. ரிஃபார்ம் பண்ணுற இடத்துல இருந்துக்கிட்டு ஏன் ரிஃபார்மாசி கத்துற? நீ ரிஃபார்ம் பண்ண இடத்துல இல்லாதப்ப ரிஃபார்மாசின்னு நீ கத்துன யாருக்கிட்ட? பிஎன் அரசாங்கத்தை பார்த்து. இப்போ என்ன சொல்ற? ரிஃபார்ம்ன்ற என்னத்தை ரிஃபார்ம் சொல்ற? மீன்ஸ் இன்னும் 100% ரிஃபார்ம் இல்லை. அதான், ஏன்னா நீ இப்போ பொய்யா தான் கூட படுத்திருக்க, பிஎன் கூட பொய்யாக படுத்திருக்க. நீ வப்பாட்டி கூட சொல்ல முடியாது, நீ பொய் சுத்தமா பொய். அது அரசாங்கம் பொய். ஏன்னா நீ முதலோட ரிஃபார்ம் இருக்க, ரிஃபார்ம் பண்ற என்ன ரிஃபார்ம் பண்ணிருக்கன்னு நீ சொல்லணும் உன்னோட டசார் ஸ்பீச்ல. நாங்க இதை ரிஃபார்ம் பண்ணிருக்கோம், அதை ரிஃபார்ம் பண்ணிருக்கோம். ஏன் சொல்றேன் சதீஷ், ரிஃபார்ம்னு சொல்லிட்டு வந்தது நிறைய ரிஃபார்ம் பண்ணலாம் சதீஷ். ஒன் ஆஃப் த ரிஃபார்ம் என்ன சொல்றேன்னா, ஹிந்துங்க கோயில் இன்னைக்கு ரொம்ப ஹாட்டாக ஓடிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப ஆத்திரம் என்னன்னு பார்த்தேன்னா, இன்னைக்கு ஸ்பீச்சஸை பார்த்தேன், பாசானை பார்த்தேன், எழுதி கொடுத்துட்டாங்கன்னா என்னன்னு தெரியல, நீங்க இதை தான் பேசணும்னு சொல்லிட்டு. ஏன்னா லைஃப் டெலிகாஸ்ட் ஓடுது, நீங்க இதை தான் பேசணும்னு சொல்லிட்டு செட்டப் நிறைய பேர் ஒரு இந்தியன்ஸ் வந்து 2-3 பேர் பேசுனாங்க, முஸ்லீம்ஸ் பேசுனாங்க, இந்தியன்ஸ் ஒரு லேடி மற்றவங்களாம் பேசுனாங்க, டச்சே பண்ணல. ஆனால் அந்த இந்தியன்ஸ் லேடி என்ன பேசிட்டு போகணும்னு எனக்கு தெரியல. பிற்பாடுவானா இருக்கணும், எல்லாத்துக்கும் சமசரியா இருக்கணும்னு. நீ இருக்கிற கட்சியில் அது நடக்காது, அது நடக்காத ஒரு விஷயம். அதுக்கு தெரியுமா தெரியல. ஜோஹரோட வாக்கியில் பேசுனாங்க, அவங்களுக்கு தெரியுமா தெரியல, எனக்கு தெரியல. அவங்க வந்து
நானும் வந்து பேசிட்டு போகிறேன், அடுத்த வாட்டி சீட்டு கொடுப்பானுங்க, நம்ம குடும்பத்தை நம்ம பொழப்ப பார்த்துக்குவோம், நம்ம பொசிஷனை பார்த்துக்கோம் நினைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா ரமணன் பேசினாரு, நாயப் பிரசிடென்ட் ஆச்சேன், அவர் வந்து பேசினாரு. நான் நினச்சேன் அட்லீஸ்ட் ரமணனாச்சும் ஒரு சாலிட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. அவர் பார்த்தா அந்த அளவு விஷயத்திலே பேசிட்டு போயிட்டாரு. நாங்கள் வந்து நிறையா இந்தியனுக்கு செஞ்சுருக்கோம், நிறையா பேர் கடை என்ன சொல்லுவாங்க, கடன் கொடுத்துருக்கோம், கடையா என்ன சொல்லுவாங்க, அந்த கடனாளி ஆக்கியிருக்கோம் நிறைய பேர். அதை தான் அவர் சொல்லிட்டு போறாரு, நிறைய செஞ்சுருக்கோம், இதை வந்து வெளியில் யாரும் சொல்றது இல்லை, எல்லாம் வந்து ஃபிட்னா தான் அன்னைக்கு த்ரோவா இருக்கு. ஏன்னா நான் ஃபிட் தான் பண்ண போறேன், நீ உண்மையாக கடன் தானே கொடுத்துருக்க, நீ யாருக்கும் கிராண்ட் கொடுக்கலையா, கடன் தானே கொடுத்துருக்க, நீ ஒரு பெரிய மகா தலைவனு கிடையாது. இப்போ நம்ம கேட்குறது என்னன்னா சதீஷ், ஈவன் அவ்வளோ பேர் பேசுனாங்க இந்த கோயில் விஷயத்தை டச்சே பண்ணல. ஏன்னா அவ்வளோ முக்கியமான விஷயம் இந்த கோயில் விஷயம், நீ இந்த இடத்துல டச் பண்ணல. முக்கியமான தருணம் வந்து அதுதான், கட்சியோட இடத்துல தான் நீ அதை பேச முடியும். தசார் பத்தி பேசுற இடம், இந்த மாதிரி கோயில்லாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இதுக்கு ஒரு நீ வந்து காமெண்ட் பண்ண தேவையில்ல, நீ அவனை பற்றி எதிர்த்து பேச தேவையில்ல, ஏன் கோயிலெலாம் உடைக்கக்கூடாது அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. பட் அட்லீஸ்ட் ஒரு பாலிசி மேட்டை கொண்டு வரணும். பாலிசி மேட்டரை பற்றி பேசியிருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா சதீஷ், படானான்னு கொண்டு வரும்போது ஏன் நம்மளோட இந்து கோயில்களை ரெஜிஸ்டர் பண்ணுறதை கொண்டு போயிட்டு ROSல வைக்கணும் தான் கேட்குறேன். எக்ஸாக்ட்லி, ROSல வைக்கணும். ROSல வைக்காதீங்க, அதை படானான்னு ஆக்கிடு. ஏன்னா இருக்கு கிறிஸ்டியன் செய்யும் போது ஏன் வந்து ஹிந்துக்கள் செய்ய முடியாது? சரி, நான் கேட்குற சரியா இல்லையா? நம்ம என்ன சொல்றோம்னா ஹிந்து மதம்ன்றது வந்து ஒரு பெரிய மதம், பெரிய அலையிலாது. அதில் வந்து கோயில் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு தலை திருப்பின்னு சொல்லுவாங்க பாரு, அந்த வந்து ரொம்ப சுடுகாட்டு இடத்துல இருப்பாங்க, அவர் வந்து தலை திருப்பின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த, சுடுகாட்டு அவர் தான் ஜாகா பண்ணுவார். அதுவும் ஹிந்து மதத்தை சம்மந்தப்பட்டது தான். அங்கேருந்து சிவன் மட்டும் இந்து மதம் சம்பந்தப்பட்டது. இது எல்லாமே எல்லாம் நீ எந்த கோயில் கட்ட போறனாலும் அது இந்து மதம் சம்பந்தப்பட்டது. ஏன் ஒரு படானான் கொண்டு வந்துட்டு அதை கவர் பண்ணிக்கலாம். இப்ப அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அங்க கொண்டு போனா என்ன பியூட்டிவா இருக்கு. இல்ல டிவிட், இது நீங்க சொல்றீங்களா, இது வந்து 100க்கு 100 இதானது. நீங்க தலை திருப்பின்னு சொல்றீங்க, நான் கேள்விப்பட்டதில்ல. அந்த காட்டேரி அம்மன் அதான் சொல்லுவாங்க, தலை திருப்பி தான் சொல்லுவாங்க, காட்டேரின்னு சொல்லுவாங்க ஒண்ணு. ஏன்னா சாரி இல்ல, அடிக்க போறாங்க. அது என்னன்னா நீ அந்த பிரதத்தை உள்ள கொண்டு போகும்போது அந்த இடத்துல திருப்புவாங்க அப்படி. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு நீ காட்டிட்டு தான் சொல்கிற, பட் அவங்க ஒருத்தர் இருப்பாராம், அவர் தான் வந்து தலை திருப்பின்னு சொல்லுவாங்க, என்னமோ சொல்லுவாங்க அதுக்கு. எனக்கு ரொம்ப தெரியும் தெரியுமா, விளையாடாது இல்லை அது எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த காட்டேரின்னு சொல்லுவாங்களா, அது வந்து எல்லாரும் ஒரு இதாக பேசுவாங்க. ஆனால் ஒரு அம்மன் இருக்கு, அவங்களோட கீழே மட்டும் காட்டேரி அம்மன் ஒரு அம்மன் இருக்காங்க, அவங்க கும்பிடுறாங்க. எனக்கு தெரியும், நான் கும்பிட்டுருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு அம்மன் இருக்கு, அது காட்டேரியா எல்லாம் பயப்படுவாங்க பாருங்க. அப்புறம் முனி வந்து ஒரு சிலவங்க கும்பிடுவாங்க, ஒரு சிலவங்க கும்பிட மாட்டாங்க, பயப்படுவாங்க. பட் அதெல்லாம் இந்து தான், இதெல்லாம் இந்து கடவுள். அதனால தான் நான் சொல்றேன், நீங்க வந்து கோடிஃபை பண்ண முடியாது இந்து மதம், நம்ம நிறைய பேர் சொல்லியிருக்கோம். பட் அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியும். அதாவது வந்து ஆர்கனைசேஷன் ஒன்று வைக்கலாம். இட்லீஸ்ட் நீ இப்போ சொல்லியிருக்கலாம், எவனாச்சும் ஒருத்தன் ஆஃப்கோர்ஸ் அது வந்து ரொம்ப கஷ்டம், என்டோமெண்ட் போர்டு கொண்டு வரதே பெரிய கஷ்டம்னு சொல்றானுங்க. இன்கார்பரேஷன் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா லேண்ட் பிரச்சனை எல்லாத்தையும் வந்து நாளைக்கு தீர்த்தரலாம். ஏன்னா இப்போ சர்ச், கேத்தலிக் சர்ச் வந்து எதுவும் வந்து எந்த ஊரா வீட்டு நிலத்தெல்லாம் இருக்காது, ஏன்னா கேத்தலிக் சர்ச் கீழே இருக்கும். இல்லை இருக்கு சில இது வந்து எஸ்டேட்ஸ் அப்படியே இருக்கு. இது அந்த என்ன சொல்லுவாங்க, எஸ்டேட் சர்ச்சில் இருக்கும். எஸ்டேட் கட்டும் போது கோயிலும் சொல்லுவாங்க, செப்பல் கோயிலுக்கு விளக்கரம் வரும்போது வேளாளங்களுக்கு அவன் ஃபேராக தான் நடந்துக்கிட்டான். கோயில் ஸ்கூலு எல்லாம் கட்டி கொடுத்துட்டு அவன் சாமி கும்பிட்றதுக்கும் செப்பலை வச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த செப்பலும் சில செப்பல் இருக்குது. பட் அது இஷ்யூ வராது, ஏன்னா அது கிட்டத்தில் வந்து எதுன்னு பார்த்தோன்னா ரொம்ப கிட்டத்தில் இருக்கிற சர்ச் தான் வந்து ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த சர்ச் நார்மலாக வந்து அவங்க இது பண்ணிக்க மாட்டாங்க, செப்பல் இருக்க சர்ச்சுக்கு வந்துருங்கன்ட்டு அந்த டிசிப்ளின் இருக்கும், எல்லாம் சர்ச்சுக்கு தான் போவாங்க. ஃபைட் பண்ணுறது ரொம்ப குறைவு. பட் எனக்கும் அந்த மாதிரி கேஸ் இருந்துச்சு, இந்த செப்பல் இது மாதிரி இருக்குது, கட்ட விட மாட்டானுங்க, எடுக்க விட மாட்டாங்கன்னு. நான் என்ன சொன்னேன்னா, நான் வந்து பேசுவேன், நம்ம வந்து சண்டை கொடுப்போம், நாளைக்கு கிறிஸ்டியன் ஃபெடரேஷன் இருக்கும், அங்கே உள்ள பிஷப் இருப்பாங்க, அந்த வட்டாரத்தோட சர்ச் ஃபாதர் இருப்பார், பாரிஷ் இருக்கும், எல்லாமே இருக்கும். நான் எடுத்து கொடுத்துருவோம் உங்களுக்கு, சண்டை கண்டே கொடுத்து அவன் சின்ன உண்மையாடா இதுவும் வந்து பிரச்சனையாக வருமா, பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கின்னு எடுத்து கொடுத்துருவான். பட் அந்த இதை வந்து சர்ச் ரெக்கக்னைசேஷன் பண்ணலன்னா உனக்கு அந்த இடத்துல மாசு நடக்காது, ரைட்டா இல்லையா? ஸோ டிசிப்ளினாக ஒரு இது வச்சுருக்காங்க அவங்க. அதே மாதிரி இன்கார்பரேட் எடுத்துருமா, இது ஹேக் இருக்கு. ஆமா, இன்கார்பரேட்டட் பிஷப். சோ அந்த ஹேக்ல அதே மாதிரி ஹேக்ல வந்து இந்து மதத்தை கொண்டு போயிட்டு படானா ஆக்கணுமா, இந்த மீன்ஸ் இந்த லேண்ட் மேட்டரு, இந்த வழிபாடு பிரச்சனை இதெல்லாமே குறைஞ்சிடும். அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல வந்து இவங்க இந்துவா இல்லையான்னு டிசைட் பண்றது இந்த படானா பண்ணிக்கிடலாம். ஏன்னா
இந்துன்றது வந்து ஒரு பெரிய அழகு சதீஷ். அது இல்லை அது வந்து ரவி நீங்கள் சொல்கிறீங்களா இதுதான் ஃபார்மலைஸ் பண்ணணும்னு சொல்கிறது. இதை வந்து ஐடியாவை கூட இவனுங்க பேச மாட்டானுங்க பார்த்தீங்களா. இதுதான் வந்து ரிஃபார்ம், சோ கால்ட் ரிஃபார்ம் வந்து இந்த நாட்டில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. பட் கோயிங் பேக் டு த இது இந்த டெம்பிள் இதெல்லாம் நீங்கள் டீப் ஸ்டேட்டில் ஆரம்பிச்சு இங்கே வந்துட்டீங்க. இந்த டீப் ஸ்டேட்டோட ரோல் வந்து இதில் என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எஸ்பெஷலி இப்போ இந்த நடந்த சம்பவங்களை வச்சு நீங்கள் என்ன பார்க்குறீங்க? சரி, இப்போ நீ பார்த்தனா நம்மளோட எலெக்ஷன் முடிஞ்சு 30 இயர்ஸில் போயிட்டு இருக்கோம். இன்னொரு 2 இயர்ஸில் வந்து அது மாற்றாங்க ஆகும். அண்ட் ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து 60 டேஸ்க்குள்ளே எலெக்ஷன் வச்சு ஆகணும். ஸோ இதான் ப்ரொசீடியர். இன்னொன்று பார்த்தோன்னா வரப்போகிற இதெல்லாம் அப்படியே போய்கிட்டு இருக்கு, நோக்கி போய்கிட்டு இருக்கு. சபாசராவை வந்து அந்த இஷ்யூ இல்லை, இந்த சபாசராவுக்கு வந்து அந்த இஷ்யூ வராது, இந்து இஷ்யூ வந்து அங்கே வராது. பட் மெயின்லி மலேசியா சிமனஞ்சம் இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவில் அது. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தோன்னா எலெக்ஷன் வரப்போது நம்மளோட பாப்புலரிட்டி அங்கே இருக்கா, நம்மளால் தெளிக்க முடியும். பட் எனக்கு அந்த பவர் வரும். ஐம் பவர் கிரேஸ்ன்னு வச்சுக்கேன். எனக்கு நான் அங்கேயே உட்கார போகிறேன், டிக்டேட்டர்ஷிப்னு வச்சுக்கேன். நான் இன்னொரு டேர்ம் இருக்கணும். நான் இன்னொரு டேர்ம்னு இருக்கணும். என்ன செய்யணும்னா ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் சதீஷ். இந்த உதாரணத்தை நீங்கள் எடுத்துங்க சதீஷ். இது சாத்தியம் இல்லையான்ட்டு இது வந்து நான் சொல்லி ஆகணும். மலேசியா அந்த மாதிரி நடந்தது இல்லையா? நடந்திருக்கு. எப்படி பார்த்தா ரொம்ப காலத்துக்கு முன்னல்ல, இதே கோவிட் காலத்தில் நடந்துச்சு. கோவிட் காலத்தில் வந்து என்ன நடந்துச்சுன்னா பார்லிமெண்ட் வந்து இது பண்ணிட்டானுங்க, சஸ்பெண்ட் இல்லை இது டரோலாட் கொண்டு வந்தாங்க. எமர்ஜென்சி பார்லிமெண்ட் சஸ்பெண்ட் பண்ணானுங்க. எமர்ஜென்சி லா கொண்டு வந்தான் மொய்தீன். அவர் என்னத்துக்கு கொண்டு வந்தார், என்ன பண்ணாரு நம்ம யாருக்கு தெரியாது பாரு. அஃப்கோர்ஸ்லாம் அவர் ஒரு வழி சொல்கிறாரு, இப்போ கிராக்கான நிப்பாட்டணும்னா நம்ம வந்து எமர்ஜென்சி லா கொண்டு வரணும், பார்லிமெண்ட் கூட வரக்கூடாது, ஆள் தொத்து நோய் வந்து பரவன்ட்டு. அது ட்ராமா எல்லாத்துக்கும் தெரியும். அவர் அந்த டைமில் பவராக இருக்கணும் சொல்லிட்டு தான் வந்து அந்த வேலை செஞ்சார். பார்லிமெண்ட் வந்தால் இது ஒரு கேட்சவாகும், அவரோட பதவி மெஜாரிட்டி போயிருக்க முடியாதுன்ட்டு. அது ஒரு வகையில் டீப் ஸ்டேட் தான். அது அந்த ஐடியா அவங்க கொண்டு வந்தது எமர்ஜென்சி லா. அஃப்கோர்ஸாக அதில் அரசர் சைன் வச்சுருக்கணும், ப்ரொசீடியர் இருக்குது. பட் இப்போ எப்படி நடக்கும், அது முடிஞ்சிருச்சு. பட் அன்வார் எப்படி இதை செய்ய முடியும்? அன்வார் நினச்சாருன்னா எமர்ஜென்சி லா கொண்டு வரலாம். எமர்ஜென்சி லா கொண்டு வந்ததுக்கு காரணம் வேணும், ஒரு காரணம் இருக்கணும். என்ன காரணம்? ஹிந்துக்கள் வந்து கொதிச்சு போயிட்டாங்க, ரேஷியல் ரைட் வந்துருச்சு, ரேஷியல் டென்ஷன் இருக்கு, 3R இருக்கு, லீடர்ஸ் எல்லாம் பிடிச்சி போடணும். அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா நீ இருப்ப, நான் இருப்பேன். எத்தனை நாள் தெரியாது சொஸ்மான்ல அந்த மாதிரி ஒரு காலம் வந்துச்சுன்னா ராமசாமி சொல்ல தேவையில்ல. பொங்கோஸ் அவர் தான் போய் உள்ளுக்குன்ட்டு. ஏன்னா ஆப்ராசி லாலாங்கன்னு ஒன்று வந்து ரைட்டு, அதே கேட்கலாம் நேற்று. ஸோ அதே மாதிரி வந்து ஆப்ராசி லாலான்னு வந்தது வந்து இப்போ ஆப்ராசி சொஸ்மா இல்லை சொஸ்மி இல்லைன்னா மடானி சொஸ்மா என்ன வேணா பேர் வச்சுக்கலாம் அதுக்கு. ஸோ இந்த 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 டென்ஷனை உருவாக்குறது எந்த இடத்துல வந்து மக்கள் வந்து ரொம்ப ஆத்திரப்பட ஆரம்பிப்பாங்க. எங்கே ஆத்திரப்பட? இப்போ வந்து ஒரு கோயிலை உடைக்கிறாங்க. இப்போ அந்த அம்பாங்கில் நடந்தது சரி, காப்பாலில் நடந்தது சரி, தைப்பிங்கில் கூட ஒரு வாட்டி நினச்சி கோயிலை போய் உடைச்சிது. கேட்டால் அவங்க கிறுக்கன்றாங்க. அதே வந்து அதோட மூட் வேற மாதிரி மாறுது வச்சுக்க. நார்மல் பர்சன் ஒரு 5-6 பேர் சேர்ந்துட்டு ஒரு ராயட் மாதிரி போய்ட்டு ஒரு கோயிலை உடைக்கிறாங்க. அந்த மாதிரி நடக்கும் போது ஹிந்துக்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. கர்லிங்கில் நடந்தது இல்லை, கர்லிங் நடந்த மாதிரி. பட் அது சிஜாரா சொன்னோமா அந்த மோட்டர் சோப்ராண்டை பாய்ச்சிக்குவாங்களா. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்னா திடீர்னு அந்த மாதிரி ஒரு கூட்டமாக போய்ட்டு ஒரு கோயிலை உடைக்கிறது நடக்குது. நடக்குமா? வாய்ப்பு இருக்குது. இதுதான் டீப் ஸ்டேட் சொல்லுவாங்க. ஒரு குரூப் இருக்கலாம். இது நம்ம செஞ்சோமா இங்க அந்த டென்ஷன் இருக்கும், அந்த டென்ஷன் தான் பொங்குவாங்க. யாரு வந்து இந்த சமுதாயத்துல ரொம்ப பொங்குறது பார்த்தோன்னா நம்ம இனம் தான். நம்மளுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் ஆத்திரம் வரும். ஏன்னா நம்மளோட ஒன்று வந்து நம்மளோட சாமியோ நம்ம கும்பிட்ற வணங்குறத வந்து நம்மளை கேவலப்படுத்தினாவோ இல்லை சதீஷ், ஒரே ஒரு வார்த்தை கில்லிங்ன்ற ஒரு வார்த்தை, அதே நமக்கு அதுக்கே இவ்வளோ ஆத்திரப்படுவோம். நம்ம ஒருத்தரை பார்த்து கில்லிங்ட்டா அந்த வார்த்தை வந்து ஏற்றுக்க முடியல. அந்த வார்த்தை தவறான வார்த்தை கிடையாது. இல்லை நீ வந்து நம்ம அவமானப்படுத்துறதுக்கு சொல்றேன், அது ஜஸ்டிஃபைட் பண்றதுக்கு சொல்லலாம். பட் அந்த வார்த்தையை நம்ம நீ அதை அவமானப்படுத்தல சொல்ற, லைக் ஹர்ட்டிங், இன்சால்ட் பண்றதுக்கு சொல்ற. இன்சால்ட். பட் கோயில நீ போட்டு குரூப்பா போய் உடைக்க வச்சு, இங்க ஒரு 5 கோயில் அங்க 4 கோயில் இப்படி உடைச்சேன்னா என்ன நடக்கும்? நாட்டில் ப்ரொடெக்ஷன் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். நம்ம பையனுங்க என்ன செய்வாங்க, இப்போ கோயிலில் போய் நின்றுக்குவாங்க அவன் வரான்ட்டு. ஸோ அவன் 4-5 பேர் வரும்போது இவன் ஒரு 10 பேர் இருக்கும்போது சண்டை வர்றது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டென்ஷன் உருவாயிருச்சு வச்சுக்க. இந்த நாட்டில் நடக்கக்கூடாது, டச்சோடு இது நடக்கக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் வந்து எல்லாமே நல்லா இருக்க முடியும் நாட்டில். பட் இந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்துருச்சுன்னா தென்
எமர்ஜென்சி லா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிடலாம். அது எப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணால் தான் வரும் எலெக்ஷன் டைமில். அப்புறம் நீ வந்து எமர்ஜென்சி லான்னு இந்த நாட்டில் ஒன்று இருக்குது, அதை நீ டிக்ளேர் பண்ணிட்டேன்னா அன்லெஸ் எப்போ இது பீஸ்ஃபுல்லாக ஆகுதுன்னு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க அதை எடுக்கிறதுக்கு. மீன்ஸ் நீ வந்து நல்லா இதை வச்சு பயன்படுத்திக்கிட்டு ஒரு காலகட்டம் வந்தோன்னா எடுத்துட்டு நீ எலெக்ஷன் வைப்ப. மக்கள் வந்து அந்த டைமில் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி நார்மலாக போய் ஓட்டு போட மாட்டாங்க இந்த டென்ஷனில். இப்போ என்ன நான் என்ன யோசிப்பேன், இப்போ என்னெல்லாம் நம்ம சமுதாயத்துக்கு ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து வேலை வாய்ப்பு சரியா இல்லை, படிக்கிறதுக்கு சரியா இல்லை, நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்மளை வந்து வழி நடத்தலை, நம்மளுக்கு வந்து கோயில் வழிபாடு சரியாக கொடுக்க மாட்டாங்க, நம்மளுக்கு வந்து ஃபண்டிங் கொடுக்க மாட்டாங்க, இதெல்லாம் நம்ம யோசிப்போம். மெட்ரிகுலேஷன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஓட்டு போடும் போது நம்மளோட திங்கிங் அங்கே போயிடும். பட் இந்த திங்கிங்லாம் வெளியாகிட்டு அடுத்த எலெக்ஷன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ஒரு எலெக்ஷன் வந்துச்சுன்னா நம்மளோட நேரோ டவுன் பண்ணிடுவோம். பயம், இறப்பு நடந்திருக்கலாம், பயம் வரும். அந்த பயம் வந்துடும் சதீஷ். பயத்துல போயிட்டு ஓய் இவனுக்கே ஓட்டு போட்டுருவோம் இல்லைன்னா பிரச்சனை வரும். ஸோ இன்னொரு 5 டேர்ம்ஸ் நீ இருக்கலாம். இது வந்து உலக சரித்திர நாட்டில் நடக்கிற விஷயம். நான் வந்து மாரிக்கில் நடக்குதோ இல்லை நீலா சந்திர மரத்தில் நடக்கிற உலகத்தில் நிறைய இடத்துல இது நடந்திருக்கிற வசி இதை வந்து நம்ம வந்து சொல்றோம். இதுக்கு ஒரு வழிபாடுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அரசாங்கம் என்ன செய்யணும், இதை வந்து கர்ப் பண்ணி ஆகணும். நான் பார்க்கவே இல்லை அரசாங்கம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் போலீஸ் பிடிக்கிறாங்க, போலீஸ் அவங்க கடமையை செய்யறாங்க, போய் பிடிக்கிறாங்க, சார்ஜ் பண்றாங்க. அதுல ஒருத்தனுக்கு வந்து நேற்று 5 வருஷம் ஜெயில், 5 வருஷம் ஜெயில் கொடுக்குறாங்க. இல்லை நம்ம போலீஸ் நம்ம வந்து சொல்லல. பட் இது வந்து மேஸ் லெவலில் நடக்க ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா போலீஸ் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா சதீஷ், இன்றைக்கி வந்து நீ கோயிலை உடைக்கிற, கோயில் ஏதோ ஒரு பிரச்சனை இந்த பாத்தி நீ அவனை போய்ட்டு தாக்கிட்ட, கோயில் இது பண்ணிட்டேன், என்னை பிடிச்சிட்டான், ஓகே என்னை பிடிச்சிட்டா நான் வந்து சார்ஜ் பண்ணேன், அது ஓகே. பட் நான் ஒரு 4-5 பேர் போய்ட்டு செய்யும் போது அந்த சைடில் இந்த கோயிலை பாதுகாப்பு சொல்லும் போது என்னைய 4-5 பேர் என்னாச்சும் பண்ணிட்டாங்க வச்சு இந்த குரூப்பை. ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கிளாஷ் வந்துருச்சு, அந்த கிளாஷ் வந்துடும், ரேஷியல் கிளாஷ் வந்துருச்சுன்னா போலீஸ் வந்து அந்த இடத்துல நியாயமா அஃப்கோர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், அது ஒரு சைட்டு. பட் இது ஸ்பார்க் பண்ணிச்சுன்னா வேற இடத்துல இது அது வந்து வாய்ப்பு இருக்கு, ஸ்பைரல் அவுட் ஆயிரும். நீங்கள் வந்து அதை வந்து அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து பெருசாயிரும் பாருங்களேன். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் டேவிட், இந்த டீப் ஸ்டேட் பிளே வந்து டு கீப் சம்ஒன் இன் பவர், இல்லை அப்படியே வந்து பவரில் இருக்கிறவங்க இல்லாமல் இருந்தால் இந்த பவருக்கு பின்னால் இருக்கிறவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறவங்க இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது என்ன அப்பப்போ எலெக்ஷன் வச்சுக்கிட்டு தேவையாது. அந்த இது வந்து நடந்திருக்கு டேவிட். 1971 வந்து இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சி போட்டாங்க. அவங்க விழுந்ததுக்கு காரணம் வந்து அதுதான், எமர்ஜென்சினா அதுதான். அவங்க எமர்ஜென்சினாலே தெரியும் இந்திரா காந்தி தான். மிஸ்ஸா எல்லாத்தையும் பிடிச்சி ஒடுக்கிறது, அந்த மாதிரி பேப்பருங்களை சஸ்பெண்ட் பண்ணுறது, அதான் போர் நடந்தப்பெல்லாம் பாகிஸ்தான் சைனா கூடலாம் வார் நடந்தப்போ அது நடந்துச்சு. ஓகே, அது ஒன்று இந்திரா காந்தி செஞ்சுருக்காங்க. நான் உலகத்தில் வந்து நிறைய சரித்திரம் இருக்குது டேவிட், இந்த மாதிரி வந்து எமர்ஜென்சியை வச்சு ஒரேடியாக பெர்மனண்டாக டிக்டேட்டர் ஆனவங்க கூட இருக்கானுங்க. ரொம்ப வர சதீஷ். சம்டைம்ஸ் வந்து அது என்ன நடக்கும்னா சில நாட்டில் வந்து இப்போ நான் தாய்லாந்து எடுத்துக்கிட்டேன்னா தாய்லாண்டில் வந்து அவன் மார்ஷல் லா வந்துடும். அது ஆர்மி தான் வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க நிறையா. அதே ஆர்மி வந்து ஸ்டில் அந்த பாலிட்டிஷியன் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா அது பாலிட்டிஷியன் அவரே இதாக இருக்குது, இது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்குவாங்க. ஃபார் இன்ஸ்டன்ட் வந்து மேமாருக்கு போய் ஆர்மி ஆச்சு ஜுன்தா வந்து எடுத்துக்குவாங்க. அப்போ தேவைப்பட போதெல்லாம் அவன் எடுத்துக்கிறான். அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுதா அவர் வந்து ஆட்சியை பிடிங்கிடுவார். ஸோ இதெல்லாம் சமாளம். இது வந்து ஒரு பிரச்சனை நடக்கும் போது தானே இது வருது. அது ஒரு பேஸா வச்சு தான் உள்ளுக்கு வருவாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து நானும் வந்து அதை வந்து முழுக்க ஏற்றுக்கிறேன். இந்த டீப் ஸ்டேட்டுடைய ரோல் இன் அண்டர்மைனிங் த டெமோக்ராட்டிக் நேச்சர் ஆஃப் த கண்ட்ரி வந்து நமக்கு தெரியல அது எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. பட் இது நீங்கள் செய்கிறது எஸ்பெஷலி நம்ம ஆலயங்களை தாக்குறது, இந்த டார்கெட் பண்ண இது அங்க ஆரம்பிக்குது காளியம்மன் கோயில், அதோட அது அப்படியே ஒன் பை ஒன் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம இதுக்கு வந்து என்னன்னா சதீஷ், இதுக்கு வந்து நம்ம ஒன்றும் பார்க்கவே இல்லை, ஒரு முடிவை பார்க்கல. இது மட்டும் எம்ஐசி டாக்டர் சரவணன் வந்து ஒரு அறிக்கையை விட்டுருந்தாரு இடையில. இது நிறைய அந்த நோட்டீஸ் கொடுக்கும்போது டாக்டர் சரவணன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாச்சும் சொல்லு, இந்த டேர்ம்ஸை பாய்க்காதீங்க, சொல்லியா இந்த டேர்ம்ஸை பாய்க்காதீங்கன்னு. ஏன்னா அவர் சொன்னது நான் 100% நான் வந்து ஏற்றுக்கிறேன். நம்ம கூட கருத்து வேறுபாடு இருக்கும். எம்ஐசி சில பேர் வந்து எம்ஐசி சொன்னாவே ஏசுவாங்க, அப்புறமேல காமெண்ட் கூட பார்க்கலாம் கீழே வந்துடும் இதை பற்றி பேசினாவே. ஏன்னா எம்ஐசியோட அந்த மாதிரி ஒரு தரத்தில் நிற்கிறாங்க இப்போ. பட் அது ஒரு சைட்டை வச்சாலும் சில லீடர் இருக்காங்களா, அதில் வந்து டாக்டர் சரவணன் ஒரு கருத்து சொல்றது நான் ஏற்றுக்கிறேன். என்ன சொல்கிறேன்னா,
நீ ஏன் நான் வந்து அறாம்ன்ற இந்த அறாம்ன்ற வார்த்தை சொல்லாத. பிரைம் மினிஸ்டர் நீ வந்து எல்லாத்துக்கும் மெமோ அனுப்பு. ஒரே வார்த்தை பிரைம் மினிஸ்டர் சொன்னா, கோயில்களை எந்த கோயிலாக இருந்தாலும் அறாம்ன்ற வார்த்தை சொல்லாத, தீடாசான்னு சொல்லு, என்ன வேணா சொல்லு, அறாம்ன்ற வார்த்தை சொல்லு. அறாம்ன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப கடினமான வார்த்தை அதுன்றாரு. ஏன்னா சதீஷ், ஒரு காலத்தில் பிண்டத்தாங் அறாம்னுவானுங்க. அதையும் அவர் தான் சொன்னார். ஒரு காலத்துல பெண்டத்தாங் அறாம் சொன்னவங்கள இன்னைக்கு வந்து பெண்டத்தாங் தன்பா ஈசின், பெண்டத்தாங் அசிங் தன்பா ஈசின், தன்பா ஈசின். ஒரு நாட்டிலேருந்து சுத்தி பார்க்குற வீசால வந்து மலேசியாவில் வந்து வேலை செஞ்சுட்டு திடுத்தனமா, இல்லைன்னா இந்த ஜலான் ஊலாட் சொல்லுவாங்க, இந்த தாய்லாந்துலேருந்து திட்டமாக மேமா இருக்காங்க, அப்படி வந்து இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளை பத்துட்டு ரோஹிங்காக்காரங்கெல்லாம், இவங்கெல்லாம் வந்து பிண்டத்தாங்க அறாம் சொல்றதுக்கு இந்த நாடு வந்து யோசிக்குது. இது மாதிரி சொல்லக்கூடாது, நம்ம தன்பா ஈஸின்னு தான் வந்திருக்காங்க, அனுமதி இல்லாம தான் வந்திருக்காங்க அவங்க அப்படின்னு அவ்வளோ அழகான வார்த்தைகளை பார்த்து சொல்லும் போது, காலங்காலமா அந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்து காடை அழிச்சு ஒரு கோயில் ஒரு குலதெய்வத்தை வச்சு சாமி கும்பிட்டு ஒரு இந்த நாட்டுக்கு வந்து எவ்வளோ சேவை செஞ்சு இந்த நாட்டோட அப்படியே இருக்கும். இந்த மலேசியன் தான் நம்ம எந்த நாட்டில் போனாலும் சேர்த்துக்க மாட்டான். ஈவன் இந்தியாவில் போனா கூட வீசா எத்தனை நாள் தான் அவனுக்கு கொடுக்குறான், சுற்றி பார்த்துட்டியா கிளம்பு, இல்லை எப்படியே வந்தால் அவனுக்கு பிடிச்சி உள்ளுக்கு வச்சிருவேன்னு. இந்த மாதிரி இருக்கிற ஒரு இனம் இந்த மலேசியாவில் நம்ம வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு இந்த நாட்டோட வளர்ச்சி இருக்கு. என்னோட குலதெய்வத்தை வச்சு வணங்குறதுக்கு இடத்த வந்து நீ வந்து அறாம்ன்ற பாரு. நீ சொல்லலா தன்பா ஈஸின் எப்படி இதை சால்வ் பண்ணும், ஒரு டேராலும் ஒரு ஜவத்தான் கோசா உருவாக்கு. நாங்கள் போயிட்டு திருங்கானூரில் வந்து நட்டு மலாக்கார கம்பத்தில் போய்ட்டு ஒரு கோயிலை கட்ட கிடையாது. அங்கே வந்து ஒரு 30 வீடு இருக்கிற வயசுல அங்கே ஒரு இந்து கோயில் வருது. இந்த இந்து கோயிலுன்னா ஒரு சரியான வழிபாடுல இருப்பாங்க, சரியான சாமி பக்தியாக இருப்பாங்க, கெட்டது செய்ய மாட்டாங்க, நல்லது தான் செய்வாங்க, கோயில் பக்தியாக இருப்பாங்க. நிறையா அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சோசியல் ப்ராப்ளம் குறைக்க முடியுமா சதீஷ்? இதுக்கு தானே கோயில் வருது, கோயிலோட எல்லாமே வருது, கோயிலோட ரோலே அதுதான். நீ ஒரு கம்பத்துக்கு போனா ஃபுட்சால் கட்டி வச்சிருக்கான், நெட்பால் சீனனுக்கு நெட்பால் கட்டி வச்சிருக்கான், என்னது கட்டி வைக்கிறான்னா அங்க போயிட்டு ஹெல்த்தியா இருக்கும். நம்மளுக்கு எங்காச்சும் வந்து கபடி விளையாடுறதுக்கு கோட் கட்டி வச்சிருக்காங்க, ஒரு கபடி கட்டுறதுக்கு வீணா போறாங்க, அதையும் செய்ய மாட்டானுங்க. பட் இருக்கிறது ஒரு கோயில், அங்க போனா என்ன செய்யறாங்க, தேவாரம் கத்துக்கிறாங்க, வழிபாடுக்கு போறாங்க, நல்லது சிந்திக்கிறாங்க, என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் சுத்தி வட்டாரம் நல்லா இருக்கணும், சாமின்னு ஒன்று நம்பி போறாங்க. அது வந்து ஒரு வழிபாடு இடம். அதை போயிட்டு அறாம்ன்ற லீகலைஸ் பண்ணாம அதை போயிட்டு அறாம்ன்றீங்களே, இது ஆத்திரம் வராது? இதை பத்தி இந்த ஸ்டேட் காங்கிரஸ்லையும் பேசல, இந்த டிஏபியில் இருக்கிற வீணா போன யூஸ்லெஸ் எவனு நாய்ங்க எந்த எம்பியும் பேச கிடையாது, எவனும் இதை பத்தி வாயை திறந்து கிடையாது. இது இந்துவண்டமன் போட்டு வச்சிருக்கானுங்க. எங்கேயாச்சும் ஏதாச்சும் கோயில் பிரச்சனை போயிட்டு நிலத்தர நேற்று தேவான் உண்டாங்க நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. சுந்தரராஜு இப்போ இருக்கிற எஸ்கோ அவர் சொல்றாரு, டாக்டர் சுந்தரராஜு சொல்றாரு, இல்லை அவர் ஒருத்தர் தேவையில்லாத ஒருத்தர் கேள்வி கேட்டாருக்காரு. அவரே குடும்பம் டிராக்ஸில் இருக்கிறவர், அவன் குடும்பம் டிராக்ஸில் இருக்கு, அதை போய் பாரு, தம்பியை திருத்துற வழியை பாரு. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி கோயில் பிரச்சனைலாம் வந்துச்சுன்னா எப்படி நம்மளுக்கு தான் எப்படி இது பண்ண முடியும், நீங்க தான் ஜவத்தான் கோசா நம்ம திறக்கணும். ஏன்னா ஜவத்தான் கோசா இந்து என்டாமெண்ட் போட்டு இருக்கு, 2008 எவ்வளவு கோயில்கள் நிலம் பிரச்சனை செட்டில் பண்ணி வச்சிருக்கோம், எவ்வளவு நிலம் வந்து போட் கீழே இருக்கு, அதெல்லாம் தெரியாம அதெல்லாம் நல்லா சிந்திக்க தெரிஞ்சவன் சமுதாய அக்கறை ஒன்று போட்டால் தானே அந்த இடத்துல அந்த பாட்டில் அறிவு. டேவிட், இதை அடிப்படை அரசியல் அறிவுன்னு சொல்லலாம். அரசியல் அறிவுன்றதை விட நீங்கள் என்னத்தில் நீங்கள் உட்காந்துருக்கிற பதவிக்கு வந்து அசிங்கம் அதெல்லாம். டேய் 2008 2018 22 வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லடா, இப்போ வருதுனோ இதுக்கு ஜவத்தான் கோசா போடுங்க. டே விளக்கண்ணீங்களா? அதான் டேவிட், அந்த பணம் எப்படி செய்யறது, எங்க புது கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க கூப்பிட்டுக்கிட்டு சுத்துறது, எங்க போயிட்டு எந்த மருந்து காசை வந்து எப்படி கழுவி வெள்ளையாக்குறது, இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தானுங்கன்னா இவனுங்க இதை தான் பார்ப்பானுங்க. இப்போ எங்களை இத்தனை நாள் வரைக்கும் இப்படி 2022 வரைக்கும் அந்த பிரச்சனை வரலையா? ராமசாமின்ற ஒரு ஆளால் செட்டில் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ ஏன் உங்களால முடியல? ஏன்னா நீங்க கையாளாகாதவனுங்க, இம்பார்ட்டன்ட்னுவானுங்க ஆங்கிலத்தில். அதுதான் நீ அப்படி பார்த்தேன் சதீஷ். இப்போ வந்து ரீபின்னு ஒன்று இருக்கு, அது ஒரு எஸ்கோ வச்சிருக்காங்க. இப்போ லிம்ஷு கிங் கீழே வச்சிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா 150 எத்தனை கோயில் வந்து கோயில் ஒண்டி சொல்லலாம், இந்து கோயிலுங்களும் சீனர்களோட தொக்கோங்க நிறையா இருக்குங்க. அதை மறைச்சிடறாங்க, அதை பத்தி அவனுச்சு பேசலாம். பத்தியா சீனெல்லாம் வாயை பத்திட்டு இருக்காங்க, கம்மா செட்டில் பண்ணிக்கிறானுங்க சதீஷ். திரும்ப கோயிலை ஒண்டி தான் கண்ண தெரியுது, நம்ம தான் இழிச்சவங்க. சத்தியமா சொல்றேன், நீ 3R மயிராறு என்ன ஆர்வம்னா நீங்க பயன்படுத்திங்க. உண்மையா இது நடக்குது சதீஷ். ஏன் சொல்றேன் தெரியுமா? அவ சொல்றான், அன்னைக்கு தேவான் உண்டாங்க நகரியில நம்ம எல்லாத்தையும் பார்த்துருக்குன்னா அதான் அரசியல் விழிப்புணர்ச்சிருந்தா இதெல்லாம் பார்க்கணும். என்ன அவ சொல்றான்னா 158 ரூமா இபாடாட் வந்து
என்ன சொல்லுவாங்கன்னா லேண்ட் வந்து அவங்களுக்கு சொந்தம் எல்லாமே லேண்ட் இருக்கு. பிணையங்கள் வந்து என்னன்னு பார்த்தோன்னா ஊராம்பட்டு நிலத்துல இல்லை, மோஸ்ட்லி எங்க இருக்குன்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட் லேண்ட் கவசான் லப்பாங்கில் இருக்கு. கவசான் லப்பாங் இப்போ வந்து நீங்களே பிணையங்கள் உள்ளவங்களுக்கு தெரியும், மற்ற இடத்துலையும் இருக்கு இல்லைன்னு இல்லை. பட் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு தாமான் இருக்கும், அந்த தாமான்ல வந்து சீனர்கள் நிறைய இருந்தாங்கன்னா அந்த தாமானோட பிளே கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெக்காங் இருக்கும் சீன. அந்த வருஷம் போத்தோ பேய் காமி கும்பிடுவாங்க, அப்படியே சின்னதாக இருந்து அப்படியே பெருசா ஆகிட்டு இருக்கும். அது எங்க இருக்கும்? கவசான் லப்பாங்கில். இந்த கவசான் லப்பாங்கில் பார்க்கும்போது அதை கட்ட முடியாது. ஹிந்து கோயில் கவசான் லப்பாங்கில் இருக்கிறது ரொம்ப குறைவு. கட்டா இல்லன்னு தான் சொல்ல முடியும். இல்ல சீன கோயில், இந்த சீனர்கள் கோயில் வச்சோன்னு தான் பக்கத்துல இந்து கோயில் போய் வச்சுக்குவாங்க. ரைட்டா? சின்னதான். ஆனா சீனர்களோட பேக்கம் வந்து அங்க இருக்கும். இது வந்து நிறைய இடத்துல கவசான் லப்பாங்கில் இருக்கு. பட் அவங்களுக்கு என்ன நம்ம சொல்றாங்க, அது பார்க்க போனா கவசான் லப்பாங்கில் ஒண்ணுமே செய்ய முடியாது. எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், இது இருக்கு கவசான் லப்பாங்க வந்து அக்தா இருக்கு. அக்தா தூக்கி எறிஞ்சிடும், உடைக்க சொல்லிடுவானுங்க. ரைட் தான், அக்தா இருக்கு. பட் என்ன இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க என்ன சொன்னாங்க, அது வந்து சில பேருக்கு வந்து கேட்ச் பண்ணிக்கல. அது ஏன்னா இருக்கிற எதிர்கட்சி வந்து ஒரு என்ன சொல்றது தெரியல, பாவா தம்புரங்க தான் சொல்ல முடியும். அவங்களுக்கு வந்து புரியாது, அது புரியல அவங்களுக்கு. எனக்கு புரியுதாங்க என்ன நம்ம சொல்றது. அவன் வந்து ரூமா இபாடாட் புக்கான் இஸ்லாம் சொன்னோன்னே இந்து கோயில் தான் ஞாபகம் வருது அவங்களுக்கு. இல்ல பிணையங்களை வந்து வேற பிணையங்களை வந்து இந்த அது என்ன சொல்லுவாங்க கவசான் லப்பாங் கவர்மெண்ட் லேண்ட்ல வந்து நிறைய கட்டி வச்சிருக்காங்க சீனனுங்க. அதை எப்படி லீகலைஸ் பண்ணலான்ட்டு பேசுறாங்க. தட் மீன்ஸ் அது வந்து எஸ்கோ கொண்டு போயிட்டு பேப்பர் கொண்டு வர போறாங்களாம். எப்படின்னா லீகலா எனக்மெண்ட் மாதிரி கொண்டு வரதுக்கு அந்த அந்த இடத்துல நீ பாய்க்கலாம். மேபி சேவா மாதிரி கட்டுறது மாதிரி ஏதோ ஒன்று செய்ய போறாங்க. லீகலைஸ் பண்ணுறோம், அதை லீகலைஸ் பண்ண போறாங்க, லீகலைஸ் பண்றாங்க. ஆனா நம்ம கோயிலுங்களா வந்து அப்படியே வந்து ஊராவில சண்டையை போட்டுக்கிட்டு விரட்டி அடிச்சுட்டு, அதாவது நம்ம தான் ஒத்துமை இல்லையா. இங்க தான் ஒருத்தர் சொல்லுவானே, இலுகலா கட்டுறீங்க முதல் கோயில் சொந்த நிலத்துல வாங்கடா பாங்கடா என்னடா சொல்றது தெரியல. இங்க போனோமா அந்த கரியனோ வாழைப்பழமோ அவனுங்களுக்கு அறவே தெரியாது, காலில் போயிட்டு விழுவானுங்க. ஐயோ பரவாயில்ல, நாங்க நீங்க சொன்ன மாதிரி கேட்டுக்கோங்க, அங்கப்பா அங்க போங்கப்பா டி அது வேணாடி பேசாதீங்க, ஆத்திரம் வருது எனக்கு. சரி அதான் சொல்றேன், நீ காலில் விழுற கதைக்கு இன்னும் ஆழமாக பேசணும். நீ பார்த்தனா இப்போ வந்து இப்போ ரீசன்ட்லியாக அன்றைக்கி நம்ம ஒரு டெவலப்பரை பார்த்தோம். அவன் வந்து பழைய டெவலப்பரில் நம்ம பேசும்போது 6.5 ஏக்கர் நியர்லி 6 மில்லியன் மேலே உள்ள வேல்யூ உள்ள லேண்டை வந்து எடுத்து கொடுத்தோம். அது வந்து அந்த இதோட சேர்த்து பேரல் கிரவுண்டோட வந்து நியர்லி ஒரு 2 ஏக்கர்ஸ் இருக்குது. புது பேக்ரவுண்ட் சேர்ந்து அவன் எல்லாமே செய்கிறாங்களா, சப்டிவைட் பண்ணிட்டானுங்க. சப்டிவைட் பண்ணி ரீபிகில் இருக்கு. இப்போ அவன் வந்து சிம்பிளாக சொல்லிட்டான், எனக்கு வந்து அங்கே உள்ளவங்க கால் பண்ணாங்க, ஏன்னா நம்ம வந்து அந்த டீல் பண்ணிட்டு இருக்கோம் முன்னால். ஸோ அதுலேயும் வந்து சில குரூப் வந்து அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் வந்து எங்களோட பிரசத்தோன் கீழே லைனை கொடுக்க முடியாது. அது ஏன் கொடுக்க முடியாது, அப்ளிகேஷன் போடணும். ஆமாம். பட் 6 எத்தனை ஏக்கர் அங்கே இருக்குது, சுடுகாடு லைனும் இருக்குது, நோபடி லைனாக இருக்குது. இப்போ அது ஏன்னா லேண்ட் டைட்டில்லாம் கோயில் வந்து நீ மேனேஜ் பண்ணிக்கலாம். லேண்ட் டைட்டில் வந்து ரீபி கீழே இருக்கு. ரீபி கீழே வேணா நேராக ரீபி கமிட்டி கீழே போயிடும். இல்லை டேவிட், அது நான் சொல்கிறேன், நான் வந்து அந்த டைமில் நான் ஒன்றும் சொல்லலை. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அக்ரிமெண்ட் இதை வந்து நீ பாட்டுக்கிட்ட கொடுக்கணும் அக்ரிமெண்ட். இப்போ பார்த்தீங்களா நாங்கள் கவுன்சில்கிட்ட கொடுக்குறோன்னு வருது. இல்லை சதீஷ், இஷ்யூ என்னன்னு பார்த்தா நம்ம அந்த பெரிய லேண்டே வந்து 2 ஏக்கர் லேண்டு எனக்கு தெரியுது. பி ஃபேராக இருக்கணும், அவன் சைட் பார்க்கணும், அவன் வந்து இது கிளியர் பண்ணணும். நம்ம இருக்கும்போது நம்ம என்ன சொன்னோம்னா, நீ வந்து லேனை வந்து சப்டிவைட் பண்ணிட்டு பாட் கீழே ஒப்படைச்சிருன்ட்டு, பாட் கீழே டைரக்டா பாட் கீழே கொடுத்துருன்ட்டு. இப்போ ப்ரொஃபசர் ராமசாமி இருந்தாங்க, ராமசாமி தான் இப்போ இல்லையா, இப்போ இருக்கிறது தான் அந்த காலில் போய் விழுவுறானுங்களா. அவன் வந்து எக்ஸ் கவர்னர், அவனை உனக்கு வந்து 4 வருஷமா தான் தெரியும். அவன் காலை பிடிச்சி விழுவுற அத்தனைக்கும் அவன் மதிக்கவே இல்லை. நார்மலாக வந்து காலில் விழுவுறது வந்து நம்மளோட கலாச்சாரத்தில் ஒன்று இருக்கு. இல்லைல்ல வச்சுக்குமே இருக்குன்னு வச்சுக்குமே, உழுவுறாங்கன்னு வச்சுக்கோமே, இருக்கு வச்சுக்குமே. ஒரு காலத்தில் வந்து காலில் உழுவுறது வந்து வயசானவங்க, அம்மா காலில் உழுவலாம், கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு மாப்பிள்ளை வந்து காலில் உழுவலாம், பாட்டி காலில் உழுவலாம், வயசானவங்களுக்குலாம் அவங்களோட அது என்ன சொல்லுவாங்க ஏதோ ஒரு இதுக்கு. ஆனால் இந்த கவர்னரு இந்த இந்து சம்மதி இந்த இங்கே இருக்கிற இந்துங்களுக்கு பிள்ளைங்களோட இந்துங்களுக்கு என்ன அப்படி உனக்கு செஞ்சிட்டாரு, நீ போய்ட்டு கையெடுத்து கும்பிட்டு அவன் காலில் போய் விழுவுறிய. ஒன்று அவர் மதம் மாறி வந்துட்டாரா, இல்லை அவர் வந்து ஒரு மொங்கா, இல்லை ஒரு பெரிய பூசாரியா, இல்லை அவர் யார் நீ போய் காலில் விழுவுற. ஏய் நான் பார்த்ததே இல்லைல்ல அந்த மாதிரி நீ உளுந்திய. அது உண்மை. இன்னைக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்றேன்னா ஏன் வந்து தீனா MIC தலைவர் பக்கத்தில் ஏன் அவன் உழுவுல,
ஏன் அந்த கரியம் உழுவல இல்ல அங்க போனீங்களா எல்லாமே சாப்பிட்டீங்களா ஏன் எல்லாம் வந்து அவர் நிக்க வச்சுட்டு எல்லாம் அப்படி விழுந்திருக்கோம் இல்ல நம்ம பார்த்தது ஒண்ணு மேசைக்கில போயிட்டு விழுந்ததானா உங்களுக்கு எப்படி தெரியும் அது இல்ல நம்மளுக்கு கிடைச்சது விழுந்திருப்பானுங்க இல்ல அவர் உழுவும் போது எல்லாமே டைரக்டா விழுந்திருக்கலாமா இல்ல நீ கையெடுத்து நானும் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் இது நீங்க காலில் விழுந்துருக்கு நீங்க சொல்லுங்க கை கொடுவோம் கொஞ்சம் ஒரு கை கொடுத்துரு ஓகே வணக்கம் சொல்லுவோம் அப்படிதான் சொல்லுவோம் வணக்கம் அதுவும் கை கொடுத்து மாதிரி ஒரு முக்கியமான ஆளை பார்த்தான் வந்து 100 வயசு இது என்னடா இது வந்து என்ன ஜெயலலிதாவா ஓபிஎஸ் காலில் உள்ள ஒரு மாதிரி நேற்று 100 வயசு ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்தோம் அவரோட வயசுக்கு நம்ம வந்து அந்த கை தான் கொடுத்தோம் அதுதான் ரெஸ்பெக்ட் மனிதன் மதிக்கிறது தான் காலில் உழுவுறது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க துன் மரியாதை அவ்வளோதான் டேவிட் இவரு வந்திருந்தார்ல நம்ம கிங் அப்துல்லா முந்தி பழைய கிங்கு நம்ம வந்து அவரை முந்தி சந்திக்கிறப்ப எங்களுக்கு ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு வந்திருந்தாரு ஸோ அப்புறம் அவர் தான் வந்தார் வந்துட்டு எங்க பரோமாட் நின்றாரு தென் வி ஆல் டேக் செல்ஃபி எடுக்கலாமா தொன்கு நாங்கள் இது எடுத்துக்கலாமான்ட்டு அப்போ கூட நம்ம வந்து கை கொடுத்துட்டு அந்த இதுதான் பண்ணோம் சலாம் பண்ணோம் ஆஃப்கோர்ஸ்லாம் வணக்கம் சொல்லணும்லாம் காலில் விழுந்தியா செய்வேன் அந்த வேலையை வணக்கம் சொல்லணும் தொன்கு சொல்லிட்டு நீங்கள் கையெடுத்து கும்பிடணும் தொன்கு கையெடுத்து வணக்கம் நமக்கு அது பெரிய விஷயம் இல்லை பாருங்களா வணக்கம் இது காலில் உழுவுறதுன்றது வந்து உங்கள் அப்பா அம்மா தவிர வேறு யார் காலையும் விடுவாதீங்கன்றது நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன் என் பிள்ளைங்க கூட வந்து என் காலில் விழுவ வேணான்னு தான் நான் சொல்லுவேன் நீ என்ன வந்து உன்னை நீ என் காலில் விழுந்து டவுன்கிரேட் நீ ஒரு அளவுக்கு வந்துட்டேன்னா நீ பெரிய ஆள் ஆகிட்டேன்னா உனக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது நீ அவங்க மேலே அவங்க மேலே மரியாதை காட்டணும்னு நினைக்கிறேன் அவங்க அப்பா அம்மா உன்னை ஆற தள்ளுவணும் அதுதான் என்னோட கேள்வி என்னன்னா அது நம்ம கலாச்சாரமே கிடையாதுன்னு சொல்கிறேன் இப்போ என்னோட கேள்வி என்னன்னா நீ அவங்க பற்றி பேசினா நாங்கள் அப்படி பேருறோம் கொஞ்ச நாள் இது கேட்டுங்க ஜோக்குமே நான் என்னோட கேள்வி என்னன்னா கவர்னர் வந்து 4 வருஷம் தான் 4 வருஷமா என்னமோ தான் நினைக்கிறேன் இருக்காது குறவா தான் இருக்கும் 4 வருஷம் கவர்னர் மாற்றிட்டாங்க அந்த 2021 தான் கரெக்ட் ஸோ இவன் வந்து இவன் 4 வருஷமா இல்லை 3 வருஷம் இது 3 வருஷமா 2 வருஷம்ல 2 வருஷமோ என்னமோ தான் இவன் வந்து ஆமாம் 2023 ஸ்டார்ட் இவன் வந்து 2 வருஷம் தான் வந்து சேனத்தர் அப்போ கவர்னர் வந்து வெறும் கவர்னர் எக்ஸ் கவர்னர் காலில் விழுந்த லிங்கான் என் காலில் விழுந்திருப்பான் அவன் என்ன செஞ்சிருப்பான் நீ தெரியல ஏன்னா அவனுக்கு இவன் ஒன்றுமே இல்லை பழத்துக்கே பதவி கொடுத்தான் அவன் என்ன செஞ்சிருப்பான் அது காலில் விழுந்திருப்பான்றீங்களா வேற ஒன்று சில விஷயம் எதுவும் சொல்ல முடியாது பப்ளிக் லைஃப்பில் அந்த அளவுக்கு எனக்கு சொல்ல வார்த்தை வந்து டேவிட் இது வந்து ஒரு கவர்னர்ல இட்ஸ் ஓகே பண்ணாதீங்கன்னு சொல்லல யூ ஷோ த ரெஸ்பெக்ட் யூ டோன்ட் டிகிரேட் யுவர் செல்ஃப் ஒரு தன்மானம் இல்லாதவன் ஒரு என்ன சொல்லுவாங்க சூடு சொரணம் இல்லாதவன் இவனுங்க தான் வந்து இந்த மாதிரி செய்வானுங்க டேவிட் இது வந்து இந்த கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் நான் வந்து கற்றுக் கொடுத்துருப்பான் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்களா தமிழ்நாட்டை பார்த்துருக்கீங்க எவ்வளோ ஆத்திரம் இது வந்து எனக்கு வந்து இப்போ அண்மையில் ஒரு வீடியோ வந்துச்சு ஸ்டாலின் வைஃபில் காலில் மினிஸ்டருங்களாம் போயிட்டு உழுவுறானுங்க எனக்கு சரியான ஆத்திரம் இங்கே ஒரு தெரிஞ்ச எனக்கு ஒரு சப்போர்ட்டர் இருக்கார் டிஎம்கே அனுப்பிவிட்டேன் இதுதான் உங்கள் சுயமரியாதையும் தன்மானத்தையும் சேர்ந்த கட்சி பாருங்கள் தலைவர் காலில் உழுவுறாங்க அவர் உடனே ஆத்திரப்பட்டு கலைஞர் காலத்தில் அந்த ஆள் கலைஞர் காலத்தில் போய் சேர்ந்துட்டாரு இப்போ எல்லாம் உழுவுறாங்க தானே அந்த அம்மா காலில் விழுந்ததே வந்து நமக்கு வந்து அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா இதா இருக்கும் பட் என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியலுக்காக இவ்வளவு கீழே வந்து இறங்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன் நீ சொல்றது வந்து இதை முடிச்சிடுவோம் டாபிக் கொண்டாந்துறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ என்ன சொல்ல வரேன்னா ஸ்டாலின் காலில் போயிட்டு மினிஸ்டர் உழுவுறாங்கன்னு ஓகே அவங்க உழுவுற காரணம் இருக்கு இட்ஸ் நாட் ரெஸ்பெக்ட் அது அவங்க கொடுத்த பதவி அந்த மாதிரி அதால எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் பாரு இந்தியா அரசியல் அவர் கொடுத்த பதவிக்கும் அவங்க சம்பாதிக்கிறதுக்கும் அவங்க காலில் விழுவது நியாயமாக இருக்கும் ஏன்னா இவர் காலில் விழுந்த வச்சு அவங்க வந்து என்னென்ன பங்களோ எங்கெங்கே ஃப்ரான்ஸ் மீன் சுவிஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ வச்சுருக்காங்க தெரியாது துபாயில் வீடு வச்சுருக்காங்களா தெரியாது நீ இந்த தலைவர் கொடுத்தது தான் இருக்குட்டு அந்த மோடஸ் ஆபரேட்டை இவனுங்க கொண்டு வரானுங்க பாரு எனக்கு நான் வேலை செய்யலாலும் பரவாயில்ல எனக்கு ஒன்றும் தெரியாலும் பரவாயில்ல எனக்கு கொடுத்த பாரு அவன் காலில் விழுவாது ஆனால் அதில் வந்து குவானையும் காலில் விழுந்தாலும் நம்ம ஏற்றுக்கலாம் நினைக்கிறேன் சதீஷ் இவன் காலில் போய் விழுவதோட நம்ம எக்ஸ்தூன் காலில் விழுவு அது எனக்கு வந்து நீ வயசில் நான் மரியாதைக்காக விழுவுறேன் உன் அப்பா அம்மா காலில் போயிட்டு விழுவேன் உன் தாத்தா பாட்டி காலில் விழுவேன் அப்பா அம்மா மதியம் இருந்தால் அவனுக்கு அவனை எவனும் மதிக்க மாட்டானுங்க அவங்க அப்பனை அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காலம் பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா முதல் வேலைக்கு அனுப்ப வேணான்னு சொல்லுங்கள் யாரும் அவங்க 2-3 கேஸ் கேள்விப்பட்டுட்டேன் ஸோ அது வேற ஒருத்தன் அதாவது அப்படியே போயிடுது நான் என்ன சொல்ல வரேன்னா இதுதான் உங்களுடைய தன்மானம்னு ஒன்று இருக்குது சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது யாருக்காகவும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது இது நம்மளோட பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு இது வந்து கொஞ்சம் கூட
நமக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னா நம்ம நேரடியாக கேள்வி கேட்கறது. நீ என்னை வந்து நாயா பண்ணேன்னு வச்சுக்கோமா, உன் பரவாயில்ல கொஞ்ச நேரம் அப்படியே இது பண்ணிட்டு போ, எனக்கு பொழப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம இருக்கிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், நேராக அட்டிக்கிறோம். டே ரைட்டு தான், நீ என்னை வந்து நீ நாயா பண்ணுற, நான் உன்னை ஃபைட் பண்ணுறேன், உன் பேரை கெடுக்கிறேன், அவ்வளோதான். நான் ஜெயிக்கிறனோ தோக்குறனோ எனக்கு அது தான் வந்து ஒரு அடிப்படையில் எல்லாருக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். மேபி காலம் வந்து நமக்கு பதில் சொல்லும் நம்ம இப்படி இருக்கிறது வந்து சரியா தவறான்ட்டு. பட் ஆனால் அடுத்து வர தலைமுறையாக இருக்கட்டும், பிள்ளைங்க யாராக இருந்தாலும் சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மா காலை தவிர, உங்கள் தாத்தா பாட்டி காலை தவிர வேறு எவன் காலையும் நீங்கள் உழுவு வேணுன்ற அவசியம் கிடையாது. குறிப்பாக அந்நியர்கள் காலில் நீங்கள் இந்த பழக்கத்தை கொண்டு வராதிங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுக்காதீங்க. பார்க்குறவங்க காலெலாம் போயிட்டு உழுவுன்னு சொல்லிட்டு. இது வந்து பண்பாடு கிடையாது, இது வந்து தன்னை தாழ்வே தளம் தாழ்த்திக்கிற ஒரு பழக்கம். தயவு செய்து அதை செய்யாதீங்க. கோயிலில் சாமியார் பார்த்தோன்னே காலில் சொல்கிறீங்க இல்லை, அவனுங்கள்ட்ட மக்கள்கிட்ட சொல்கிறேன். அது வாழைப்பழம் அப்பா அம்மாவன் எல்லாம் அப்படி தான், அது கேடு கட்டவனுங்க. கட்டி பிடிக்கிறது, மாலையை போடுறது, பொன்னாடை பூத்துறது, இப்படி வந்து காக்கா பிடிச்சி ஜால்ரா அடித்து பொழப்பு பொழைக்கணும்னு சொல்கிறதுக்கு வந்து தெரியுமா நாண்டுக்கிட்டு சாவலாம். நம்மளாம் செய்ய மாட்டோம். டேய் நீங்கள் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், ஒரு அரசியல்வாதி வேணாம் சொன்னால் இறக்கவே தெரிஞ்சிடும். அவர் வந்து ஒரு வாட்டி உங்கள்கிட்ட சொன்னார், இது அண்மை காலத்தில் நடந்தது. என்ன இந்த கேள்வி கேட்குறான் அந்த கட்சி தலைவர், கட்ட வார்த்தைலாம் ஏசுறான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம கிட்ட டேவிட் அதே தலைவன் நம்ம கிட்ட ஸ்டர்னா பேசியிருப்பான். இது வந்து நோ யூ டோன்ட் டேவிட் மார்ஷல் யூ ஆன்சர் மீ நவ் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் இந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட வந்து கெட்ட வார்த்தையிலையோ இல்லை வந்து நம்மளை வந்து ஏளனப்படுத்தியோ பேசுவானா? பேச மாட்டான். பேசுவானா? நம்ம விட்டுருவோம், கேட்டு போடுவான். நல்லா நீ ஒரு வார்த்தை சொன்னா நான் 10 வருஷம் கேட்டிருப்பேன். ஆனா இவர் வந்து சொல்றாரு, நீ அந்தந்த கேள்வி கேட்டான், எங்கள் அப்பா அம்மா கூட நீ அந்த மாதிரி ஏசுனதில்ல, கேவலமாக கெட்டா பச்சலாம் ஏசலாம், ஆனால் இன்னும் அவங்க கூட தானே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, அது கேவலமானதுல. சரி, இது எப்படி விடுவீங்களால் இருக்க முடியுது? ஐ மீன் ஏன்னா அந்த காலில் விழுந்ததுக்கு இங்கே வந்துருச்சு பாருங்க. ஸோ இந்த காலில் விழுகிற பழக்கம் வந்து இஸ் வெரி வெரி இல்லை. அதே இப்போ இருக்கிற இந்து என்டோமெண்ட் போர்ட் தலைவர்கள் தான் இன்றைக்கி போயிருந்தாங்க. போர்ட் தலைவர் கூட தான் அந்த டின்னரு எக்ஸ் கவர்னர் கூட இருந்திருந்தா, தயவு செஞ்சு எல்லாம் காலில் விழுந்துருங்க. அப்போ நீங்கள் வந்து நியாயமாக பேசலாம். ஒரு ஆள் காலில் விழுந்துட்டு ஒரு ஆள் கையை எடுத்து கும்பிட்டு ஒரு நடுப்புலாம் வேணாம். அது உண்மையான கலாச்சாரமாக இருந்துச்சுன்னா ராயர் கரையான் வந்து இதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லி ஆகணும், இது மக்களுக்கு தெரிய வச்சாகணும். என்னன்னா இல்லை இந்து சமயத்தில் வந்து நாங்கள் காலில் விழுவோம், ஆனால் ஏன் நீ விழுவல அவன் விழுந்தா நீங்களாம் ஏன் விழுவலன்னு அதுக்கு ஒரு பதில் தெரிஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி டேவிட், அது காலில் விழுந்த கதைக்கு போயிட்டு அடுத்தது முக்கியமான டாபிக் டேவிட், இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இப்போ பேசிடலாம் நினைக்கிறேன், ரெஃபார்மாசி நடந்த விஷயம். நேற்று வந்து தேர்தல் முடிவுகள் வந்து வந்துருச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தேர்தல் முடிவுகள் வந்து பொமிலியானில் வந்து ரஃபீசி வந்து தோல்வி அடைஞ்சிட்டாரு துணைத் தலைவர் போட்டிக்கு. இப்போ வந்து உண்மையான மடானி கட்சி ஆயிடுச்சு. அது இல்லை, அது மாமா பனாசிஹாட், டேடி பிரசிடென்ட், முருலிசா திம்பாலான் பிரசிடென்ட். அதை நீ தெளிவாக அதை பேசாத பண்ண, அதோட காரணமே வந்து இஸ்மாயில் சப்ரி தான் நான் சொல்லுவேன். இஸ்மாயில் சப்ரி தான் வந்து இதுக்கு வந்து காரணமே. ஏன் நான் இஸ்மாயில் சப்ரி சொல்கிறேன்னா, முன்னாள் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தோன்னா சதீஷ், ஏன்னா அவர் தான் வந்து குல்வார்கா மலேசியான்னு கொண்டு வந்தார். ஆமாம், அவர் என்னத்துக்கு அந்த குல்வார்கா சொன்னாரு தெரியாது. அவர் முடிஞ்சோன்னே அவர் தான் வந்து எலெக்ஷன் வச்சு முடிஞ்சோன்னே இவர் பிரைம் மினிஸ்டர் இருப்பார். அப்போ இவர் வந்து அது வந்து ஒரு ஸ்லோகன்லாம் குல்வார்கா மலேசியா. அவர் தான் வந்து முன்னாள் பிரதமர், அவரோட ஸ்லோகன் வந்து குல்வார்கா மலேசியா. அதுக்கு முன்னே சத்து மலேசியா, அப்புறம் என்ன மலேசியான்னு தெரில. இப்போ வந்து இவர் மடானி, அவர் சத்து மலேசியா குல்வார்கா மலேசியா. அவர் அந்த குல்வார்கா சொன்னது இவர் பிடிச்சிக்கிட்டார். குல்வார்கா நல்லா இருக்க, நாளைக்கு நம்மளை யாரும் குறை சொல்லக்கூடாத, குடும்பன்றது வந்து அவர் சொன்னதுக்கு அர்த்தம் வந்து மலேசியா எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலியாக இருப்போம். குல்வார்கா மலேசியானா அது இம்பாசிபிள் பாறேன். ஏன்னா அவங்க குல்வார்கா வந்து இது குல்வார்கானா வேறு, பட் அந்த மென்டாலிட்டியில் இருப்போம், அரசாங்கத்தை நடத்துவோம், நம்மளாம் ஒரு குடும்பம், அப்படி தான் வந்து அந்த ஸ்லோகன் நம்ம பேசுவோம் கட்சியிலையும் சரி. நம்ம வந்து இந்த கட்சி வந்து ஒரு நம்ம குடும்பமாக தான் சொல்லுவோம். ஸோ இவர் ஆனால் வந்து ரொம்ப ஆழமாக போயிட்டார். அதில் என்ன ரொம்ப ஆழமாக போயிட்டாருன்னு பார்த்தோன்னா, ஏய் நல்லா இருக்கு இது கேட்க, நம்மளை யாருமே இதோட ஒன்றும் சொல்ல மாட்டாங்களே, குடும்பமே வச்சுக்கொண்டு என்னன்னு பார்த்தோன்னா, அந்த ஃபுல்லாக பயன்படுத்துகிற இஸ்மாயில் சப்ரியோட ஸ்லோகனை பயன்படுத்தின நம்ம டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பார்த்திங்கன்னா, நம்மளோட இப்போ இருக்கிற பிரதமர் பார்த்தோன்னா, மகளை வந்து டெபுட்டி ஆக்கிட்டார் கட்சியில், டெபுட்டி பிரசிடென்ட்லாம், 2வது முக்கியமான தலைவர். பக்கத்தில் வந்து இப்போ அவங்க வந்து அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்களே நேற்று பேசும்போது, அவங்களுக்கு அவங்க இப்போ நசியாட்டு கூட இல்லை, அதாவது இன்னும் கொஞ்சம் நல்லா சொன்னாங்க. ஈபு ரெஃபார்மாசி, அப்புறம் வந்து
penasihat lah. அதுக்கு இன்னொன்று pengurusi panel penasihat pengurusi panel penasihat. That means அவரோட அரைக்கில் வந்து அந்த 3 பேர் தான், திம்பலன் அப்புறம் நாய் பர்சனல்லாம். ஆனால் வந்து ரொம்ப மெயினான டிசிஷன் வந்து டெபுட்டி வந்து தான் எடுப்பாங்க. நம்ம சம்டைம்ஸ் நம்ம மீட்டிங் போகணுமா, நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும், நம்ம பேசிக்குவோம். சதீஷ் எப்படி சதீஷ் அந்த மாதிரி ஓகேன்ட்டு தான் அடுத்தது வந்து நம்ம போய்ட்டு சொல்லுவோம். தட்ஸ் ஓகே லா, தட்ஸ் ஐடியா போய்ட்டு சொல்லுவோம். கீழே உள்ள அலிஜாத்தான் கோசாக்கு அப்புறம் அலிஜாத்தான் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இவன் கூகுளே அது என்ன ஒரு ஜோக்காக இருக்குன்னு பார்த்தா, அது நம்ம கூட சொல்லலை, பிகேர்லையும் பேசுகிறாங்க, எந்த நாடே பேசுது. என்ன சொல்லுதுன்னா, இப்போ என்னாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அம்மா அப்பா அம்மா 3 பேர் பேசிக்குவாங்க. நாட்டோட பசிக்குது பரவாயில்ல, நம்ம அப்புறமா ராத்திரி தான் லஞ்ச் சாப்பிடும் போது டின்னர் சாப்பிடுவோம், அப்புறம் டீ சாப்பிடும் போது நம்ம பேசிக்கலாம். ஸோ அந்த மாதிரின்ட்டு. ஸோ இதை பார்க்குறதுக்கு வந்து அஃப்கோர்ஸ்லாம் நூருல் இஸாவோட அந்த கேப்பபிலிட்டி வந்து இருக்கா இல்லையான்னு நம்ம கேள்வி கேட்கல. அஃப்கோர்ஸ் ஷீஸ் ரெஃபார்மாசி கேர்ள் சொல்லுவாங்க. ரெஃபார்மாசிலேருந்து பிறந்த அந்த கேர்ள் புத்திரி ரெஃபார்மாசி அது. ஸோ அவங்களுக்கு வந்து நிறையா நாலேஜ் இதெல்லாம் இருக்கலாம். ஏன்னா இந்த பாலிட்டிக்கல் ஸ்ட்ரகிளில் வந்து ஒரு என்னென்னா பாலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள் நான் வேணால் அதை நான் டினை பண்ணல சதீஷ். அவங்க பாலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள் வந்து அந்த குடும்பத்துக்கு இருந்துச்சு, இல்லைன்னு இல்லை அன்வார் உள்ளே போனோன்னே. பட் நீ ரிஃபார்ம்னு சொல்லிட்டு நீ யாரையா பேரை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு நீ என்ன பண்ணியிருக்கணும், என் இடத்துக்கு வரணுன்ட்டு நீ ரிசைன் பண்ணிவிட்டு உன் இடத்துக்கு வரணுன்ட்டு பின்னால் லாபி பண்ணியிருந்தா வேறு. இப்போ நான் வந்து தலைவராக இருக்கேன், என் மக வந்து கேப்பபிள், பட் நான் தலைவராக இருக்கும் போதே நான் பதவி கொடுத்துட்டு போகிறதோட நான் வெளியாகணுன்னு லைக் வாட் மகாதேர் செஞ்ச மாதிரி. மகாதேர் வந்து முக்ரிஸை வந்து பாலிட்டிக்குள்ளே திணிக்கலையே, நீ இன்னும் இருந்தால் கூட நீ வந்து பதவியெலாம் இல்லை உனக்கு. மகாதேர் வந்து மகாதேர் பதவியில் இருக்கிற வரைக்கும் முக்ரிஸ் வந்து கேட்டு கூட வந்து he said no, you cannot contest any post. நீ மெம்பராரு இட்ஸ் ஓகே, பட் யூ கேனாட் contest. நான் இருக்கிற வரைக்கும் நீ contest பண்ணாத, நெப்போட்டிசம் சொல்லுவாங்கன்னு. ஒன்லி ஆஃப்டர் மகாதேர் லெஃப்ட் இவர் வந்து போட்டி போட்டார். யாரும் முக்ரிஸு கத்துவா திம்பலான் கத்துவான்னு நினைக்கிறேன். திம்பலான் கத்துவா பொமுடாக்கு போட்டி போட்டார். நான் திம்பலான் கத்துவா பொமுடாக்கு வந்து கைரி கிட்ட தோத்தார். அப்போ வந்து இஷாமுடின் வந்து கத்துவா பொமுடா. ஸோ அதுக்கப்புறம் தென் இன்னொரு வாட்டி வந்து கத்துவா பொமுடாக்கு போட்டி போட்டார். அப்பயும் தோத்தார். அவர் முக்ரிஸ் வந்து ஜெயிக்க முடியாது. மகாதேர் நினச்சிருந்தா பதவியில் இருக்கிறப்ப மகாதேர் மகன் நின்றா ஜெயிச்சிருக்க முடியுமா முடியாதா? மகாதேர் ஏன்னா பிரைம் மினிஸ்டர் மகனாச்சே. ஆனால் மகாதேர் அது செய்யலை. நம்ம வந்து மகாதேருக்கு டிஃபெண்ட் பண்ணணும்னு சொல்லலை, பட் ஒரு கம்பேரிசன் ஒரு பிரின்சிபல் இருக்கு பாருங்க அந்த இடத்துல. இதை நான் செய்ய மாட்டேன். மகாதேர் மேலே என்னென்னமோ குற்றச்சாட்டு இருக்கு, இது ரேசிஸ்ட்னுவானுங்க இதுன்னு வாங்க என்னென்னமோ இருக்குல்ல, நம்மளுக்கும் சில கருத்துக்கள் இருக்கு. பட் அந்த விஷயத்தில் மகாதேர் இருக்க வரைக்கும் கொண்டு வரலையே. இது வந்து வெரி ஆப்வியஸ் டிவி. ஏன் வந்து இது அன்வார் வந்து செய்யணும்னு எனக்கு தெரியல டிவி. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னால் நம்ம பேசியிருந்தோமா, நம்ம இப்படி பேசியிருக்கலாம். நூருல் இஸா திம்பலான் பிரசிடெண்டாக நிற்கிறது இஸ் அ வெரி கிரேட் மிஸ்டேக் ஃபார் அன்வார்ஸ் கேரியர். நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஜெயிச்சிட்டாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பேசுகிறோம், இது வந்து கட்சி வந்து இந்த குடும்பத்தோட கட்சி, மகளை கொண்டு வரதுக்கு இது பண்ணிட்டாங்க, டேடி காசிலாம் அப்படிலாம் சொல்கிறோம். ஸோ இதே வந்து நூருல் இஸா தோத்துருந்தா அது என்ன ஆயிருக்கும்னா, அன்வாருக்கு வந்து சப்போர்ட் சொந்த கட்சிக்காரங்க அன்வார் மகளே தோக்கடிச்சிட்டானுங்க, அதுதான் அன்வாருக்கு சொந்த கட்சியிலே மரியாதை இல்லை இப்படின்னு ஒரு இது வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சினாரியோ இருக்கிறப்ப இஃப் ஐ மீன் அன்வார்ஸ் பிளேஸ், நான் வந்து நூருல் இஸாட்ட வந்து சொல்லியிருப்பேன், இது வந்து பேக் ஃபயர் பண்ணோம். இட்ஸ் ஓகே, எனக்கு தெரியும் உனக்கு கட்சி இதெல்லாம் இருக்குது, யூ ஸ்டே வேரெவர் யூ ஆர். நான் போன பிறகு வந்து இல்லை அட்லீஸ்ட் நான் அடுத்த இதில் நான் வந்து பிரைம் மினிஸ்டர் என்னோட இப்போ அவர் வந்து 2025 பாருங்களேன், 2027 ஐ மீ நாட், அதுக்கப்புறம் நான் வந்து பிரசிடண்டாக இருக்க போகிறதில்ல, அதுக்கப்புறம் வந்து நீ வேணால் கான்டெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேற டிவி. இது வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஆனால் இவனுங்களா இந்த அரசியல் தலைவருங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, டிஏபியாக இருக்கட்டும், பிகேஆராக இருக்கட்டும், இந்த அன்வாராக இருக்கட்டும், லிம்கானிங்காக இருக்கட்டும், அவங்க என்ன வேணாலும் பேசிட்டோம், இது முடிவு எடுக்கிற இடத்துல நான் இருக்கேன், நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் கொஞ்ச நாள் பேசுவேன், எவ்வளோ நாள் பேசுவேன், பேசிட்டு எப்படி இருந்தாலும் நாளைக்கு நீ வந்து ஏற்றுக்குவேன் அப்படின்னு தான். இதான் வந்து இந்தியாவில் தான் நடக்குது டிவி. கருணாநிதி மகன் முடிஞ்சு உதயநிதி, இது கருணாநிதி மகன் ஸ்டாலின் முடிஞ்சு உதயநிதி. இங்கே நீங்கள் போனீங்கன்னா ஆந்திராவில் போனீங்கன்னா ராமாராவோட மருமவன் சந்திரபாபு நாயுடு. இந்தியாவில் டைனஸ்டி பாலிடிக்ஸ் வந்துருச்சு பாருங்க. நேரு மகன் இந்திரா காந்தி மகன் ராஜீவ்காந்தி, இப்போ ராஜீவ்காந்தி பொண்டாட்டி, ராஜீவ்காந்தி மகன், இப்படி கொண்டு வராங்க இந்த டைனஸ்டி பாலிடிக்ஸ் வந்து. அப்புறம் என்னத்துக்கு வந்து இது மக்களாட்சி டிவி? மக்களாட்சியே தேவையில்லையே, அதுக்கு மக்களாட்சியே தேவையில்லை. இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் எல்லாம் வந்து குடும்பம் அதே மன்னராட்சி வந்து நீங்கள் வந்து டெமோக்ராசியில் கொண்டு வரீங்க. இவங்க முடிஞ்சா கிங்கா கூட ஆயிடுவாங்க, வாய்ப்பு இருக்கு டிவி, ஏதோ ஒரு வகையில் முடியுமான்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நூருல் இஸா
இந்த கட்சி வந்து நூருல் இசாக்கு வந்து இன்னொரு 30 வருஷம் இந்த குடும்பத்து கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அதுக்கட்டி நூருல் இசா பிள்ளைங்க பெருசாயிருங்க, அதுங்க வருங்க. ஸோ இப்போ இந்த நாட்டை வந்து நீங்கள் ஒரு குடும்பமாக மட்டும்தான் ஆளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. நீங்கள் இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நஜீப் ரசாக் துன் ரசாக், ஆனால் நஜீப் கூட வந்து அவங்க அப்பா இறந்த பிறகு தான் மந்திரி பசார் ஆனார். உசேனோட இறந்த பிறகு தான் உஷாமுடின் வந்தார். எந்த ஒரு தலைமைத்துவம் மலேசியாவில் நான் பார்த்த வரைக்கும் தான் பதவியில் இருக்கிறப்ப பிள்ளையை கொண்டு வந்து லிமிக்கிடுச்சாங்களா? ஆனால் நீங்கள் அதை கூட நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா அவங்களாம் ஃபைட் பண்ணாங்க, எதிர்கட்சியாக இருந்தாங்க, ஃபைட் பண்ணாங்க, ஆள் இல்லை, எவனும் வரமாட்டான். இதில் வந்து நீ ஆளுங்கட்சியாக இருக்க. இது வந்து எப்படி அன்வார் வந்து பெரிய இந்த எல்லாம் பாலிட்டிஷியன் எப்படி இந்த ஒரு மிஸ்டேக் அன்வார் செஞ்சிருப்பாரு? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மிஸ்டேக்லாம் இல்லை, இது ஃபாரெவர் இதை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். ஃபாரெவர் பேசிக்கிட்டு இருப்போம். மிஸ்டேக்லாம் இல்லை, இது இப்படி தான் நீ சொல்கிற மாதிரி பாலிடிக்ஸில் வந்து நம்ம சமுதாயம் தான் மறதி நிறையா இருக்க, மறந்துட்டு போயிட்டே இருப்போம். நாளைக்கு ஒரு விஷயம் வந்து இதை பற்றி பேச மாட்டோமே. ஸோ அந்த ட்ரெண்டிங் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் போகிறாங்க. பட் சம் பாலிட்டிஷியன் வந்து அதை பேசிக்கிட்டே இருப்போம். பட் எனக்கு கேட்டேன்னா அது என்னன்னா ஒரு ஸ்டண்ட் பை தான். இந்த கட்சி வந்து கை விட்டு போயிடக்கூடாதுன்ட்டு பார்க்க போனால் அந்த கட்சியை ஃபார்ம் பண்ணதே அன்வார் இல்லை தெரியுமா? இந்த கட்சியை ஃபார்ம் பண்ணதே ஒரு ரிஃபார்மசிஸ் குரூப் தான் வந்துச்சு. அடேல் வந்துச்சு. அப்புறம் வந்து அது கட்சியாக ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ யார் அது தலைவராக இருப்போம்? அந்த டைமில் வான் அஜீஸா இஸ் நாட் பாலிட்டிஷியன் தெரியுமா? அவங்க ஒரு சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு அந்த மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பரவாயில்ல இந்த ஐகான் வைக்கணும்னு தான் வச்சாங்க. இந்த கட்சியை ஃபார்ம் பண்ணதே வந்து அன்வாரை வந்து வெளியாக்கணும், அன்வார் விளையாக்கி 2வது பாலிடிக்ஸ் லைனில் கொண்டு வந்து நிப்பாட்டணுன்ட்டு. பட் இப்போ வந்து அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். பட் ஸ்டில் ரிஃபார்மசி அதெல்லாம் சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அந்த குடும்பத்தை இன்னும் என்னத்தை அன்வார் பாதுகாப்பு வச்சு கவசத்துக்காக அவங்க குடும்பத்தை வந்து அந்த பதவியில் வச்சு பாதுகாப்பு இன்னும் பாதுகாப்பு செய்கிறீங்கன்னு எனக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதான் வந்து நீ பார்த்தனா சதீஷ் சொல்கிறது ரொம்ப தான் சதீஷ், ஒன்றே ஒன்று தான் செய்யாமல் இருக்காங்க. ஊரில் மை அன்வார் படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இல்லை அது பாக்கெட்டில் வைக்க மாட்டேறாங்க. அவங்களோட இதெல்லாம் பாருங்க, சோஷியல் மீடியாலாம் அங்கே தான் அன்வார் கூட இருப்பாங்க, அன்வார் படம் தான் வச்சுருப்பாங்க, டத்துஸ்ரீன்னு வைங்க, விட்டா பேரை மாற்றிக்குவாங்க, இதெல்லாம் செய்வாங்க. இது இந்த படத்தை வைக்கிற ஒன்றும் வரல, பணம் வைக்கிறது ஒன்றும் வரல. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் அதுதான் வந்து சோஷியல் மீடியாவில் வச்சுருக்காங்களா? பாப்பா ரெஃபார்மசின்னு வானுங்க, இதை அடிப்பானுங்க. அப்படி அடிச்சு இப்போ ரமணன் ஜெயிச்சு வரலையா? ஒரு ரெஃபார்மசியும் கிடையாது. இது ரெஃபார்மசி இல்லை, ரெஃபாபாசி இது. அதான் இப்போ நீ அது அந்த கட்சியோட எலெக்ஷன் ஓடிட்டு இப்போ போய்கிட்டு முடிச்சுலாம், எலெக்ஷன் முடிச்சு தென் டிபேட் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒரு குளோங்கான் பண்ணியிருப்பார் 2 மணிக்கு முடிஞ்சாதும் கட்சி காங்கிரஸ் முடிஞ்சு. ஏன்னா சுறுசுறுப்பாக போகணும் பாரு ஏசியன் இதுக்கு, அங்கே போய்ட்டு ஒரு படம் காமிக்கிறனால பிரைம் மினிஸ்டரு. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தேன் சதீஷ், இன்றைக்கி வந்து ஒரு ஆள் தான் வந்து ரமணன் ஒண்டி தான் நினைக்கிறேன் இந்தியன். இல்லை ஐ மீன் இதில் டைரக்டாக வைஸ் பிரசிடென்ட் முதல் ஆள், மற்றவங்களாம் ஏன்னிக்கே இருந்தவங்க தானே. சரஸ்வதி நின்ற இடத்துல எல்லாத்துலேயும் தோத்துருச்சு. அதில் அவங்க வந்து நேற்று நூர் அலிசா பேரை சொல்லி தெளிச்சிட்டோன்னா அவங்க நூர் அலிசா எல்ஜினி கடை இவங்க பக்கத்தில் எல்ஜி நின்ட்டாங்க. ஒரே ஆர்ப்பாட்டம்ல. இல்லை பட்டுன்னு எல்ஜி முன்னுங்க நின்ட்டாங்க. என்னமோ கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் காலக்கப்ட்டோம் யார் நூர்லிசா மாதிரி ஆயிடுச்சு. ஒரே சந்தோஷம் இவங்களுக்கு. ஏன்னா நூருலிசா வந்து சரி நீ ரியாக்ட் பண்ணாத, அவன் வீடியோவில் இன்னும் சொல்கிறாங்க தெரியுது கிளியராக நூருலிசா சொல்கிறது இன்னும் சபார்ன்ட்டு பயங்கரமாக ஒரே சந்தோஷம் உங்களுக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து அதை விட்டுறேன், அது நம்ம தலையெழுத்து, இந்த சமுதாயத்தோட தலையெழுத்து, அதை சொல்லுங்க. சமுதாயத்தை தலையெழுத்து இதுங்கெல்லாம் வச்சு கண்மூடித்தனமாக வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு கண்மூடித்தனமாக வந்து பொருந்துக்கான கொடுக்குறாங்க. அந்த கொடுக்குற பொருந்துக்கான வச்சுக்கிட்டு அவங்கள தூக்கி பேசுறது, அவங்க வந்து ஜாதி சங்கத்துக்கு போய்கிட்டு கூட பிடிக்கிறது. திடீர்னு பார்த்தா இப்போ இருக்கிற தமிழ் ஸ்கூலுக்கே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. தெலுங்கு ஸ்கூலை அவரை கொண்டு வரணுன்றாங்க, இது ஹிந்தி கற்றுக் கொடுக்கணுன்றாங்க. தமிழ் ஸ்கூலே இன்றைக்கி வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இருக்கிற வழிபாடு இடமே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நம்மளுக்கு வந்து இப்போ எஜுகேஷனே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எந்த நாயும் போய்ட்டு அங்கே மேலே ஏறி டிபேட்டில் வந்து இல்லை எஜுகேஷன் வந்து ஃபேராக இருக்கணுன்றாங்க. அவன் தான் ஃபேர் இல்லாமல் ஆக்கி வச்சுருக்கானே, அது நேராக சொல்ல வேண்டியதானே, இது தான்டா பிரச்சனைன்ட்டு. அதில் வந்து இவர் கொஞ்சம் தெளிவாக சொன்னார். நம்ம நீங்கள் பார்த்ததில் வந்து மற்றதெல்லாம் போடேன் நம்ம ரெஃபார்மாசி இதுக்கு அந்தான வந்து நம்ம இந்த ரஃபிசி தான் நிறையா வந்துச்சு. ரஃபிசி ஓரம் கட்டக்கூடாது, ரஃபிசி வந்து நம்மளுக்கு பிடிச்சது கட்டி பிடிச்சி அனுப்பி விட்டேன், வழியாக அனுப்பி விட்டேன், சைஃபுடீன் இதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் வந்து அமருடீன் வந்து அவர் என்ன சொன்னார்னா மந்திரி பசா அமருடீன் வந்து இல்லை இது ரஃபிசியால் அவர் வந்து டைரெக்டாக சொன்னார்ல பிரசிடென்ட் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து இப்போ இங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப ஆத்திரமாக இருக்காங்க,
இ இன்வாய்ஸ் வந்து ரியலி எஃபெக்டடு. இ இன்வாய்ஸ் எல்லாம் வந்து எல்லா பிஸ்னஸ் மேனும் வந்து எங்கள்கிட்ட பார்க்குறாங்க, மந்திரி பேசார்ல. ஸோ அவர் சொல்கிற இ இன்வாய்ஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து முடிய போகுது, இது வந்து நம்மளுக்கு ஆதரவு கிடைக்காது அடுத்த எலெக்ஷனில். ஸோ இது வந்து நீ ரிவைஸ் பண்ணணும். கேஸ் வந்து நீ தேவையில்லாத கேஸ் விலையை ஏற்றி வச்சுருக்கீங்க. 2 கேட்டகரி. சாதாரண பிஸ்னஸ் கடைவாசியில் வந்து கேஸ் விலையை ஏற்றணுன்னா அவன் வந்து கிடைச்சா மக்களுக்கு தான் வந்து திணிப்பாங்க அதோட சுமையை. இது 2 விஷயம் டைரெக்டாக பிரசிடென்ட் நேராக சொல்கிறேன்ட்டு அவர் 2 விஷயம் சொன்னார். ரமணன் வந்து இன்றைக்கி என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து நான் தான் ஒரே ஒரு இந்தியன், இது நான் வந்து யாருக்கும் எதிரிலாம் கிடையாது, எலெக்ஷனு நார்மல், இது அந்த எலெக்ஷன் முடிஞ்சாலும் நம்மளாம் கூட்டாளி தான் அந்த மாதிரினாரு. அப்புறம் அதை விட்டுட்டு அவர் சொன்னார், இந்தியர்கள் வந்து நீங்கள் நிறைய நம்ம செஞ்சிட்டோம், இந்தியர்களுக்கு இன்னும் செய்யணும்னு எவனுமே சொல்ல கிடையாது, நிறைய செஞ்சிட்டோம். அதை வந்து எல்லாம் ஃபிட்னா தான் நிறையா பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் ஃபிட்னா தான் பண்ணுறாங்க, அது டேக்கிள் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. நம்ம கவர்மெண்ட் இருந்தால் கூட அதை யாருமே டேக்கிள் பண்ண மாட்டேங்க. நம்ம நிறையா கொடுத்துட்டோம். என்னோட இதுக்கிலே நான் முன்ன வந்து 100 மில்லியன் மிச்சா தான் கொடுத்தாங்க, இப்போ நாங்கள் 130 மில்லியன் 150 மில்லியன் நாங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். அதை வந்து யாருமே சொல்ல, அதை அளவுங்கடா கடன் கொடுத்துருக்கேன், அளவு கூட கொடுப்பான், அளவும் வட்டி கூட கொடுப்பான், நீ வட்டி குறவு கொடுக்குற, இவ்வளோ தான் வித்தியாசம், உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம். பட் நீ வந்து ஒரு பாலிசி மேட்டை பேசல, கோயிலோட பிரச்சனை பேசல, நம்ம பிற்படானனை பற்றி பேசுகிறோம், இதை பற்றி நீ பேச கிடையாது. மற்ற என்ன இருக்குது, எஜுகேஷன் என்ன நீ சொல்லியிருக்கணும். இப்போ நீ பாரு சதீஷ், எஜுகேஷனை பார்த்தோன்னா ஒரு கேவலமான விஷயமா நடந்துருக்கு. இதை நீ பேசியிருக்கலாம் எங்கே இந்த வாட்டி காங்கிரஸில். ஏன் அந்த காங்கிரஸ் நீ ஏன் பேசணும் நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா அந்த காங்கிரஸில் தான் பிரைம் மினிஸ்டர் உட்காந்துருப்பாரு. உரிமை காங்கிரஸில் வந்து பிரைம் மினிஸ்டர் உட்கார மாட்டார். அம்னோ பிரசிடென்ட் இடத்துல டிபேட் பண்ணும்போது பிரைம் மினிஸ்டர் உட்காந்துருக்க மாட்டார். எம்ஐசி இதில் பேர் உட்காந்துருக்க மாட்டார். ரைட்டா, டிஏபியில் பேர் உட்காந்துருக்க மாட்டார். அங்கே தான் முழுமையாக கேட்டுட்டு, ஏன்னா அவர் தான் பிரசிடென்ட், அங்கே தான் உங்களுக்கு டைரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். கட்சிக்காரவங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் கேள்வி கேட்டால் கொஞ்சோண்டு கேட்பாரு. ஏன்னா மற்ற கத்துற போது தான் காதை அடைச்சிக்கிட்டு இருக்காங்களே. ஆமாம், அதை தான் நம்ம சொல்ல வரோம். மெட்ரிகுலேஷன் பார்த்தோம்னா அதையும் பேசியிருக்கலாம். 10A எடுத்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து 10A+, 10A அப்புறம் A- இருந்தா கிடைக்காது. என்னடா மரதரமான போய்கிட்டு இருக்கீங்க சதீஷ், எனக்கு ஆத்திரமா இருக்கு அந்த. அதை நம்ம மறுபடியும் சொல்றோம். 10A+னா 10A+னா அது என்னத்துக்கு மெட்ரிகுலேஷன் 2A எடுத்த பிள்ளைங்க கூட போட்டி போடணும். அதுங்களுக்கு நேரடியா ஃபவுண்டேஷன் கொடுங்க. இல்ல அங்கே ஃபேர் இல்ல. அது ஒரு லேடி எனக்கு பேசுனாங்க, ஜோஹர் வக்கீல். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் சமசரியா ஃபேரா இருக்கணும். டே உனக்கு தான் தெரியுதாங்க ஃபேர் இல்லைன்னு, அதை தைரியமா சொல்ல தெரியல. நானா இருந்தா தைரியமா சொல்லியிருப்பேன், பிரைம் மினிஸ்டர் இஸ் நாட் ரைட். அன்னைக்கு நீ போயிட்டு அந்த பிள்ளைய ஏசினிய, ஒரு 17-16 வயசு பிள்ளைய, 17 வயசு பிள்ளைய, உனக்கு சோசியல் கான்ட்ராக்ட் தெரியுமான்னு இந்த டைம்ல நான் சொல்லியிருப்பாங்க. இந்த மொதல் வந்து முக்கியமந்திரி பண்ணிட்டே விட்டு மாவட்டி இருப்பேன். சதீஷ் என்ன சதீஷ் நடந்துட்டு இருக்கு நாட்டில்? ஏன்றீங்க, A+ன்றீங்க, B-ன்றீங்க, A+, A- நெகட்டிவ், A+, ஒரு டைம்ல வந்து ABCD தான் இருக்கும். அந்த சிஸ்டம் என்னது கொண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு இது மட்டும் எனக்கு கேள்விக்குறியா இருக்கு. இந்த மார்க்ஸ் தான் அது நேரா மார்க்ஸே கொண்டு போயிருக்காங்க. நீ குவாலிஃபை பண்றது வந்து 80 மார்க்ஸுக்கு மேல இருந்தா நீ வந்து இந்தியால மாதிரி +2 மாதிரிலாம் 80 மார்க்கு இது அப்படியே கொண்டு வா. கடைசியா கோஷம் வந்து கோஷம்ல இது பாரு மார்க்ஸே நீ போயிடலாம. 100 மார்க்ஸ் கூட 100 மார்க்ஸ்ல இது ஃப்ரீ. இதுனா A-A+, என்னடா இது வந்து என்ன தெரியுமா, அவனுங்களுக்கு அவங்க சமுதாயத்துக்கு எங்கெங்க சொருணுமோ சொருகிறதுக்காக ஒரு படம் கண் துடைப்பு தான் அது. இந்த கண் துடைப்பு வந்து ஏலாம் வந்து இந்த இந்தியர்களுக்கு வந்து மயிர் மட்டா இதெல்லாம் இருக்கணும். ஆனா கீழே உள்ளது வந்து அவங்களுக்கு வந்து என்ன எல்லாம் கூட பூந்தரலாம். 2A இருந்தாலே போகணும். ஏன்னா அங்கதான் வந்து A+, B+ போட்டுதான் நம்ம சாவடிக்கிறானுங்களா. பக்கம்னா நீ மார்க்ஸ்க்கே போயிடலாம். வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டூபிடான ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டு இப்ப இருக்கிறது இன்னும் கேவலமா இருக்கு. முன்ன கேள்விப்பட்டிருக்கியா? நான் படிக்கும்போது யூபிஎஸ்ஆர் எடுத்துருங்க, 6 பாடம் 5 பாடம் 5 பாடத்தில் வந்து A எடுத்தியா, B எடுத்தியா, C எடுத்தியா, D எடுத்தியா, அதை பொறுத்து தான் நம்மளுக்கு அடி இருக்கு வீட்டில் எப்படின்ட்டு. அவ்வளோதான். இப்போன்னா A+, B+, A+, அப்பா அம்மா ரோத்தா எடுத்துக்கிட்டு A- எடுத்திருக்க. ஏன் வந்து A எடுக்கல நீ? இப்போ A எடுத்தனா ஏன் A+ எடுக்கல? என்ன சதீஷ் ஸ்டூபிடானது இருக்கு. இல்ல நீ என்ன எடுத்திருக்க? 80 எடுத்திருக்கியா, 70 எடுத்திருக்கியா, இல்ல 85 எடுத்திருக்கியா, ஏன் 100 எடுக்கலன்னு அடிக்கலாம். இல்ல இது வந்து இப்போ இவங்க சொல்றானுங்க முந்தி கொஞ்சம் வந்து நான் படிக்கிறப்பலாம் உங்களோட எனக்கு எப்படின்னு தெரில. நான் படிக்கிறப்பலாம் வந்து என்ன சொல்லுவாங்க, A1 A2 B2 B3 B4
C5 C6 அப்படி கிரெடிட் வந்து அப்படி தான் கணக்கு பண்ணுவாங்க 6 வரைக்கும் கிரெடிட். ஸோ நீ அந்த மாதிரி வச்சிருந்தா கூட வந்து அட்லீஸ்ட் வந்து சொல்லலாம் A1 A2 A1 A2 அது A தான் கன்சிடர் A இஸ் நாட் A1 ஆக அதெல்லாம் கிடையாது A அது வேற. இது வந்து A+, A-. இப்போ 3.5 3.4ன்றாங்க அது எப்படி கணக்கு பண்ணுறாங்க? அது வந்து SCPMல கணக்கு பண்ணுவாங்க. அது நான் பாயிண்டர் வச்சு எல்லா பாயிண்ட்டையும் இது பண்ணிட்டு அதை டிவைட் பண்ணி இத்தனை பாயிண்ட் எடுப்பாங்க. why not கவர்மெண்ட் வந்து எஜுகேஷனை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு தெரியும் பாரு என் பிள்ளை வந்து இந்த கேட்டகரிக்கு மேலே தான் வந்து யூனிவர்சிட்டி போகிறது இல்லை ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி போகிறது இதெல்லாம் இருக்குன்ட்டு அந்த பாயிண்ட் வச்சு தான் போகிறானுங்க. 3.5 4.2 ஆயிஸ் போகிறேன். ஸோ 2.5னா குறவு. இதை வந்து இந்த மார்க்ஸ் வந்து இப்போ நீ கொண்டு வந்துடலாம். இந்த ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க அந்த மாதிரி வந்து அப்படின்னா அதுங்களுக்கு ஆர்வம் வரும். அப்போ தெரியும் பாருங்க ஓகே நம்ம இந்த மார்க் எடுக்கணும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபண்டமெண்டலி இந்த நாட்டோட எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் அன்ஃபேர். அதுதான் வந்து இது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து இந்த அன்ஃபேர்னஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரைட்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க UITM இதெல்லாம் நம்ம எதுவும் கொஷன் பண்ணல. ஆனால் எங்கள் நல்லா படிக்கிற பிள்ளைங்களை வந்து நடுத்தருவில் நிப்பாட்டாதீங்க. நீ நல்லா படிக்கிற ஆட்டோமேட்டிக் வந்து நீ A எடுத்திருக்கியா நீ 10-14 சப்ஜெக்டில் நீ A ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஃபவுண்டேஷன் இருக்குது. அதுதான் அதை நீ சொல்லு. அதை விட்டுட்டு மெட்ரிகுலேஷன் கண்டிப்பாக உனக்கு இருக்குது. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க A+ and A- இல்லை. அப்போ அதில் ஒரு கேமு. நான் என்ன சொல்கிறேன்னா A+10-14 A+ எடுத்த பிள்ளைய நீ 2A எடுத்தவங்களோட போட்டி போட வைக்கிறதே வந்து ஒரு அநீதி ரவி. அது அக்கிரமம் அநியாயம். நீ 10A அந்த பிள்ளை வந்து கடிச்சு கஷ்டப்பட்டு அப்படி எடுத்திருக்கு. இவன் போயிட்டு அங்கங்கே பந்து விளாண்டுக்கிட்டு விளாடாமல் இருந்து 2A எடுத்திருக்கான். நீ அதையும் இதையும் ஒன்றா ஒரு டேபிளில் வைக்கிறதே சரி கிடையாது. நீ அதை செய்கிற வை நாட். இப்போ வந்து சில அசாசி கூசூஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் பூமிபுத்ரான்னு ஸ்பெஷலாக நீ வந்து அது UITMல வச்சிரு வேணான்னு சொல்லலை. UMல வச்சிருக்கானுங்க. No, you even take 70%. 70% வச்சுக்கோ. I don't want to talk about the Chinese. ஏன்னா அதுக்கு DAP இருக்கானுங்க. நான் talking about Indian. எங்களுக்கு இந்தியன்ஸுக்கு ஒரு 10% வைய அந்த அசாசி குசூஸில் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் 10% கோட்டா சிஸ்டம் கொண்டு வாங்க. அதுதான் டிவிட் வெளி இந்த நாட்டில் நமக்கு. இவன் கோட்டா சிஸ்டம் வேணாம் நம்மளுக்கு வந்து பாதிக்கும் அப்படின்லாம் சொல்கிறானுங்களா எல்லாம் சொல்லுவானுங்க. ஆனால் யூ வாண்ட் ஃபேர்னஸ் கோட்டா சிஸ்டம் இஸ் த வே ஃபார்வர்ட். இல்லை நீங்கள் எஜுகேஷனுக்கு போயிட்டோம் பார்க்கணும்னா அது நம்மளோட டாபிக் இல்லை. பட் இதுதான் இந்த காங்கிரஸ் தான் போகிறோம். இந்த காங்கிரஸ் இந்த காங்கிரஸில் எவனுக்குமே அங்கே இருக்குது காங்கிரஸ் டிபேட் பண்ணவனுக்கோ சரி அங்கே உட்காந்துருக்கிறவனும் சரி இதை பற்றிலாம் பேசலை. தெரியுமா? ரஃபீசி தெளிச்சிட்டாரு, ரஃபீசி தோத்துட்டாரு, நூறு இதோட காக்கா எங்கே பிடிக்கணும், நூறு பிடிச்சோமா காக்கா பிடிச்சோமா அதுக்கு தான் நம்ம பதவிக்கு போயிடலாம். நம்மளுக்கு வந்து குத்தோ கம்போங்லேருந்து அலி மஜ்லிஸ்லேருந்து GLCயில் கிடச்சிரும், அது கிடச்சிரும், இங்கே பதவி வேலைக்கு போயிடலாம். இதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க கட்சியில். அங்கே தான் பார்த்தா தெரியுது காக்கா பிடிக்கிறவனு தான் நிறையா இருக்கானுங்க. ஆக்சுவலி இஷ்யூ இங்கே இருக்கலாம். அந்த இஷ்யூ ஃபண்டமெண்டல் இஷ்யூ ஃபார் அவர் கம்யூனிட்டி இந்தியன்ஸ். நீ ரேஸ்ன்றியோ என்ன வேணால் சொல்லிக்கோ 3Rன்றியோ இந்தியன்ஸை ஃபண்டமெண்டலியாக அங்கே வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த யாருமே சொல்ல கிடையாது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு அவமானமான விஷயம். பட் பாப்பா சதீஷ் காலங்களில் என்ன சொல்லுதுன்ட்டு. பட் ரொம்ப அந்த விஷயத்தில் பார்த்தோன்னா பரபரப்பாக போன ஒரு இந்த எலெக்ஷனு சப்புன்னு போய் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அந்தாண்ட வந்து ரஃபீசி வந்து என்ன முடிவு எடுக்கிறாரு ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து லீடர்ஷிப் வேக்யூம் இருக்குது ரஃபீசிமே ஒரு. ஏன்னா அவரோட அனுபவம் இருக்குது பாரு. அஃப்கோர்ஸ்லாம் ஃபார்முலா மினிஸ்டர் அதெல்லாம் விட்டுத்தல. ஏன்னா அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இப்போ ரஃபீசி வெளியே வந்து சொன்னா தான் ஏன் வந்து உன்னோட ஃபார்முலா வந்து அங்கே வேலை செய்யலை, உன்னை தடுக்குனது யாரு? பிரைம் மினிஸ்டர். அது நீ சொல்லி ஆகணும். ஏன்னா நீ ரஃபீசி வந்து ஒரு எக்கானமி மினிஸ்டர் இஸ் வெரி பவர்ஃபுல் மினிஸ்டர். ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து ஒரு ப்ராஜெக்ட் சதீஷ் இன்றைக்கி வந்து $1 பில்லியனோட ப்ராஜெக்ட் ஸ்ராவாவில் செய்கிறாங்க. அதை அப்ரூவ் பண்ணுறது வந்து மந்திரி எக்கானமி தான் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. தென் ஒன்லி தான் கவாங்கானுக்கு போவோம். கவாங்கான் வந்து அதை பட்ஜெட்டில் இது கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி தென் இன்னொன்று என்னன்னா ஹலா தூஜுன்னு சொல்லுவாங்க சதீஷ். இன்னைக்கு வந்து இந்த எக்கானமி வந்து எந்த நம்ம முன்னே பேசியிருக்கோம். பாகலா இருக்கும் போது ஒரு எக்கானமி வந்துச்சு, நஜீப் ஒரு எக்கானமி கொண்டு வந்தார், அவர் கொண்டு வந்தார். பட் அதை அவங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டாரு. ஸோ அது மாதிரி ஒரு இருக்கும்போது இப்போ வந்து மாதம் இருக்கும்போது பாப்பா அப்பா பங்குனால இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இவர் இருக்கும்போது வந்து அன்வார் இருக்கும்போது இந்த பின்னால் இந்த வேலை செஞ்ச மினிஸ்டர் தான் செய்வாங்க அந்த வேலையை. என்ன நம்மளோட ஹலா துஜு நம்ம வந்து ஏஐக்கு போகிறோமா இல்லை நம்ம வந்து டெக்னாலஜிக்கு போகிறோமா இல்லை என்ன டெக்னாலஜிக்கு போகிறோம், ஏரோ அங்காசா போகிறோமா, அந்த டெக்னாலஜி எடுக்க போகிறோமா, அதுலேருந்து வந்து நம்ம இங்கேருந்து லான்ச் பண்ணுற மாதிரி நம்ம செய்வோமா, இதெல்லாம் எக்கானமி மாதிரி எக்கானமி கொண்டு வருது. பட் இவரோட இது வந்து அறவே இல்லை. இருக்கிறது லெஸ் பவராக ஆக்கிட்டாங்க. இருக்கிற சத்தன் போர்ஷன் வந்து எடுத்துட்டாங்க, அங்கேருந்து எடுத்துட்டு வேறு மினிஸ்டருக்கு போயிடுச்சு. ஸோ இவருக்கு வந்து அங்கே ஒன்றுமே இல்லை.
ஏன்னா இவர் ஏன் எதில் பார்த்தோன்னா இவங்களுக்குள்ள அந்த இது என்ன ஸ்பாக் ஆகிருக்கும்னு நினைக்கிறோம், இந்த பாடுலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். பாடுலேருந்து, ஏன்னா பாடு வந்து ரொம்ப அக்ரெசிவாக போணுச்சு, எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. பட் சடன்லி வந்து அப்படியே டை டவுன் ஆயிடுச்சு. தென் இவரோட இன்வால்வ்மெண்ட் வந்து ரொம்ப அப்படியே குறவாக போயிடுச்சு. ஈவனுக்கு போய்ட்டு சும்மா ஸ்பீச் பண்ணிட்டு வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது என்ன ஆச்சுன்னே தெரியல. டிவேட் போன அந்த பூமி மாடா நீ காசு கொடுக்குறாங்க, நான் நினைக்கிறேன் அதுதான் வந்து ட்ரிகர். அதுதான் சம்திங் ராங் நினைக்கிறேன். இவர் வந்து வெளியே வந்தால் தான் தெரியும். இவர் சொல்லியிருக்காரு நான் தோத்துட்டுனா நான் வந்து ரிசைன் பண்ணிடுவேன்ட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பிகேஆர் இருக்காரங்க சொன்னது எதுவுமே செய்ய மாட்டாங்க, கண்டிப்பாக ரிசைன் பண்ண மாட்டாங்க. ஸோ பட் ரஃபீசி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா ஆஃப்டர் யூ பிகம் மினிஸ்டர், அதுக்கு வந்து எக்கனாமி மினிஸ்டர் கொடுத்ததுக்கு ரஃபீசி வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்கியிருக்கலாம். ஆமாம், ஏன்னா அவர் தானே சொல்கிறாரு நான் எக்கனாமி இதுன்ட்டு. எக்கனாமி வந்து எண்ட் ஆஃப் த டே இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அஃப்கோர்ஸ் இங்கே நம்ம இப்போ இருக்கிற குளோபல் இதில் பார்த்தோம்னா மித்தி நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சஃப்ரோல்ல மித்தி செய்கிற வேலை கூட எக்கனாமி மினிஸ்டர் செய்ய முடியல. ஏன்னா இல்லை ஆக்சுவலி அங்கே அந்த அதான் சொல்கிறேன் சதீஷ், இப்போ என்ன பண்ணியிருக்கலாம் நீ வந்து கேபினெட் சைஸை குறைக்கிறேன்னு சொன்ன, நீ குறைக்க கிடையாது. அது என்ன குறைச்சிருக்க, ஒரு 2-3% தான் குறைச்சிருக்க, அவனுங்களோட குறவாக இருக்கன்ட்டு. அது குறைக்கிறது இல்லை, குறைக்கிறதுனா மேக்சிமமாக குறைச்சிருக்கணும். குறைச்சிட்டு தூக்கி ரஃபீசிட்ட வந்து மீத்தியும் எக்கானமியும் கொடுத்துருந்தா வேற, இல்லைனா ரஃபீசிட்ட வந்து எக்கானமியும் ஃபைனான்ஸும் கொடுத்துருந்தா வேற, மித்தி ஒரு ஆள். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தோன்னா அவருக்கு வந்து அவரோட பவர் கூட இருந்திருக்கும், அவர் செய்கிற நடவடிக்கை வந்து வெளியே தெரிஞ்சிருக்கும். இது அவர் வந்து ஷேடோவில் போயிட்டார், அவர் கீழே அவர் என்ன செய்கிறாரு தெரில. ஏன்னா இது ஓவர் ஷேடோ அந்த ஓவர் ரூல் பண்ணுறது வந்து பிஎம். இந்த மீன் என்ன நடந்திருக்கும் கேபினெட்டில், அவரால் எதுவும் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அங்கே அப்படியே அமுத்திருப்பாங்க. ஏன்னா அங்கே தான் நீ வந்து டிவைட் பண்ணிட்டு எல்லாத்தையும் டிவைட் பண்ணிட்டு நீ வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பாப்பாமே உட்காந்துட்டு தான் கேபினெட் நடக்குதுன்னு நினைக்கிறேன் சதீஷ். அஃப்கோர்ஸ்லாம் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ஒரு வீட்டோ பவர் இருக்குது பாரு கேபினெட்டில். அஃப்கோர்ஸ் மற்ற மினிஸ்ட்ரி சொல்லும் போது அதை நீ வந்து ஓவர் ரூல் பண்ணலாம், நீ சொல்கிறது தான் கடைசி டிசிஷனு. பட் இருந்தாலும் இவனுங்களாம் வரக்கூடாது சொல்லி நீ வந்து ஒரு இப்போ நினைக்கிறேன் இந்த கேபினெட்டே இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இவரோட ஒரு மாதிரியாக எதுவுமே ஐடியாலாம் எடுக்காமல் இது எல்லாம் எப்போ வெளியாகும்னா இந்த ஆட்சி உழுந்தாதான் வெளியாகும். ரஃபீசி வெளியானா கொஞ்சம் தான் வெளியாகும். ஆனால் நிறைய கதை இருக்குது டேவிட். இன்ஃபேக்ட் வந்து நம்ம பேச வேண்டியது நிறையா இருக்குது இந்த கேபினெட் பற்றி. நீங்கள் மைக்கியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது. மேபி அதை அடுத்த வாரம் பேசுவோம். ரொம்ப இதாக போயிட்டோம் நம்ம. எவ்வளோ நேரம் ஆச்சு? ரொம்ப நேரம் ஆச்சு. ஆயிட்டு 1.5 மணி நேரம் இருக்கும். 1.5 மணி நேரம் ஆச்சு. ஸோ அன்றைக்கி மைக்கியோஸ்க்கு இருக்குது பேசுகிறதுக்கு. இன்னும் நிறைய இருக்குது பேச வேண்டியது. பட் இப்போ வந்து நம்ம வந்து ரஃபீசியோட இதோட முடிக்கலாம். இல்லை நீங்கள் என்னச்சும் இருக்கா? இல்லை முடிக்க காட்டி நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறது. இப்போ இந்த 15 May 18 நம்ம முள்ளிவாய்க்கால் இணை படுகொலை அது நடந்து 2009 நடந்து 16 வருஷம் ஆச்சு. 16 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ எப்படி ஸ்ரீலங்கன்ஸ் தமிழ்ஸ் வந்து இலங்கை எப்படி உயிரிழந்தது அது ஒரு இது, அது நடந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. பட் எப்படி அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, எப்படி அவங்க எக்கானமிக்காக ரெண்டாவது வர முடியும், எப்படி அவங்க இருக்காங்கன்ட்டு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நம்ம பார்த்தாகணும் அதை. இப்போ நீ பார்த்தோன்னா அங்கே வந்து அஃப்கோர்ஸ் தான் அந்த கவர்மெண்ட் இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிறாங்க, அப்படி தான் நினைக்க முடியும். பட் இன்டர்நேஷ்னல் டயாஸ்போரா தமிழ்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா சதீஷ், அந்த முடிஞ்சிருச்சு. நோமோ நீ வந்து தனியாக இதுக்கு அந்த தனிநாடு வேணும்னு சண்டை போடுறதுக்கு யாருக்கும் அந்த காலத்தின் காலம் வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். சண்டைலாம் போட முடியாது, அரசியல் தீர்வு தான் தென்பு இல்லை. அப்படி வரணும்னா அரசியல் தீர்வு, இல்லைன்னா ரெஃபரண்டம் அதை கொண்டு வருவானுங்களா, அது ஒரு பெரிய சர்டன் குரூப் வந்து புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்டர்நேஷ்னல் லெவலில். ரெஃபரண்டம் கொண்டு வாங்க, அவங்களுக்கு வந்து தனி ஆட்டோனமி கொடுக்க முடியுமான்ட்டு. அப்படி வந்துச்சுன்னா வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த டைம். பட் இருந்தாலும் அதை தவிர்த்து சதீஷ் எக்கானமிக்காக எப்படி வந்து நம்ம இலங்கையில் இருக்கிற தமிழங்களுக்கு உலகத்தில் இருக்கிற டயாஸ்போராவில் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி அவங்கள வந்து ஹெல்ப் பண்ண முடியும், எப்படி பிஸ்னஸ் வைஸ் ஹெல்ப் பண்ண முடியும், இல்லை நம்ம மேபி அங்கே போய்ட்டு ஒரு ஸ்கூல் கட்டி கொடுக்க முடியுமா. ஏன்னா எல்லாம் நினைப்பாங்க மலேசியாலே இப்படி இருக்கும்ன்ட்டு. பட் நீங்கள் பார்த்தனா சதீஷ் என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா நம்ம நிறைய பேர் சந்திக்கிறோம். ஈவன் இங்கேருந்து போய்ட்டு சவுதர்ன் தாய்லாண்டில் கூட ஒரு ஸ்கூல் கட்டி கொடுக்குறாங்க, மலேஸ் காசத்து. காசாவில் போய்ட்டு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அநீதி நடந்த இடத்துல அவங்க இனமோ சரி அவங்க மதம் சம்மந்தப்பட்டிருந்தா செய்கிறாங்க. பட் இந்த இலங்கையில் 2009 நடந்தது. வருஷம் அந்த May 18 வந்து ஒரு 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 வருத்தமான ஒரு துயரமாக வந்து
உலகமே அதை வந்து ஞாபகம் வச்சுருக்காங்க, ஒரு மெமோரியாக வச்சு அதை செய்கிறாங்க வருஷம் வருஷம். பட் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி எக்கானமியாக ஹெல்ப் பண்ண முடியும், எடுகேஷனாக ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம வந்து எங்கேயோ ஒரு இன்டர்நேஷ்னல் இல்லை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்மளே ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சதீஷ். ஒரு ஃபண்டிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்டர்நேஷ்னல் அங்கே போய்ட்டு ஒரு ஸ்கூலோ இல்லை அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோ ஏதோ ஒன்று செய்கிறதுக்காக நான் நினைக்கிறேன். உலகத்தில் உள்ள தமிழர்கள், எஸ்பெஷலி மலேசியன்ஸ் உள்ள தமிழர்கள், ஏன்னா இலங்கை 2009க்கு முன்னே நீ பார்த்தனா நிறையா பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஃபண்டிங் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, ஓக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஓலை சப்போர்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி அங்கே உள்ளவங்க எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா ரொம்ப கவலையான ஒரு இதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எக்கானமியாக ரொம்ப கவலை, வேலை இல்லாமல். இன்றைக்கி நீங்கள் பார்த்தோன்னா நிறையா பேர் சதீஷ் சூரியனுமா சொல்கிறாங்க பாரு, ஐ மீன் இந்த ஹவுஸ் ஒய்ஃபில் இல்லை இந்த வேலைக்கு வராங்களா எங்கள் வீட்டில் மேட்டு நிறைய பேர் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க சதீஷ், நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க அங்கேருந்து. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபீல் பண்ணுது, அவங்க நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தமிழவங்க பேர் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தவங்க இன்றைக்கி வந்து சம்பாதிக்கிறதுக்காக இங்கே வந்து சில இங்கேயும் குடும்பங்கள் நடக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சில பேர் அங்கே போனால் அங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து அது நினைக்கிறேன் நம்ம வந்து என்றைக்கும் வந்து தமிழர்கள்லாம் வந்து நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க பாரு, உலகத்தில் எங்கே இருந்தாலும் மலேசியாவில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாலும் உலகத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு எங்கே இருந்தாலும் நம்ம வந்து குரல் கொடுக்கணும். ஸோ ஒரு குரல் இல்லாமல் எக்கானமிக்காக நினச்சி செய்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் இருந்துச்சு யாருக்காச்சும் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்க. ஸோ ஒரு 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 ஃபவுண்டேஷன் திறந்துட்டு அங்கே போய்ட்டு ரொம்ப இல்லை நம்ம வந்து ஃபண்ட் என்னத்துக்கு அப்படி ஃபண்ட் என்னத்துக்குன்னா அங்கே எடுகேஷனோ இல்லை ஒரு வேலை வாய்ப்போ ஒரு ட்ரைனிங் சென்டரோ அந்த மாதிரி பிஸ்னஸ் வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அங்கே உள்ள தாய் நம்மளோட தொப்பல் கூட உறவுகள் கூட பேசி அங்கே ஒரு இதை செய்யலாம் வீடா தாராளமாக செய்யலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லேடி அன்றைக்கி அடித்தாங்க, அகதிகளாக எத்தனையோ வருஷம் அங்கே இருந்துட்டு இங்கே இருந்துட்டு இப்போ தாயகத்துக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இந்தோனேஷியா ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு வந்து நம்ம எதிரி கன்சிடர் அந்த மாதிரி சண்டை போட்டிருக்கோம், ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணியிருக்கோம். ஸ்ரீலங்கா வந்தாலே நம்ம அடிக்கிறது அவங்களை போட்டுக்கிட்டு சரியில்லை அப்படின்ட்டு. பட் ஐ ரீச் அவுட், நான் வந்து இன்ஃபேக்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அவங்க ஸ்ரீலங்கன் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு பிரசிடென்ட் ஆஃபீஸ்க்கு இமெயில் பண்ணேன். இங்கேருந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க கேஎல்லேருந்து. இவங்க வந்து மறுபடியும் போராடுறாங்க, அவங்க அகதி ஸ்டேட்டஸ் வேணால் நாங்கள் போராடுறாங்க. யூஎன்ஹெச்சிஆர் வந்து விடமாட்டேன்னாங்க. நான் கால் பண்ணி பேசி இப்போ அவங்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ டிக்கெட்டாக நான் பேசிட்டேன், அது நம்ம திருவுக்கிட்ட பேசினேன், ஃப்ரான்ஸ் திருவுக்கிட்ட பேசி நான் அடுத்த வாரத்தில் டிக்கெட் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாரு. ஸோ அனுப்புகிறோம், மறுபடியும் தாயகத்துக்கு அனுப்புகிறோம். அங்கே தாயகத்தில் அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு சின்ன இங்கே இருக்கிற வியாபாரங்களை வந்து நீங்கள் அங்கே கொண்டு போகிறதான தாராளமாக கொண்டு போகலாம். இன்னொன்று அங்கே ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப விலை குறைவான ரிசோர்ஸஸ், தேங்காய்லாம் வந்து ரொம்ப அதை பார்க்கணும் நம்ம என்ன எக்கானமி செய்யலாம். ஸோ அதுதான் வந்து வழின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் வந்து இந்தியா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அந்த இங்கே பார்த்தா ரூபீஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, அங்கேயும் வந்து விவசாயங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அவங்களும் வந்து ரெடியாக இருப்பாங்க. நம்ம வந்து இப்போ வந்து நீங்கள் தனிக்காடு கேடுங்கன்னா நம்ம சொல்ல, உங்கள் நாட்டில் எக்கனாமிக்கலி நீங்கள் வந்து பலமாகுங்க, தமிழர்கள் பலமாகுங்க. அதுக்கு வந்து உலக தமிழர்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். நம்ம ஏன்னா அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 16 வருஷமாக நம்ம தொடர்ந்து நீதி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீதி கேட்குறதோட நிப்பாட்டுறாமல் அந்த தாயக மண்ணில் இருக்கிற மக்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்சு செய்யணும். ரைட்டான ஒரு திட்டம் தான் டேவிட். தமிழர்கள் ஃபவுண்டேஷன் எடுத்து செய்யலாமா? நீ பார்த்தன சதீஷ் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தனா நிறைய பேர் வந்து கொலம்போவுக்கு போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா சுற்றி பார்க்க போகிறாங்க. மலேசியன்ஸு அஃப்கோர்ஸ்லாம் நீ ஸ்ரீலங்கா வந்து ஒரு பேஸான டூரிஸ்ட் அட்ராக்ஷனு இருக்குது, ஹிஸ்டாரிக்கலான இடம் இருக்குது, அதிசயமான இடங்கள் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. பட் என்ன கேட்டுக்கிறேன்னா அப்படி அங்கே போனீங்கன்னா மறந்துடாமல் ஜஃப்னா, அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈழப்பகுதிக்கு போனீங்கன்னா அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே உள்ளவங்களை பாருங்கள். அவங்களுக்கு வந்து ஏன்னா அங்கே வந்து சாப்பாடு கடை வச்சுருப்பாங்க, வியாபாரம் பண்ணுறவங்க நிறையா இருப்பாங்க. நம்ம போய்ட்டு அங்கே பிச்சை கொடுக்க சொல்ல, அங்கே உள்ள ஒரு எக்கானமியை கொடுக்கலான்ட்டு. ஸோ நிறையா வழி இருக்குது. நீங்கள் வந்து இப்போ சென்னைக்கு போகிறவங்க சதீஷ், நான் கூட அன்றைக்கி பார்த்தேன் அந்த ரூட்டை சீப்பாக தான் இருக்குது சதீஷ். நம்ம வந்து நேராக போய்ட்டு பிணைங்கலேருந்து சென்னைக்கு போய்ட்டு சென்னையிலேருந்து ஒன்று நீ வந்து இப்போ ஃபேரி கூட போடுது, தூத்துக்குடி டு ராமேஸ்வரம் நேராக போகுது ஒரு ஃபேரி, நேராக அங்கே போகுது, நேராக அங்கே தான் 45 நிமிஷம். ஆமாம், இல்லை இது வந்து இதுலேருந்து அங்கே ராமேஸ்வரத்துலேருந்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடியா சொல்கிறீங்க? ஒன்றும் அப்படியே வா கீழே தூத்துக்குடி ராமேஸ்வரம் தஞ்சாவூர் தாண்டோன்னா தஞ்சாவூர் தாண்டோனையா
இதை தாண்டோன்னு என்ன இருக்குது, நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ரைட் நாகப்பட்டினம் தான் கிட்ட. நாகப்பட்டினத்துலேருந்து நேராக இலத்துக்கு போவோம். தலைமன்னார் இல்லை இல்லத்துக்கு இல்லை ஜஃப்னா பகுதிக்கு போகும். ஜஃப்னா பகுதிக்கு போகுது. அது வந்து ஒரு 4.5 மணி நேரம் ஸ்பீட் போட்டில் ஃப்ளைட்டுமே இருக்குது. பட் இட்ஸ் காஸ்ட் 5,000 rupees என்னமோ கேட்குறாங்க. பட் அது வந்து ஒரு டெய்லி ஒரு நாளைக்கு போய்ட்டு ஒரு நாளைக்கு போய்ட்டு ஒரு நாள் டெய்லி போகுது. ஸோ அங்கே போய் இறங்கினோன்னே அக்கோமடேஷனு அங்கே சாப்பாடு எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சென்னைக்கு போய்ட்டு நல்லா சென்னை தமிழ்நாட்டை சுற்றிட்டு ஒரு நாள் 2 நாள் எடுத்துகிட்டு அங்கே போய் பார்த்துட்டு அங்கேயிருந்து கூட ஃப்ளைட் எடுத்து நேராக நீங்கள் கேல்கரி வந்துடலாம். இல்லைன்னா நேராக வந்து 2வது திரும்பி அங்கேருந்து ஃப்ளைட் எடுத்து ரொம்ப குறவாக இருக்குது சென்னைக்கு வந்துட்டு சென்னையிலேருந்து 2வது ஃப்ளைட் எடுத்து நீங்கள் பினாங் கூட வரலாம். ஸோ தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு எக்கானமிக்கல் சப்போர்ட் இருக்கும். நம்ம போகணுமா, ஏன்னா மொழி இது நம்மளுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ அங்கே என்ன ப்ராடக்ட் இருக்குது பிஸ்னஸ் மேன் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவுக்கும் மலேசியாவுக்கும் வந்து கவர்மெண்ட் நல்லா ஒரு உறவு இருக்குது அவங்களுக்குள்ள, பயோலெட்ரல் நல்லா இருக்குது. ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டு இதை செய்யலாம்னு நினைக்கிறேன் சதீஷ். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நான் பார்க்குறேன், நான் வந்து டெய்லி வந்து ஸ்ரீலங்கன்ஸ் தமிழில் எப்படி இருந்துகிட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு கூட கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குது, பேசுகிறாங்க, நம்மளுக்கு தெரியுதாங்க என்ன நடக்குதுன்ட்டு. இன்னொன்று வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் கேட்பீங்க எங்கே இவ்வளோ பிரச்சனைக்கு ஏன்டா போட்டு அங்கே போயிட்டீங்கன்னு சில பேர் இருப்பானுங்க. இந்த சிந்தனை இந்த உணர்வு இல்லாதவங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ராஃப் 2007 இன்ட்ராஃப் அந்த புரட்சி நடக்கும் போது பேக்கப் பண்ணி உலக லெவலில் பேக்கப் பண்ணி ஒரு இது இருந்தது. உலக அமைப்புகள் தமிழ் அமைப்புகள் என்னது தமிழ் என்ஜிஓஸு இன்டர்நேஷ்னல் டயஸ்போராவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நாட்டிலேருந்து இருக்குது. நீங்களே யோசிச்சு பண்ணுறீங்க இங்கே இருக்காங்களா தமிழுங்கன்ட்டு. அங்கே உள்ள இயக்கங்கள்லாம் வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு வந்து அந்த கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குது. அமெரிக்காலேருந்து ஃப்ரான்ஸு, யூகே, என்ன சொல்லுவாங்க மாரிஷியஸு, ரீயூனியன் ஐலண்ட், இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா, ஈவன் நியூசிலாண்டு. ஸோ இந்த மாதிரி நாட்டில் உலகத்தில் வந்து 75 நாடு என்னமோ வந்து இயக்கங்கள் இருக்குது. நம்மளுக்கு வந்து அந்த தமிழ் இயக்கம் இருக்குது, தொடர்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி பிஸ்னஸ் சேனல் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு தெரியலைன்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம வந்து உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். தமிழர்கள் கூட விற்பனை பண்ணி தமிழர்கள் பிஸ்னஸில் முன்னேறி வரும். உலக லெவலில் சொல்கிறேன். மலேசியாவிலே செய்கிறதுக்கே ரொம்ப பேர் அழுகுறாங்க. பட் இது உலக லெவலில் ஒரு முயற்சி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதே டைமில் வந்து இலங்கை மக்களுக்கு ஒரு ஹெல்ப் இருக்கும். ஏன்னா அவங்களோட எக்கானமி ஃப்ரம் டவுன் த்ரூஸ் இது நாட் ஒன்லி தமிழ் என்டையர் ஸ்ரீலங்கனு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் என்ன நடந்துச்சுன்ட்டு. பட் இந்த ஓலை பாதிக்கப்பட்டு வர இந்த மாதிரி ஒரு ரிசெஷன் நடக்கும் போது இதில் ரொம்ப பாதிக்கப்படுறது நம்ம தமிழ் மக்கள். சாப்பாடு அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா விவசாயிகள் எல்லாமே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அங்கே வந்து எக்கானமிக்காக அவங்களால இல்லை. அதெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அங்கேருந்து வெளியாகிறாங்க வேலைக்கு அப்படின்னு போகிறாங்க. ஸோ நம்மளோட வெளியாகி போகும்போது எப்படி இருக்கும் அந்த நாடு? அதாவது வந்து முந்தி வந்து போர்னால வெளியானாங்க, இப்போ வந்து எக்கனாமினால வெளியாகிறாங்க சதீஷ். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அதை செஞ்சு ஆகணும் சதீஷ். இதான் நினைக்கிறேன். நம்மளோட தாராளமாக தொடர்பு கொள்ளலாம், நம்மளால செய்ய முடிஞ்சது தமிழர்கள் மூலிமா நம்ம செய்ய பார்ப்போம். இதான் சதீஷ் கடைசி. ஓகே டேவிட், ஐ திங்க் அதோட 86வது எபிசோடு முடிச்சிடலாம். அடுத்த எபிசோட் வந்து நம்ம சொன்னது மாதிரி வந்து லாயர் லீகல் இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். அது ஃபுல்லாக கேஸ் பற்றி தான், வெறும் கேஸ் தான். ஸோ அதுக்கு பிறகு வந்து வரோம் இந்த வாரத்தில் நிறைய பேச வேண்டியதில் நிறைய இருக்குது. கேட்குறாங்களா? ஏன்னா இது முடிஞ்சோன்னே இப்போ ஆர்வமாக பிகேரில் எடுத்துகிட்டு ரமணன் வந்து என்ன செய்ய போகிறாரு, இனிமேலே கோயில் உடைக்கிறது, கோயிலை கழட்டுறதோ, கோயில் உடைக்கிறதோ, இல்லை ஸ்கூலுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கல, இல்லை எல்லாம் ஃபிட்னால பண்ணுறாங்க அரசாங்கத்தை. இதுக்கு மேலே ஃபோன் நம்பர் எல்லாம் ஃபோன் அடிக்க சொல்லுவோம். இல்லை ஃபோன் நம்பர் அடுத்த இதில் போட்டுருவோம், கீழே போட்டுருவோம் ரமணன் ஃபோன் நம்பரு. தாராளமாக கூப்பிடுங்க, ஏன்னா எல்லாம் ஃபிட்னா பண்ணுறாங்க. அவர் தான் இப்போ செஞ்சிருந்தாங்க. அவர் தான் இப்போ கட்சி, அந்த கட்சி தானே இப்போ வந்து அரசாங்கத்தை இருக்குது. அந்த கட்சியில் வந்து நாய் பிரசிடென்ட் ஆச்சா, நாய் பிரசிடென்ட்னா நீ தானே இப்போ இல்லை குலசேகரன்னு ஆம குஞ்சு எங்கே போய் தொலைஞ்சாரு தெரில. ராயர் முடிஞ்சிருச்சு, கணபதி ராவ் சத்தமே காணும். மாணவர் எஸ்டிபிஎம் எழுதிட்டு அவர் வேற என்னமோ சங்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவன் தம்பி வந்து அவர் சைடு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, இப்போ ஃபோன் அடிக்கிறது இல்லை. இதே ஸ்லாங்கோலில் வந்து 2 கோயில் உடைக்கப்பட்டது, எட்டி கூட போய் பார்க்கல. அவன் என்ன சொல்றது, போய் எட்டி கூட பார்க்கல. நம்ம அதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. போய் கோயில் உடச்சிட்டாங்களே, சிலை உடஞ்சிருக்க, நம்ம வந்து அங்கே முக்கியமான ஒரு பிரதிநிதியாக இருக்க மாதிரி போய் பார்க்க கூட இல்லை அந்த எஸ்கோ. இதே ராமசாமி இங்கே கோயில் உடச்சா முதல்ல போய் நிற்பாங்க காலை கட்டியும். அது கூட தகுதி இல்லாத போச்சு, அவ்வளோ கேவலமாக போச்சு கோயில்கள் அவரோட மத்தியில். அரசியல் ஏன்னா அரசியல் அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா லீகலாக தான் நாங்கள் போவோம், இல்லீகலில் நாங்கள் போக மாட்டோம். அந்த மாதிரி அதே மாதிரி இன்னும் யார் இருக்கா, சிவகுமார் வந்து
90 மில்லியனோட காணா போனவர் தான். அது எங்க போனார் தெரியல. மலேசியன் 90 மில்லியன் ஒரு அடிச்சாரா இல்லையாருக்கு இதை யோசிச்சு யாருக்கும் தெரியல. ஆனா அவர் வச்சிருக்காரு சரியா, வச்சிருக்கிறதுல அவர் ஃபேமஸா இருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் யாரு பிரபா வந்து மித்ரானாங்க. பிரபா வந்து மித்ரால போய் தோப்பா போறோன்னா பிரபாவை தோக்க அடிச்சு முடிச்சிட்டாங்க கட்சியில. பட் இருந்தாலும் பிரபா வந்து மித்ரா. இது மட்டும் கேள்விப்படுறேன், காசு இந்த வருஷத்தோட காசு யாருக்கும் சேரலன்னு. மித்ரா வந்து பிரபா இடத்தோட சத்தமே இல்லாத போச்சு. அதுல ஒன்று சிக்காப்பா இருக்காங்க, எல்லா இடத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. நினைக்கிறேன் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க, யாரும் பேசக்கூடாதுன்னு. யார் பேசுகிறோம் எங்களுக்குலாம் எல்லாம் பெருந்தொக்கெல்லாம் பேச வந்துருச்சா என்னன்னு தெரியல. இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எவ்வளோ பேர் மித்ரால இது மட்டும் நன்மை அடைஞ்சிருக்காங்கன்னு இது மட்டும் அவரும் சொல்ல கிடையாது. ஆனால் திட்டம் ஒண்டி அப்பப்போ வந்து மேடை போட்டு ஒரு 5000 செலவு பண்ணி ஒரு மேடையை போட்டு பேசிக்கிறாங்க. அது நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் யார் இருக்கா பார்லிமெண்ட் மெம்பரு, மறந்துட போகிறோம் யாராச்சும். யூனிஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அவன் யாருன்னே தெரில தானே, அவன் கட்சிக்காரங்களுக்கே தெரில. யூனிஸ் பிரசிடென்ட் போட்டியில் கடைசி. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா யூனிஸ்ன்னு ஒரு எம்பி இருக்காருன்னு? தெரிஞ்சால் சொல்லுங்களேன். ஏன்னா என்ன பேசுறது இல்லை. ராயாவுக்கு சொங்க போட்டு போயிடுவாங்க. இங்கே ஒருத்தர் இருக்காரு பிராயில், ராயாவுக்கு சொங்க போட்டுக்கிட்டு தான் படம் இன்னும் கழட்டாமல் இருக்குது. சொங்க போட்டுக்கிட்டு இது வந்து தானாமலையூ நம்மளாம் அப்படி தான் வாழ்ந்தாகணும்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கான்ஸ்டியூஷன் தெரியாமல். ஸோ அவர் விட்டு தான் அவர் அடுனோட முடிஞ்சு. வாழைப்பழம் அவங்களுக்கு தெரிஞ்ச கதை. வேறு யார் இருக்கா எம்பி இங்கே அப்புறம் யோசிக்கிறதா இருக்குது எம்பியை பற்றி? அம்முசாயாங்க சொல்ல தேவையில்ல. கேசவன் வந்து அம்முசாயாங்க வந்து அவர் என்ன செய்கிறாரு தெரியாது. அவர் வந்து இப்போ என்ன யோசிச்சுட்டு இருப்பார், முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சிருக்கும், நம்ம கேட்கல லைஃப் காங்கிரஸ் முடிஞ்சிருக்கும். இப்போ அது என்ன சொல்லுவாங்க, கடைசி முடிச்சிருப்பார் அவர், சமரைஸ் பண்ணி முடிச்சிருப்பார் பிரைம் மினிஸ்டரு. அதில் வந்து திருக்குறள் சொல்லிட்டாரா, இவர் வந்து இவருக்கு மறந்துடும் எல்லாமே. திருக்குறள் ஒன்றி போதுமே, இந்த சமுதாயத்தை திருப்பி போட்டு கோயிலை உடைக்க மாட்டாங்க, மழைக்கான எதுவும் செய்ய மாட்டோம், நாளைக்கு வந்து பத்தியே எல்லா பிள்ளைங்களும் பத்தியே ப்ளஸ் 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 கூட போயிடும், எல்லாமே சரியாயிடும்ல. அவர் லோனுக்குன்னு எதுவுமே கட்ட தேவையில்ல. தமிழகம் வந்து நல்லா பிஸ்னஸில் முன்னேறி எல்லாம் வந்து ஆனந்த கிருஷ்ணன்மை எல்லாம் ஆகி எல்லாமே நல்லா போயிடுவாங்க. அவர் வந்து அது திருக்குறள் ஒண்டி சொல்லிட்டான். ஏன்னா அதை பற்றி தானே பார்லிமெண்ட்டில் பேசுவாங்க. இப்போ தெரில சொல்லியிருப்பாரா இல்லைன்னு. இந்த எம்ஜிஆர் நடிகை கண்டிப்பாக சொல்லியிருப்பான், ஏதாச்சும் ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பான். இல்லைன்னா வணக்கம்னா இவனுக்கு எல்லாம் கை தட்டிடுவாங்க. வணக்கம் சொல்லிட்டாரு. ஓ அப்புறம் தமிழ்ல 4 வார்த்தை முக்கி பேடுற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னோன்னே இவங்க என்ன சொல்றாங்க, சொல்லிட்டாரு தமிழக இந்தியன் சமுதாய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துற போதேன்னாரு. அதுதான் அந்த கட்சியில எல்லாம் கை தட்டிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருங்க. வேற ஏமா இருக்கான் இவனுக்கு தேடுறதா இருக்கு, அவ்வளோதான். அது வந்து இந்த பிஹெச்டியோட சொல்கிறேன். இந்தாண்ட பார்த்தா மாய்க்கா நம்ம டத்தோ சரவணன் இருக்காரு. அவர் வந்து பீஸ் ஆஃப் லைஃப்ல அவர் நீங்கள் பிரச்சனை அடிச்சுட்டு போங்கடா, ஜிம் போகிறாரு, நான் ஜிம் போகிறேன், நான் உடம்பை தேர்த்திக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், புத்தக நிகழ்ச்சிக்கு போகிறேன், எல்லாம் போகிறேன், என் பதவி வரும்போது நான் பார்த்துக்கிறேன். இல்லைன்னா அப்பப்போ லேசாக குறை சொல்லுவேன். ஆனால் அந்த குறைச கூட நான் பார்த்து அளந்து தான் பேசுவேன். ஏன்னா எனக்கு பிடிக்காது, எனக்கு இந்த பிரதமர் செய்கிறது சரியில்லை. ஆனால் என் வாயால நான் சொன்னேன்னா நாளைக்கு எனக்கு ஆப்பு வச்சிருவாங்க. ராமசாமிக்கு வந்த எம்ஐசிசி மாதிரி என் வீட்டு முன்னால் நிற்பானுங்க. வீட்டுக்கு வந்தானுங்க, ராமசாமிக்காச்சும் ஒன்றும் குறவு, நம்மளோட எல்லாத்தையும் பிடுங்க என்ன ஆகுதுன்ட்டு அவர் வந்து ஒரு கோட்பாடில் போய்கிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அவர் என்ன, அவர் இப்போ வந்து அவருக்கு வந்து மக்கள் சப்போர்ட் நிறையா வருது. ஏன் வருதுன்னா அவரோட மொழிகளும் அவர் பேசுகிற இதுவும் அது மூலிமா கொஞ்சம் சம்பாரித்து வச்சுருக்காரு மக்கள் மத்தியில். அது வந்து என்ன ஒன்று, அதோட முக்கியமாக நம்ம பேசுகிற தைரியமாக பேசணும். அதை பேசினாரா வந்து நானே அவருக்கு ஆதரவு கொடுப்ப மாதிரி. இருந்தாலும் அவர் நண்பர் தான். பட் அவர் தெரில, அவருக்கு வந்து இப்போ எங்கே போகிறதே தெரில. பிஎன்ல இவன் இருப்பானா, நம்மளுக்கு சீட்டை கொடுப்பானுங்களா, எம்ஐசி நம்ம இல்லைன்னா கழட்டிக்கிட்டு அங்கே போயிடுவோமா, இங்கே போவோமா, எது புரியாத ஒரு தரமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம என்ன செய்வோம், எம்ஐசின்னு ஒன்று இருக்குது, அதை சொத்தை ஒண்டி பார்த்துக்கிட்டு பாதுகாப்பாக இருந்துக்கொண்டு பாதுகாப்பு குழு அது ஒண்டி போய்கிட்டு இருக்காங்க. அவர் தான் புக் எம்பி. வேற யாராச்சும் எம்பி இருக்காங்களா? அவ்வளோதான், பேசி முடிச்சிட்டிங்க. குலசேகரன் இந்த இல்லை சொல்ல, அது கொஞ்சம் தான் சொன்னேன். இவன் இருக்கான அந்த குலசேகரன், என்னடா வயசான போய் சொல்கிறீங்க, இவங்களுக்குலாம் இதுதான் நல்லா பேச முடியும், நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டிங்கன்னா அது எனக்கு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, மனசாட்சியில் உள்ள தான் நான் சொல்கிறேன். நான் வந்து எம்ஜிஆர் மாதிரி நடிக்க முடியாது, இவனுங்க மாதிரி நான் நடித்து பேச முடியாது. ஏன்னா நீ வந்து என்ன சொன்ன, 3 லட்சம் பேர் வந்து ஐசி பிரச்சனை இருக்குன்ற, எனக்கு இது மட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஐசி பிரச்சனை தீர்க்க முடியாது. சரி, சட்டத்திட்டங்களை மாத்திர இடத்துல தான் நீ டெபுட்டி மினிஸ்டராக இருக்க. ரொம்ப கேவலமாக மினிஸ்டர் இருந்து இறங்கி மினிஸ்டராக இருந்து டீப் ப்ரொமோட் பண்ணி உன்னை டெபுட்டி ஆக்கணும் வந்து அப்பயும் நீ ஏற்றுக்கிட்டு இருந்த.
அப்போ ஆனால் என்ன சொல்கிற, கட்சியில் வந்து இப்போ எல்லாம் சரியில்லை, ஆனால் உனக்கு வந்து பதவி கிடச்ச வண்டி போதுன்னு நினச்சிட்டு அப்படியே இருக்க. பட் வந்து சொஸ்மா வந்து அழிக்கணும்னு சொல்லி பயங்கரமாக பேசினேன். நீ இருக்கிற பதவியில் தான் வந்து உண்டாங்க செய்கிறது. அதில் என்ன நாசமாக போனது, என்ன செஞ்சுட்டு இருக்க தெரில. அதில் வந்து நம்ம ஆளுங்க பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் உனக்கு சந்தோஷம், அப்படியே பார்த்துக்கிட்டே இரு. நீ என்ன செய்வ, மிஞ்சி என்னாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் வடிவை கூப்பிட்டுக்கிட்டு போய்ட்டு வடிவை ஒன்று சொல்லுவாங்க, நீ ஒன்று செய்வ. டிக்டாக்ல வந்து இதே போடு, முடிஞ்சால் காமெண்ட் செக்ஷனை திறந்துட்டு ஃப்ரீயாக விட்டு பாரு, அப்புறம் தெரியும் அது துப்பு எப்படி இருக்குன்னு. நானாச்சும் நேராக சொல்லிடுறேன், அப்புறம் சொல்லுவாங்க பாரு, சின்ன பையன் கூட வாடா போடான்னு சொல்லுவான். ரொம்ப கேவலமான அசிங்கமான வார்த்தையில் பேசுவானுங்க. ஸோ ஏன்னா இங்கே சமுதாயத்துக்கு ஒன்றும் செய்யலை. தென் அதுக்கு பதில் நீ வந்து ரிசைன் பண்ணிட்டு இந்த இருக்கிற அரசாங்கம் சரியில்லைன்ட்டு சொல்லிட்டு வெளியாகி போனீங்கன்னா கொஞ்சமாச்சும் நான் நாளை பண்ண பார்த்தேன்னா வைபி எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுவேன். இதை சொல்லி இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய சாபக்கேடு இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் தான். அதுவும் பதவியில் இருக்கிற அரசியல்வாதிகள், அதுவும் குறிப்பாக இந்த பிஹெச்சில் இருக்கிற அரசியல்வாதி தான் சாபக்கேடு. ஒரு காலத்தில் எம்ஐசியை சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஏதோ எம்ஐசி கூட அவங்க நல்லவங்கன்னு இது மட்டும் நம்ம சொல்ல கிடையாது. நீங்கள் தான் சொன்னீங்க அவங்க கெட்டவங்கன்னு. ஆனால் அவங்களுக்கு ஃபாரன்சிக் ஆடிட் செய்யாமல் ஒரு நல்ல மனுஷனுக்கு 1 லட்சம் வெளியே கொடுத்து ஃபாரன்சிக் செஞ்சு கிடச்சா ஒரு கேவலமான கேஸில் வந்து கொண்டு நிப்பாட்டிங்களா. அதை பற்றி வர அடுத்த எபிசோடில் மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். அதே தான் கேட்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த எபிசோடில். சேமாங் பக்கம்.